ஹாமி சலக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட். நம்மளோட சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்களுக்கு வெட்டிங் அனிவர்சரி அவங்க வந்துட்டு ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணிடலாம். ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி. 16 வகையான செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, அப்புறம் நம்ம இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஜேகேக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒய்யனுக்கு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி அப்படி கேட்டிருந்தாங்க. ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓகே, நாமளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆதியை பண்ணிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ஒன் ஷாட்டை அடமண்ட் CEO லைஃப் சேஞ்சர் ஒய்ஃப். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே டே ஜேகேவோ ஃபோனில் இன்னும் அவளை கண்டுபிடிக்க முடியல. என்னடா பிடுங்கிட்டு இருக்கீங்க, ஒரு பொண்ணு அவங்களால கண்டுபிடிக்க முடியா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். பாஸ் அது அப்படின்னு அவங்க எதோ தந்தார். இதே சொல்லிட்டு இருக்கீங்க, 10 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி என் சிஸ்டரோட கல்யாணம், ஸோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தள்ளி வச்சுட்டு அவனும் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தா அந்த கோவ முகம்லாம் எங்கே போச்சுன்னு கேட்குற அளவுக்கு அப்படியே சாத்த சரோபியா அவன் பக்கத்தில் இருக்க அவன் சிஸ்டர் அப்படியே திரும்பி பார்க்குறான். கைரா அப்படியே சிரிச்சிட்டு அண்ணா அப்படின்னு கிட்ட வரா. சாரிடா ஃபோன் கால் வந்துருச்சு அப்படின்ட்டு என் தங்கச்சி ஏஞ்சல் மாதிரி இருப்பா, இருந்தாலும் இன்னும் இதெல்லாம் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு அங்கே இன்னும் இருக்க ஜுவல்ஸ் எல்லாம் காட்டுறான். அவன் பெரிய மல்டி மில்லியனர். ஸோ அவ்வளோ பெரிய கிராண்ட் ஹாலில் தான் சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ணுறான். அவங்க 2 பேத்துக்கும் அப்பா அம்மான்னு கிடையாது. ஸோ அவன் ஒருத்தனே வந்துட்டு இந்த சாம்ராஜ்யத்தை பெருசாக்குனது மட்டும் இல்லாமல் தான் தங்கச்சி அப்படி பார்த்துக்குவான் கண்ணுக்குள்ளே வச்சு. கைரா தான் அவன் உயிரே, அவளுக்காக எதை வேணாலும் செய்வான். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு அண்ணன் தான் தங்கச்சி கல்யாணம் பண்ண போகிறான். அப்போ வந்துட்டு அப்படியே கண்ணில் டியர்ஸோட அப்படியே தங்கச்சி பார்க்க அவ்வளோ என்னண்ணா அப்படிங்கிற. அவளுக்கும் அப்படி தான் தான் அண்ணன்னா அவ்வளோ உயிர். தான் அண்ணன் சொன்னால் எதுனாலும் கேட்பா. அப்படி தான் அவளோட ஸ்டடீஸ் முடித்ததும் கல்யாணம் பண்ணிக்கோ மாப்பிள்ளை பார்த்துட்டேன்னு சொன்னதும் ஏன் எதுக்கு யார் எந்த கேள்வி இல்லை, அடுத்த நிமிஷம் கழுத்தை நீட்ட தயாராகிட்டா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓட்டிட்டு சும்மா சொல்லக்கூடாதும்மா, நினச்ச மாதிரியே ஒரு படிப்பு, அதை முடித்ததும் கல்யாணம், வாழ்வு தான். ஹே ஆனாலும் இவளும் சும்மா சொல்லக்கூடாதுடி. அண்ணன் எது சொன்னாலும் ராமர் போட்ட கோட்டை தாண்டாத சீதா மாதிரி இவ அண்ணன் எது சொன்னாலும் கேட்குறாளேடி. படிக்கிறதுன்னு அவன் சொன்னதும் என்ன படிக்கிற ஆசைப்படுற படின்னு அவரும் சொன்னார். அதே மாதிரி அவள் பிடிச்ச டாக்டரை படித்தா. இப்போ என்னன்னா கல்யாணம் அப்படின்னு சொன்னதும் அடுத்த நிமிஷம் சரிண்ணா அப்படின்ட்டாலே. நம்மளா இருந்தால் லவ் கிவ்வுமா, இவளுக்கு அதெல்லாம் கிடையாது. ஹே என் அண்ணன் தான் எனக்கு எல்லாம். இந்த சின்ன வயசுலேருந்து அவன் தான் பார்த்து பார்த்து வளர்த்துட்ருக்கான். அவன் நினச்சிருந்தா என்னை தூக்கி போட்டு போயிருக்கலாம். ஆனால் அவன் நினைக்கலையே, என்ன அப்படி பார்த்துக்கிட்டவன் எனக்கு அம்மாவும் அப்பாவுமா. அப்படி இருக்க என் அண்ணன் யாரை கை காட்டினாலும் எனக்கு அது சரியாக தான் இருக்கும். அது சரி பாசமலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதான் ஜேகே ஃபோன் பேசிட்டே உள்ளே வந்திருப்பான். ஸோ அண்ணா அப்படின்னு சொல்லி கைரா கிட்டே போகவும் ஃபோன் காலை கட் பண்ணிட்டு அப்பக்கம் அப்படியே சிரிச்சிட்டு, என்னடா இவ்வளோதான் போட்டிருக்க, இன்னும் இவ்வளோ நகைங்க இருக்கதே, எல்லாத்தையும் போடு அப்படிங்கிறான். அண்ணா நான் என்ன நகைக்கடை விளம்பரத்துக்காக போய் நிற்க போகிறேன், கேட்டா நகை கடையே கொண்டு வந்து இறக்குறமா அப்படிங்கிறான். ஐயோ அதெல்லாம் வேணாம், நான் டாக்டர்ண்ணா, செத்தஸ்கோப் மாட்டினா தான் அழகாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி உனக்கு கல்யாணமா, அதுக்கு நீ செத்தஸ்கோப் மாட்டி நிற்க மாட்டியே. இல்லைண்ணா எனக்கு இவ்வளோ ஜுவல்ஸ் போட பிடிக்காது, இதுவே ரொம்ப ஜாஸ்தி ஹெவியாக இருக்குது. ஐயோ என் தங்கச்சி கழுத்து வலிக்குதா. அடே எப்பா முடியலடா உங்கள் பாசமலர் போராட்டம் அப்படின்னு ஜிமின் சிரிச்சிட்டே வர. டே என்னடா நக்கலா மச்சான், முடியலை, உன் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூடவே மாப்பிள்ளையாக இருக்கணும், வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கணும்டா, போனா போதுன்னு அதுக்கும் சம்மதிச்சேன். ஆனால் இதெல்லாம் ரொம்ப டூ மச்டா அப்படின்னு கிண்டல் பண்ணேன். அப்படியே வந்துட்டு கைரா ஜிமினை மறைச்சு பார்க்க, நான் மறப்பு நல்லா கட்டிக்கிறேன்னு சொன்னதே பெரிய விஷயம் அப்படிங்கிறான். சின்ன வயசுலேருந்து வந்துட்டு நல்லா பழகியிருப்பா. ஸோ அதனால் வந்துட்டு பெருசாக வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு லவ் அப்படிலாம் கிடையாது. அதே சமயம் வந்துட்டு ஜிமினுக்கு வந்து கைராவை பிடிக்கும், கைராவுக்கும் ஜிமினை பிடிக்கும். ஆனால் லவ் அப்படின்லாம் அவங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஜேகேக்கு வந்துட்டு தான் சிஸ்டர் தான் கூடயே இருக்கணும், அதுக்கு ஒரே ஆள் நம்ம ஜிமினை வந்துட்டு வளைச்சி போட்டால் அவன் கூட இருந்துக்குவாங்கிற ஒரு ஐடியா. அவனும் வந்துட்டு பெரிய பிஸ்னஸ் மேன் தான், இருந்தாலும் வந்துட்டு ஜேகே மேலே அவனுக்கு ஒரு நட்பையும் தாண்டி ஒரு பாசம் இருக்குது. ஸோ அவன் சின்னதுலேருந்து தனியாக வளர்ந்தவன். அவன் எப்படிலாம் தான் சிஸ்டரையும் ஸோ என்னோட குடும்பத்தையும் பார்த்துக்கிறான், அந்த பிஸ்னஸையும் பார்த்துக்கிறான். அந்த அதெல்லாம் அவன் மேலே ஒரு மதிப்பு மரியாதை இருக்கிறனால இவன் சொன்னதுக்கெல்லாம் அவன் ஓகே சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆகிட்டான். ஸோ வந்துட்டு இப்படி 2 பேர் பேசிகிட்டு இருக்க ஜிகே டே என் முன்னாடியே என் தங்கச்சி கிண்டல் பண்ணுறியா, சும்மா மச்சான் டேங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இதுவே போதும், அவன் இப்போ தான் அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என் அம்மா வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கோவிலுக்கு போகிற பழக்கம் இருக்கும், அதனால சாமியை கும்பிட்டுட்டு வந்துடும் சொன்னாங்க. அம்மா அப்பாலாம் வந்துட்டாங்களாடா. அவங்கெல்லாம் வந்துட்டாங்க, மண்டபத்தில் தான் இருக்காங்க, நம்மளை மட்டும் போயிட்டு வர சொன்னாங்க. நான் வேணா உன் சிஸ்டர் கூட்டிகிட்டு போகிறேன், இல்லை நீயும் வரியா, ஜேகேவுக்கு எப்போவுமே தங்கச்சி விட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ நானும் வரேன் மச்சான் அப்படிங்க. நான் ஒன்றும் கடத்திட்டு போகலடா, கல்யாணம் பண்ண போகிறேன், நானே கூட்டிகிட்டு போகக்கூடாதா அப்படின்னு ஜேகே ஜிமின் அப்படியே கேட்கறதுக்கு ஜேகே அப்படியே மறைச்சு பார்த்துட்டு, இன்னும் கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக இருங்க, உங்கள் ப்ரைவசியை நான் தலையிட மாட்டேன். அதே சமயம் என் சிஸ்டரை நான் பார்க்கணுன்னு நினைக்கும்போது கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன் புரியுதா அப்படின்னு ஜிமினை மிரட்டுற மாதிரி ஜேகே பார்க்க. ஜிமினோ தலையில் அடிச்சுட்டு எல்லாம் நேரம்
வேண்டாம் அப்படின்ட்டு கைராவை பார்க்க அவளை சிரிக்கிறா. வா போகலாம் அப்படின்ட்டு இப்படி 3 பேர் பேசிட்டு அங்கே உள்ளவங்க கிட்டலாம் சொல்லிவிட்டு வெளியில் போகிறான். ஸோ பக்கத்தில் ஒரு கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பெஷலாக அர்ச்சனை எல்லாம் வந்து ஜிமின் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டான். இவங்க 3 பேரும் போய் காரில் இறங்கி உள்ளே சாமி கும்பிட்டுட்டு கண்ணை திறக்கும் போது அப்படியே ஷாக் ஆகிறான் ஜேகேவும் ஜிமினும். பிகாஸ் அப்படியே கைரா கழுத்தில் தாலி கட்டிகிட்டு இருக்கான். இவனுக்கு 2 பேரும் ஷாக் ஆகி, ஏய் யாரா நீ என்னடா பண்ணுறாடின்னு ஜேகேவோ அவனோட பிஸ்டல் எடுத்து அப்படியே வைக்க தயாங்கோ அடுத்த நிமிஷம் அவள் கழுத்தில் கத்தியை வச்சிட்டான். என்னடா உங்கள் முன்னாடி வந்து இப்படி நிற்கும் போதே நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் வந்திருக்கேன்னு தெரிய வேணாம். கொஞ்சம் 1 இன்ச் மூவ் பண்ண உன் தங்கச்சியோட சங்க அறுத்துருவேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் லைட்டாக அழுத்த அது அவளுக்கு வலிக்குது. அண்ணா அப்படின்னு கைரா பயப்படுறா. நோ நோ சிஸ்டர் ஒன்றும் பண்ணாத ஓகே ஓகே ஐ ட்ராப் த கேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை கீழே போட்டுறான். அப்படியே பார்க்குறான் தயாங்கோ. உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கெல்லாம் வந்தால் தக்காளி சட்னியாடா? பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்ட்டு இன்னும் அழுத்த நோ அப்படின்னு ஜேகே கத்துறான். வலிக்குதில்ல எங்களுக்கும் வலிக்குதுடா. வலிக்குது, அந்த வலியை நீ அனுபவிக்க வேணாம். அதுக்குதான் காத்துக்கிட்டு இருந்தேன், தூக்கிட்டேன். எனக்கு தெரியும் உன்னோட உலகமே இவதானாம்ல, உன் உசுரே இவதானா. அந்த உசுரை இல்லாமல் பண்ணிட்டா அப்படின்ட்டு அப்படியே இன்னும் லைட்டாக பிளட்டே வருது கைராக்கு. ஏய் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாய ஜிமின் பிடிச்சி டே அவன் கையில் அவள் மாட்டிக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படியே தடுத்துட்டு இருக்க. அந்த பயம் இருக்கட்டும். என்ன எகுறனா இங்கே அவ்வளோதான் அத்துருவேன் அப்படின்னு அப்படியே பயமுடுத்துறான். அப்படியே கைராவோ அண்ணா பயமாக இருக்குண்ணா காப்பாத்துண்ணா அப்படின்ட்டு அவள் அழுதுட்டுருக்க. அழாதடா உனக்கு ஒன்றாகாது. ஏய் உனக்கு என்னடா நான் தானே வேணும் என்ன எடுத்துக்கோ, என் தங்கச்சி விட்டுரு, எதுவும் பண்ணாத, என் சிஸ்டரை எதுவும் பண்ணாத, நான் வரேன் என்ன பண்ணணும்னு சொல்லு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு கதறான் ஜேகே. கதறு மகனே கதறு, பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா, இப்படி தானே அவ்வளோ கதறியிருப்பா. யார் அப்படின்னு முடிக்க, உன் அண்ணன் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேளுடி அப்படின்னு அப்படியே கைராவை பிடிச்சி எடுக்க. யாருடா நீ பொறுக்கி, என் அண்ணனை பற்றி உனக்கு என்ன தெரியும், என் அண்ணன் எப்படியாப்பட்டவர் தெரியுமா அவள் பேர் வைக்க. ஹே வாய மூர்றி பெரிய அண்ணன், இந்த பொய்யோக்கிய ராஸ்கல் என்ன பண்ணான்னு பூஞ்சோலை கிராமம் ஞாபகத்துக்கு வருதா தம்பி அப்படின்னு கேட்க. ஜேகே அப்படியே ஹே யார் நீ அப்படின்னு பார்க்குறான். நான் யாரா தெரிஞ்சுக்கணும்னா அதே கிராமத்துக்கு திரும்பி வா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே நிற்கவே இல்லைங்கோ. அங்கே ஹெலிகாப்டர் வர அதில் ஏறி கிளம்ப இவன் எங்கே போகிறான் என்ன ஒன்றுமே புரியாமல் ஜேகே அப்படியே அந்த கிராமத்தை நேம் கேட்டதுக்கே ஸ்டன் ஆகி அப்படின்னு நின்றுருக்கா. ஜிமினோ மச்சான் என்னாச்சு அப்படின்னு தட்ட. டேய் அவன் தங்கச்சி தூக்கிட்டு கிளம்பிட்டான், எனக்கு கல்யாணம் என்னது பிரச்சனை இல்லை, பட் அவன் யார், என்ன நடக்குது, என்ன கிராமங்கிறான், என்னடா நடக்குது, அங்கே தானே நீ ஏதோ ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்த, அதுக்கப்புறம் நீ அதை பற்றி எதுவுமே பேசலை, என்னதான் மச்சான் நடக்குது அப்படின்னு ஜிமின் இப்போ ஒரு ஃப்ரெண்டாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நினைக்க. சாரி ஜிமன், கல்யாணம் ட்ராப் ஆயிடுச்சு, அதை மட்டும் பண்ணு, இதுக்கு மேலே நான் எதுவும் கேட்காத, இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு ஜேகேவோ அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக ஜிமினுக்கு தனியாவோட மனசில் மஜா நானும் வரேன் இப்போ நீ ஸ்டே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ அந்த ட்ராவலிங் டைமில் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஜேகே போகிறான். வாங்க நம்மளும் போய் என்னான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஜேகே வந்து சுமார் ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்துட்டு அந்த பூஞ்சோலை கிராமங்கிற கிராமத்துக்கு போகிறான். எதுக்கு அப்படின்னா அங்கே வந்துட்டு இவனோட பெயிண்ட் ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணுறதுக்கு. பட் அங்கே ஆல்ரெடி வந்துட்டு அது என்ன சொல்கிறது, இயற்கை வளத்தை தவிர எதுவும் கிடையாது, ஸ்கூல் அதிகமாக கிடையாது, அப்புறம் பஸ் வசதியும் அதிகமாக இல்லை, அது மட்டும் இல்லாமல் அந்த பாலம் கூட கிடையாது, ஹாஸ்பிட்டல்ஸும் கிடையாது, எல்லாமே வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப பின்தங்கிய கிராமம். அந்த மாதிரி கிராமங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் அங்கே போய் சமூக சேவை செய்கிறதா உங்களோட வேலை. உங்களுக்கு அம்மா அப்பாலாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு யாரும் இல்லாத பொண்ணு, உங்களுக்கு வந்து அத்தை மாமா தான் வளர்த்துருப்பாங்க, வேறு யாரும் இல்லை, தயாங்கோட அம்மா அப்பா தான் உங்கள் அத்தையும் மாமாவும், அவங்க தான் வளர்த்துருப்பாங்க, அவங்க வீட்டில் தான் வளர்ந்துருப்பீங்க. தயாங்கு நீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும், உங்களுக்கும் தயாங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் காலேஜ் டேஸில் வந்துட்டு இந்த மாதிரி சமூக சேவை செய்கிறதுல ரொம்ப ஆசைப்பட தயாங்கும் சரின்னு அனுப்பி வைக்கிறான். அப்போ வந்துட்டு நீங்கள் அங்கே என்னெல்லாம் இல்லை அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃபவுண்டேஷன்லேருந்து பணம் கொடுத்து வந்து இதெல்லாம் வந்து ஃபண்டு கொடுத்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா. இந்த மாதிரி நிறைய கிராமங்களில் நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் அந்த கிராமத்துக்கு போய் அங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப வந்து ரேராக ஸ்கூலே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து அங்கே ஸ்கூல் மாதிரி
சின்ன பசங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கிளாஸ்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க, ஒரு டீச்சராக அங்கே இருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் செய்கிறதுக்கான ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு இப்படி நீங்கள் அங்கே ஒரு 2 மாதமாக தங்கியிருக்க உங்கள் மேலே எல்லாருக்குமே ஒரு பாசம் இது மாதிரி இருக்காங்க. எங்கேருந்தோ வந்து இந்த பிள்ளை நமக்கு நல்லது செய்தே அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு தான் ஜேகே வரான். வந்தவனும் கிராமத்தோட வளர்ப்பு செழிப்பை அப்படியே பார்த்து அவன் கூலஸை கழட்டி அப்படியே பார்த்துட்டு நிற்க இந்த செய்தி ஸ்கூலில் இருக்க உங்கள் காதுக்கும் வருது. அதாவது 2 பசங்க லேட்டாக வர நீங்கள் ஏன்டா லேட்டுன்னு கேட்க, மேடம் கப்பல் மாதிரி பெரிய கார் வந்துச்சு, அதை பார்த்துட்டு இருந்தோன்னா அவனுங்க சொல்ல, காரா எதுக்கு இங்கே வந்துச்சு? அதுக்குள்ளேருந்து 2 பேர் பெரிய ஆள் கருப்பு கோட் போட்டு கூலர்லாம் போட்டு இறங்குனாங்கன்னு அந்த பசங்க சொல்ல, சரி நீங்கள் கிளாஸில் படிச்சுட்டு இருங்க, நான் யாருன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, யாரோ புதுசாக வந்திருக்காங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ண வந்திருப்பாங்களோ இல்லை ஏதாவது ஆஃபீஸர்ஸா யாரானு தெரில, இத்தனை வருஷம் வராதவங்க இப்போ வந்திருக்காங்கன்னா இவங்களுக்கு என்ன தேவைன்னு நம்ம மனு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிவிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அங்கே வரீங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்க சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு 5 பேர் தான் அங்கே போயிருப்பீங்க. மியா, நீங்கள், ஆரியன், ரயான் அப்படின்னு எப்பவும் உள்ள கேங் தான். ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு ரயானையும் மியாவையும் விட்டுட்டு ஸ்வீட்டியும் ஆரியனையும் கூட்டிகிட்டு மொத்தம் 3 பேர் இங்கே வரீங்க. வந்து அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அங்கே நின்றுட்டு இருக்கிறது ஜேகே தான். அவனும் அங்கே எப்படிலாம் வந்துட்டு பில்டிங் எழுப்பலாம், எந்த இடத்த வாங்கலாங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஏன்னா அங்கே நிறைய பேர் வந்து இன்னும் இடத்த அவங்ககிட்ட விற்கலை, கொஞ்சம் தான் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ நிறைய இடம் வாங்கினா தான் வருவோம். அப்போ இந்த இடம் செம்மையாக இருக்கே, தண்ணி கூட பக்கத்துலேயே இருக்குது, இதுலேயே எல்லாத்தையும் எடுத்து கட்டணம் கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்க. சார் அப்படின்னு ஒரு சவுண்டு, அப்படியே அந்த சவுண்டுக்கு அந்த வாய்ஸை கேட்டு அப்படியே மெய்மறந்து ஜேகே திரும்பி பார்க்குறான். பிகாஸ் அவ்வளோ இனிமையான அவங்களோட ஸ்வீட் வாய்ஸில் அப்படியே அவன் விழுந்துடுறான். நீங்களோ அந்த கிராமத்தில் இருக்கனால நீட்டாக வந்துட்டு ஒரு ஆப் சாரி கட்டி தலையில் பூவு கையில் வளைய சிமிக்கி கண்ணுக்கு மையின்னு பார்க்கறதுக்கே அம்புட்டு அழகாக அம்சமாக வந்து ஒருத்தையும் நின்னா, இத்தனை நாள் கட்டடங்களே பார்த்தவன், இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கிட்டையும் மயங்காதவன், உங்களை பார்த்த நிமிஷம் அவனோட இதயம் அப்படியே துடிக்குது. அவங்களையே அப்படியே மெய் மறந்து பார்த்துட்ருக்கான். சார் எக்ஸ்கியூஸ் மீ அப்படி நான் முன்னாடி எங்கள் கையாட்ட இவ்வளோ நேரம் கிராமத்து பொண்ணுன்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தவன் இப்போ தான் நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ சொன்னதுலையும் பின்னாடி நிற்கிறவங்களையும் நோட் பண்ணுறான். அவங்க கொஞ்சம் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிக்க, யார் இவங்க அப்படிங்கிற மாதிரி புருவம் சுருக்கி எஸ் அப்படிங்கிறான். அது நாங்கள் இங்கே ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ். ஓ, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அதுவா அப்படின்னு ஏதோ இந்த பாடமெல்லாம் எடுக்க வந்தா கிராமத்தில் பேன்னு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஜேகே புதுசாக இருக்கான். அவன் காரு அதெல்லாம் வச்சு அந்த ஊர் மக்களும் கூடி நின்று பேன்னு தான் பார்த்துருக்காங்க. யாராக இருக்கும், எந்த ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரிலாம். அவனும், நான் இந்த ஆஃபீஸரும் இல்லை, நான் ஒரு கம்பெனி தான் வச்சுருக்கேன். பட் இந்த இடத்த பார்க்கும்போது இங்கே நிறையா தேவைப்படுதுன்னு தெரியுது. ஸோ அதான் உங்களுக்குலாம் ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் அவனுக்கு வந்துட்டு எடுத்ததும் இப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா படிக்காதவங்க நினச்சி ஏமாற்றிடலாம் அப்படின்னு வந்திருப்பான். பட் படித்தவங்கும் போது கண்டிப்பாக இங்கே கம்பெனி வருதுன்னா அதை ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னு தெரியும். உங்களுக்கும் அந்த செய்தி வந்துருச்சு. ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்த்து, சார் நீங்கள் அந்த பெயிண்ட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. எஸ், நான் தான் அதை கொண்டு வரலான்னு நினச்சி தான் வந்தேன். பட் இவ்வளோ வளமையாக செழிப்பாக இருக்கிற கிராமத்தை ஏன் நம்ம அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு யூசி உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு புரியுது. வந்து கொஞ்ச நேரத்துலேயே எல்லோரும் வந்துட்டு உங்ககிட்ட வந்து மேடம்னு பேசுகிறது ஒரு மரியாதை கொடுக்கும்போது இந்த பொண்ணுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை, அவன் ஆளுங்களை வச்சு அந்த கிராமத்தில் நடக்காதே அதுக்குள்ளே வந்துட்டு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஸோ இவ சொன்னால் கண்டிப்பாக இந்த முட்டாள் கூட்டம் கேட்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களை தனியாக கூட்டிகிட்டு போய் ஏதாவது பணம் கொடுத்து கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பான். ஸோ அடுத்த நிமிஷமே நீங்கள் அதில் மண்ணவாரி போடுற மாதிரி தானே எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதை பற்றி பேச நீங்கள் வந்தது இதெல்லாம் சொல்லவுமே அவனுக்கு அவ்வளோதான். இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறவ கண்டிப்பாக நம்ம சொல்கிறத ஒத்துக்க மாட்டான். என்ன பண்ணுறது, சரி இவ இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்கே இருப்பா, அது வரைக்கும் ஏதாவது சமாளிப்போம், அப்புறம் இவளை அமுச்சு விட்டுட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓ ஓகே, நானே அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணா நீங்கள் அப்படின்னு பார்க்குறான். அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லை இங்கே இருக்கிற ஐடியாவா? இல்லை 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 இது என் சொந்த ஊர் இல்லை, நாங்கள் இந்த மாதிரி பின்தங்கிய கிராமத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோம் எங்கள் ஃபவுண்டேஷன் மூலயமா, அதுக்காக தான் வந்தேன். மற்றபடி எனக்கு இது சொந்த ஊர் இல்லை, என்னோடய ஊர் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஊரை சொல்ல, ஓ சிட்டி பொண்ணு தானா, பட் யூ லுக்கிங் கார்ஜியஸ் அப்படிங்கிறான். சடனாக அவனை மறந்து அந்த வார்த்தை வர அப்படின்னு பார்க்குறீங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் ஹாஸ்பிட்டல் கட்டி தர போகிறேன், ஸ்கூல் கட்டி தர போகிறேன், பாலம் அமைச்சு தரேன், அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம சிஎம் பிஎம்லாம் கொடுக்குற மாதிரி வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்க எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிஜமாகவே பண்ண போகிறாரோ? ஆமாம், இனிமேல் இங்கே பெயிண்ட் ஃபேக்ட்ரி கொண்டு வர ஐடியாவை நான் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஸ்கூல் அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு வந்தால் எல்லாத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும், குறைஞ்ச கட்டணத்தில்
என்னால் முடிஞ்ச ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி மண்டையை கழுவுறான். நீங்களும் உண்மை நம்பிடுறீங்க. ஸோ இப்படியே அவன் அங்கே தங்கியிருக்கான். ஸோ அவனோட அதை சொன்னது மட்டும் இல்லாமல் அவன் செய்யவும் செய்கிறான். ஸ்கூல்ஸும் எடுத்து நீட்டாக கட்டுறான். அப்போ நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்கூல்லேருந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்து வேறு இடத்துல வச்சு ஸ்கூல் சொல்லி அதாவது கிளாஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போ அந்த பக்கம் அவன் வரும்போது போகும்போது அவனை நீங்களும் பார்க்குறீங்க, அவனும் உங்களையே பார்க்குறான். ஸோ கண்ணு பார்த்துக்கிட்டா நீங்கள் வந்து தயாங் மேலே வச்சுருந்தது ஒரு பாசம் தான், அத்தை பையன் அப்படிங்கிற மாதிரி லவ் கிடையாது. ஸோ அதனால் உங்களால் டக்குன்னு ஜேகே மேலே ஈர்ப்பாக முடியுது. ஸோ வந்துட்டு நீங்கள் ஜேகேவை பார்க்கும்போது உங்களுக்கு அவன் உங்களை பார்க்குறது, அப்புறம் கோவிலில் நின்று சாமி கும்பிட்டுருக்கும்போது உங்களை பார்த்ததுமே காரை ஸ்டாப் பண்ணிட்டு அவனும் வந்து உங்களுக்கு நேராக நின்று சாமி கொண்டிருப்பான். நீங்களோ கண்ணை திறக்கும்போது அவன் உங்களுக்கு நேராக நின்றுட்டுருக்கு. அவனை ஒன்றும் நீங்கள் பார்த்து ஷாக் ஆனாலும் அப்புறம் ஹாய் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருப்பீங்க இயல்பாக. அவனும் உங்ககிட்ட பேசிட்டு அப்படியே நடந்து வர நீங்கள் ஸ்லிப்பாகி விழுக போக உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே நிற்க வைக்கிறான். பார்த்து அப்படின்னு நீங்கள் சாரி தெரியாமல், இட்ஸ் ஓகே, தெரியாமல் விழுந்தாலும் தெரிஞ்சு விழுந்தாலும் பிடிக்க நான் ரெடி அப்படின்னு அவன் ப்ரப்போஸ் பண்ண. என்ன வாழ்க்கை பூரா எனக்கு இப்படி உன்னை பிடிச்சிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறான். கோவிலில் வச்சு ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது, பட் எனக்கு என் மனசை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு இந்த மாதிரி ரசனையாக காதல் கவிதைலாம் எழுத தெரியாது, பட் எனக்கு பிடிச்சதை உடனே சொல்லிடணும். என்னமோ நான் பார்த்ததும் இந்த கண்ணில் விழுந்துட்டேன், அது எனக்கு வேணும்னு தோணுது. நீ சொல்கிற பதிலில் தான் இருக்குது. இன்னொன்று சொல்லணுன்னா ஃபேக்ட்ரி கட்டணுங்கிற ஐடியாவை கூட உன்னை பார்த்தது நான் மாற்றிக்கிட்டேன். உனக்காக எல்லாம் பண்ணணும்னு தோணுது, எனக்காக நீ. பிகாஸ் எனக்கு யாரும் கிடையாது, எனக்கு ஒரு சிஸ்டர் மட்டும்தான் என் லைஃப்பில் இருந்த ஒரே பொண். அவளுக்கு அப்புறம் எனக்கு ஒன்றை தான் பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு அவனும் பேச அவ்வளோதான், நீங்கள் உங்களுக்கும் யாரும் கிடையாதுல்ல. ஸோ அவன் யாரும் இல்லைன்னு சொன்னதுமே விழுந்துட்டீங்க. இதெல்லாம் கேட்க ஒரு மாதிரி ஆனால் அது என் அத்தை மாமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே வந்து பேசுகிறேன் அப்படிங்கிறான். அவன் சொல்ல நீங்கள் அப்படின்றீங்க. அப்புறம் என்ன 2 பேத்துக்கும் லவ். அங்கே கட்டடம் எப்படி டெவலப் ஆகுதோ அதே மாதிரி லவ்வும் டெவலப் ஆகுது. அவனை அடிக்கடி போய் பார்க்குறது, அவன் இருக்கிற இடத்துல நீங்கள் சுற்றி வர்றது, அவனும் யாருக்கும் தெரியாமல் அப்படியே உங்களை பார்த்ததும் அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி தனியாக வச்சு ஹோய் இந்த பக்கத்தில் வந்த இல்லையே இந்த பக்கம் என் ஸ்கூல் பசங்க வந்தாங்க, அதான் டீச்சர் அம்மாவுக்கு பொய்யெல்லாம் சொல்ல வருது, அது இந்த லிப்ஸ் போய் சொல்கிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு கிட்ட வரான். அது பேசிட்டு முதல்ல மேலேருந்து ஒரு கல் வந்து அப்படியே விழுக்கிற மாதிரி வருது. டக்குன்னு நீங்கள் அதை கவனிச்சிடுங்க. ஸோ ஜேகேவை அப்படியே இழுத்துட்டு அந்த பக்கம் நகர்ந்து போயிடுறீங்க. போய் அவனை நல்லா இருக்க ஹக் பண்ணிட்டு அப்படியே நிற்க அவன் அப்படியே உங்களை என்னாச்சு அப்படின்னு பார்க்குறான். அங்கே அப்படின்னு கட்ட பொத்துன்னு இப்போ கல் விழுகுது. கொஞ்சம் விட்டு தான் அவன் தலையிலே விழுந்திருக்கும். ஓ மை காட், நீ வந்ததை என்னை காப்பாற்றவா அப்படிங்கிறான். அது விழுவலாம் எனக்கு தெரியாது, ஜஸ்ட்டு பார்த்தேன், பட் நான் அதுக்கு வரல அப்படிங்கிறீங்க. தெரியுது அப்படின்ட்டு மறுபடியும் விட்டதுலேருந்து அவன் ஸ்டார்ட் பண்ண அதை நான் அப்படின்னு நீங்கள் அதுக்கு மேலே பேச விடலை. அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணு. கொஞ்ச நேரம் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஐயோ என்ன பண்ணுறீங்க, யாராவது பார்த்தா. யார் பார்த்தா எனக்கு என்ன, இது கிராமம், ஓகே அதுக்காகலாம் என் உணர்வுகளை அடக்கிட்டு இருக்க முடியாது. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என்ன தோணுதோ அதை செய்வேன் அப்படின்ட்டு உங்கள் ஹிப்பில் கிள்ளிட்டு இந்த மாதிரி ஹரகுரியா வந்து முன்னாடி நிற்காத, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு போகிறான். அரைகுறையாவா அப்படின்னு கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. ஹிப்பும் மேலே செஸ்ட்டும் லைட்டாக தெரியும். ஓ மை காட் அப்படின்ட்டு நீங்கள் அதை சரி பண்ணிவிட்டு அங்கேருந்து சிரிச்சிட்டு ஓட. அவனும் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். சீக்கிரம் இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்ட்டு அவனுக்கும் உங்கள் மேலே லவ். அப்படியே 2 பேரும் லவ்வை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்க. ஓரளவுக்கு நீங்கள் வந்த வேலை தான் முடிய போதில்லை. ஸோ அவனை எல்லாத்தையும் முடிச்சுட்டான். இதெல்லாம் முடிஞ்சு நீங்கள் தயாங்கிட்டே சந்தோஷமாக சொல்லியிருப்பீங்க, அவரே எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, யார் அந்த மனுஷன், நானும் பார்க்கணும் அப்படின்னு. தேங்க்ஸ் எல்லாம் பார்க்கலாம், நானே இன்ட்ரோ கொடுக்குறேன். ஓ மேடம் ரொம்ப ஷையாக பேசுகிறத பார்த்தா சம்திங் அப்படின்னு கேட்க, அது வந்து இது வரைக்கும் கிட்ட எதையும் மறைச்சதில்லை தயா, பட் இதை தான் சாரிடா, அது எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ தான் அத்தை மாமா கிட்ட. ஹே டோன்ட் வரி, உனக்காக நான் எப்பவும் இருப்பேன்னு சின்ன வயசில் சொல்லியிருக்கேன்ல, அது எப்பவும் இருப்பேன் தான். நான் பேசுகிறேன் அப்படின்னு காலை கட் பண்ணனுக்கோ மனசில் சொல்ல முடியாத வேதனை. ஏன்னா தயாங்க நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு இல்லை, நீங்களும் அவன் மேலே பாசமாக இருந்திருப்பீங்க, பட் பிரதர் மாதிரி பார்த்துருப்பீங்க. பட் தயாங்க அப்படி கிடையாது, உங்கள் மேலே ஒரு லவ் இருந்திருக்கும். ஸோ இன்னொருத்தன் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் இது வரைக்கும் அப்பா அம்மா பாசம் அனுபவிக்காத பொண்ணு, அவள் விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், சரி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காகவே வீட்டிலலாம் பேசியிருப்பான். ஸோ இவ்வளோ ஹாப்பியாக இருக்க நீங்களும் பேக்கோட வந்து அப்படியே ஜேகே பண்ணிக்கா. ஜேகே என்ன கிளம்பிட்டியா அப்படிங்கிறான். வந்த வேலைலாம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேணான்னு தான் கிளம்பிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேனே. சீக்கிரம் சொல்லு, உன் வீட்டில் பேசிட்டினா நானும் வந்து பேசுகிறேன்.
எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா, அவள் மேரேஜ் முடிஞ்சதும் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே நெத்தி முட்டி கிஸ் பண்ண வர, ஹே அப்படின்னு கை வைக்கிறீங்க. என்னடி அப்படிங்கிறான். இல்லை யாராச்சும் இதையே சொல்லாத அப்படின்ட்டு டக்குன்னு கை எடுத்து விட்ட கிஸ் பண்ணி. ஓகே, ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்க முடியாது, சீக்கிரம் பேசிட்டு சொல்லு அப்படிங்கிறீங்க. சரிடி பார்த்துப்போ ஜாக்கிரதையா அப்படி இப்படின்னு பேசி உங்களை அனுப்பி வைக்கிறான். போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பிடுறீங்க. ஸோ போன நீங்கள் என்ன ஆனீங்க ஏதானீங்கிறத இதுக்கப்புறம் தேங்க்ஸ் சொல்லுவான் கேட்போம். ஸோ இப்படியே கனவு கண்டுட்டு ஜேகே அந்த பூஞ்சோலை கிராமத்துக்கும் வந்துட்டான். அப்போது அவனுக்கு ஒரு கால் வருது அவன் சிஸ்டர் நம்பர்லேருந்தான். ஸோ அட்டன் பண்ணி, ஹலோ குட்டிமா அப்படின்னு ஜேகே கத்த, வாங்க சார் நான் தான். டே எங்கடா வச்சுருக்கேன் என் தங்கச்சியை விட்டுரு, உனக்கு சொத்தை எல்லாத்தையும் எழுதி வைக்கிறேன், ₹1 பாக்கி இல்லாமல் எல்லாத்தையுமே உனக்கே கொடுத்துட்றேன், என் தங்கச்சை மட்டும் விட்டுரு, அவளை எதுவும் பண்ணிடாத. டே மூட்ரா ஃப்ராடு, உன்னோட காசுக்கெல்லாம் நான் ஒன்றும் ஃபோன் பண்ணல, எனக்கு அது தேவையும் இல்லை, பிச்சைக்கார பையில, உனக்கு காசு ஒன்று தான் கேடு, உன் காசெல்லாம் நீ நேர்மையாக சம்பாரிச்சு நினச்சிட்டு இருக்கியா, அத்தனையும் அடுத்தவங்களோட ரத்தம்டா அப்படின்னு அவன் திட்ட. இப்போ அதெல்லாம் பேச நேரம் இல்லை, எனக்கு என் தங்கச்சை பார்க்கணும், என் தங்கச்சி எங்க அதுக்குள்ளே காட்டிடுவேனா, வாடா மகனே இப்போ தானே உள்ளே வந்திருக்க, வா நீ கட்டின அந்த பாலத்தை கடந்து வா அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுறான். ஷிட் அப்படின்ட்டு ஜிமின்ட்ட வரும்போது இந்த லவ் ஸ்டோரியை மட்டும் சொல்லிட்டு வந்திருப்பான். ஸோ ஜிமினோ என்னடா நடக்குதுங்க அப்படின்னு புரியாமல் பார்க்க, மச்சான் சொல்கிறேன், நீ லவ் பண்ணேன்னு சொன்னீங்க, அந்த பொண்ணு இந்த கிராமமா, இல்லை, அப்புறம் அவன் யாரா தெரியல, என்னடா எது கேட்டான்னு தெரியலங்கடா, இப்போ யார் அவன் புதுசாக ஒரு வில்லனா அப்படின்னு அப்படியே ஜேகே, இந்த ஸ்டோரிக்கு நான் தான் வில்லன் நான் தான் ஹீரோ அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். நமக்கு தான் தெரியுமே. ஸோ அவனும் அப்படியே உட்காந்துட்ருக்க வேறு வழி இல்லையே. ஸோ அந்த பாலத்தை கடந்து வந்ததுமே அங்கே பார்க்குறான் எல்லா பக்கமே ஜேகேவோட ஃபோட்டோ வச்சு இல்லை சாணி அப்பி இது பண்ணிலாம் வச்சுருக்காங்க, மூஞ்சில் வந்துட்டு பிளாக் அடித்து அந்த மாதிரி. ஜிமினோ என்னடா இது அப்படின்னு பார்க்க, கரெக்டாக இந்த கிராமத்தில் உனக்கு ஆப்பு ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜிமின் பார்க்க, இதுக்கு தான் உன்னை வராதன்ட்ட அப்படிங்கிறான். தெரியாமல் வந்துட்டனே இப்போ என்ன பண்ணுறது, சரி விடு அங்கே போய் நான் கச்சி மாறிக்கிறேன் அப்படின்னு ஜிமின் சொல்ல, அப்படியே ஜேகே முறைக்கிறான். சாரி மச்சான், ஏதோ பெருசாக பண்ணி வச்சுருக்கேன்னு மட்டும் தெரியுது, ஆனால் என்னென்னு உள்ளே போனால் தானே தெரியும், மிரட்டுறதோட விட போகிறானா இல்லை இதனால் கைராவுக்கு அப்படின்னு ஜிமின் சொல்லி முடிக்கல. ஜேகே அப்படியே பாஞ்சு அவன் ஷர்ட்டை பிடிச்சி, அப்படிங்க நான் மச்சான், நீ உனக்குன்னு வரும்போது வலிக்குது, மற்றவங்களுக்கு என்ன பண்ணான்னு யோசிக்கணும்ல ஜிமின் அப்படின்னு பார்க்க, சாரி மச்சான் அப்படின்னு ஜிமின் திரும்பி உட்காந்துக்கிறேன். ஜிமின் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க, இப்போ வரைக்கும் எதுவும் தெரியாது மச்சான், பட் ஏதோ தப்பாக இருக்கணும், ஏதோ இன்டிமெசி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்த கால் வருது, எங்கடா என் தங்கச்சி என்னடா பண்ணுற சொல்லுடா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கத்த, கத்தாதடா வா நீ கட்டணும்னு நினச்சி பாதியிலே விட்டிய, அதே ஃபேக்ட்ரிக்கு வா அங்கே தான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்ல. இப்போது ஜேகே அந்த ஃபேக்ட்ரிக்கு ரொம்ப ஸ்பீடாக காரில் போய் அப்படியே வந்துட்டு ஃபேக்ட்ரியை சுற்றி பார்க்குறான். அது வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஜிமினோ ஆமாம் இதுக்குள்ளே எப்படா போகிறது அப்படின்ட்டு இருக்க, என்ன மச்சான் இது உன்னோட தானே, பாதியில் நிப்பாட்டி நான் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு கேட்க, அவனும் பாடி கார்டை பார்க்க அவனும் எடுத்துறான். அந்த சாவியை வச்சு ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்க, ஆனால் மச்சான் நம்ம சாவியை வச்சு ஓப்பன் பண்ணி போகிறோம், அவன் எப்படி உள்ளே வந்திருப்பான் தெரியல அப்படின்ட்டு ஜேகே எங்கே இருக்கான் கால் வருமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இவன் கால் பண்ணான்னு நினச்சாலும் கால் போக மாட்டேங்குது, கடுப்பாகுது. ஸோ மறுபடியும் அவன்கிட்டே கால் வருது. அட்டன் பண்ணி, என் தங்கச்சி எங்க அப்படின்னு பதறாத உனக்கு முன்னாடி ஒரு வெள்ளை துணி இருக்கல அங்கே தான் இருக்கா, போய் பாரு அப்படிங்க. இப்போது அப்படியே ஜேகே நேராக ஓடுறான். எங்கே ஓடுறான் அப்படின்ட்டு ஜிமினு பின்னாடியே ஓடி வரான். ஸோ அங்கே டெட் பாடிலாம் இருக்கல அந்த மாதிரி வெள்ளை துணியில் மூடி இருக்குது. ஜேகேக்கு அவ்வளோதான் கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. இல்லை அப்படின்ட்டு அவன் கத்திட்டே இருக்க. ஜிமின் இருக்காதரா உன் சிஸ்டர் ஆகாது பயப்படாத, ஒன்றும் இல்லை அவன் ஏதோ உன்னை பயமுடுத்துறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கிட்ட போய் பாரு மச்சான் அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஜேக்கபோ இல்லை அப்படின்ட்டு இருக்க. ஜிமின் இவன் வேற அப்படின்ட்டு ஜிமினே போய் அப்படியே ஓப்பன் பண்ண மச்சான் அப்படின்னு கத்துறான். அப்படியே ஜேக்கே பார்த்து அவ்வளோதான் குட்டிமா அப்படின்னு ஓடி வந்து அப்படியே மடியில் சாய்ச்சிக்கிட்டு கதறான். கைரா என்னடா ஆச்சு, நான் என்ன பண்ணா, யாரா நீ பரதேசி உன்னை விட மாட்டேன் அவ்வளோதான் உனக்கு இருக்கா அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்க. அப்படியே ஐயோ தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். அப்போ தயாங் அது சிரிச்சுட்டு வெளியில் வரான். என்ன ஒரு நடிப்பு, அடேங்கப்பா ஆஸ்கார் கொடுங்கப்பா இவருக்கு அப்படிங்க. ஜிமின் என்னடா பண்ணிகிட்டு இருக்க, எதுக்குடா அவளை இப்படி பண்ண அப்படின்ட்டு அப்படியே வர. ஜேகேவும் அதே மாதிரி வெறியோட பாய, பரதேசி என்ன உன் தங்கச்சின்னா துடிக்குதா, இப்படி தானே இருந்திருக்கும் அவளுக்கு, யாரை பற்றினா பேசுகிற ஒன்றும் புரியல அப்படின்னு தங்கச்சி அப்படியே கீழே விட்டுட்டு, ஒன்று என் தங்கச்சியை கொண்டுட்டு இல்லடா பரதேசி ஒன்று விட மாட்டேன் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே அடிக்க பாஞ்சது மட்டும் இல்லாமல் கன் எடுத்துட்டு அப்படியே தாங்க ஷூட் பண்ண நிற்க. கரெக்டாக அப்போ கைரா குறுக்க வந்து, ஃபஸ்ட்டு என்ன சுடு அப்புறம்
அவரை சுடு அப்படிங்க. குட்டிமா அப்படின்னு தொட வர, தொடாத தள்ளிப்போ அப்படின்ட்டு கயிறை தள்ள ஜிமின், உனக்கு பைத்தியமா, உனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கான், லூஸ் மாதிரி பண்ணுறா அப்படின்ட்டு அப்படி உங்களுக்கு எதுவும் தெரியாது, வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஆனா இப்படி நான் இப்படி நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு அப்படியே அவள் கதறி கதறி அழக. இங்கே ஜேகேவோ, அது குட்டிமா நிறுத்து, என்னை அப்படி கூப்பிடாத, நீலாம் மனுஷனே இல்லை அப்படிங்க. ஜிமினுக்கு ஒன்றும் இங்கே புரியல, என்னடா நடக்குதுன்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கா. தயங்க அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். தயங்கோ, சொல்லு என்ன பண்ணா, உன் வாயாலேயே உன் தங்கச்சிக்கிட்ட நீ உன் அருமை பெருமையை சொல்லு. நான் இது வரைக்கும் எதுவும் சொல்லலை, ஆனால் விதி பார்த்தியா, அது வலியுது. அதான் உன் தங்கச்சிக்கிட்டேயே அவள் போய் மாட்டியிருக்கா, அதுதான் அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. குட்டிமா, இவர் சொன்னப்போ கூட நான் நம்பலை, நான் கண் கூட பார்த்தேன், அப்புறம் எப்படி நம்பாமல் இருக்கிறது அப்படிங்க. ஆக்சுவலி எனக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஜேகேவை வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஊருக்கு போகிற மாதிரி கிளம்பிட்டு, அன்றைக்கி அவனோட பர்த்டே. ஸோ கிளம்பிட்டு நீங்களோ திருப்பி வந்து அவனுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலான்னு நினச்சிருப்பீங்க. அதனால தான் ஊருக்கு கிளம்பி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டு அவங்கக்கிட்ட லக்கேஜெல்லாம் கொடுத்துட்டு, நான் அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த நாளே வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, என்னடி திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா எப்படி அப்படிங்க. இல்லை கண்டிப்பாக வந்துடுவேன். ஆளை பார்த்ததும் அப்படியே இருந்துடாதடி, அப்புறம் வீட்டில் என்ன கேட்பாங்க. இல்லை சும்மா பர்த்டே அப்படிங்கிறனால இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அவரோட, அப்புறம் நான் வந்துடுவேன் அப்படின்லாம் சொல்ல, அவங்களும் சரின்னு ஹாப்பியாக கிளம்பி போகிறவங்க தான். நீங்கள் அடுத்த நிமிஷம் இங்கே கேப் புக் பண்ணி திருப்பி அதே வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளே வந்துடுறீங்க, அதே கிராமத்துக்குள்ளே வரீங்க. அவ்வளோ கனவுகளோட ஆசையோட அவனுக்கு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு, எனக்கு அவர் என்னை ப்ரப்போஸ் பண்ண மாதிரி நானும் ப்ரப்போஸ் பண்ணணும், எனக்கு அவர் மேலே அவ்வளோ லவ் இருக்குன்னு டைரியில் நீங்கள் அவனை என்றைக்கு சந்திச்சிங்களோ அதுலேருந்து அவனை எப்படிலாம் லவ் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணிக்கணும், எப்படிலாம் குடும்பம் நடத்தணும் 2 பேரும் ஆசைப்பட்டீங்க, தனிமையில் இருக்கும்போது அவன் சொன்னது நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கெட்சில் ட்ராயிங் வேறு பண்ணியிருக்கீங்க, ஜேகே நீங்களும் ஒன்றா இருக்க மாதிரி. ஸோ இந்த இதெல்லாம் வந்து கொடுத்து விட்டுட்டீங்க. நீங்கள் மட்டும்தான் கிஃப்ட் பாக்ஸோடு வரீங்க, ஏன்னா நீங்கள் தான் உடனே கிளம்பிடுற ஐடியா தானே வரீங்க. ஸோ வந்துட்டு அவனுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும் தானே போகிறீங்க. ஸோ அவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஒளிஞ்சிருக்கீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு குளிச்சுட்டு வரும், நீங்கள் பேன் சொல்லி பயமுறுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. அப்போ ஜேகேவோ குளிச்சுட்டு வரான், வந்தது நீங்கள் முன்னாடி போகலான்னு நினைக்க, அதுக்குள்ளே அவனுக்கு ஒரு கால் வருது. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக நின்றுறீங்க, சரி கால் பேசி முடிக்கட்டும் அப்படின்னு. பட் ஜேகே உங்களை கவனிக்கலை. அப்படியே அவன் அட்டன் பண்ணி, என்னாச்சு, அவள் ஊருக்கு போயிட்டாளா அப்படின்னு கேட்குறான். நம்மளே தான் கேட்குறாரோ, சரி என்ன பேசுகிறேன் கேட்கணும். அப்படியே ஆர்வமா அப்படியே கதவு பின்னாடி நிற்கா. சரி அவளுங்க அந்த பக்கம் கிளம்பிட்டாளுங்கண்ணா, இப்போ சந்தோஷம். அவள் உயிர் தப்பிக்கணும்னு இருந்திருக்கு, அதான். ஓகே, இதுக்கப்புறம் டிலே பண்ண வேணாம், சீக்கிரமே இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஆல்ரெடி பாதி எழுப்பின கட்டடம் தானே, பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தானே இங்கே வந்தேன், மீதியும் முடிச்சிடலாம். நாளைக்கே நைட்டாக மிஷின்ஸ் எல்லாம் உள்ளே இறக்கிடலாம். இந்த பில்டிங்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்போ இங்கே மிஷின்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துட வேண்டியதான் அப்படிங்க. நம்ம பேச இப்போ தூக்கி வாரி போடுது. என்ன அப்படின்ட்டு அவன் எப்போ மிஸ்ன்னு பேச ஆரம்பித்தானோ அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவை வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அவன் பேசுனது ஃபுல்லாக நீங்கள் வீடியோ எடுத்திருக்கீங்க. அவன் வந்துட்டு என்ன பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் சொல்ல, அப்போது எல்லாம் ஏமாற்றிருக்கான் அப்படின்ட்டு சத்தம் இல்லாமல் அப்படி நிற்கிறீங்க, கண்ணில் டியர்ஸ் மட்டும். இவனை போய் லவ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அந்த கிஃப்ட்டு கீழே விழுந்துடுது. ஸோ அதை வந்து ஜேகே பேசிகிட்டே வெளியே போனால கவனிக்கலை. ஸோ நீங்கள் அப்படியே கடற்கடன்னு இப்போ அந்த ரூம் ஃபுல்லாக தேடுறீங்க. அங்கே சில பல ப்ரூஃப்லாம் இருக்குல்ல, ஸோ ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த இது பண்ணுறது அதெல்லாம் எடுத்துகிட்டு, அது மட்டும் இல்லை அந்த ஃபேக்ட்ரி வந்து அங்கே என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு நீங்கள் ஏற்கனவே வந்துட்டு இந்த ஃபேக்ட்ரி வரும்போது அவன் தான் ஓனர்னு தெரியாத முன்னாடி நீங்கள் வந்துட்டு அதை பற்றி அவன் வந்தால் பேசணுன்ட்டுலாம் நிறைய வந்துட்டு ரெடி பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த இது ஃபைல்ஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே உள்ள வீடியோ அப்புறம் நீங்கள் எடுத்த ப்ரூஃப்லாம் எடுத்து வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்துட்டு எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணிட்டு இருக்க. கரெக்டாக போன ஜேகே திரும்பி வரான். வந்தோன்னு ஒரு நிமிஷம் உங்களை பார்த்துட்டு ஷாக்காய், நீ அப்படிங்க. நீங்கள் அழுத முகமாக அப்படியே கையில் ஃபோனோட அழகிட்டு இருக்கிறத பார்க்க வந்து எனக்கு எதுவும் சந்தேகமாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் நகரும் போது உங்கள் கையிலேருந்து வந்துட்டு கிஃப்ட் விழுந்திருக்கும்ல, அந்த சவுண்டில் தான் வந்திருப்பான் உள்ள. ஸோ நீங்கள் எல்லாம் அப்படியே படப்படன்னு நிற்க. அவனும் நீ எப்போ வந்த, அதுவும் உள்ளே இருக்க, அது உங்களுக்கு கிஃப்ட்டு அப்படிங்கிறீங்க. இங்கே கிஃப்ட் அப்படியே டக்குன்னு கையில் எடுக்க. அவனும் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்த. உங்கள் மூச்சு ஒரு மாதிரி இருக்கு, அவனுக்கு டவுட்டாகவே இருக்குது. இருந்தாலும் சரி ஓகே, எனக்கு பர்த்டே விஷ் பண்ண வந்தியா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு கிஃப்ட்டை கையில் கொடுக்குறீங்க. அவனும் அவங்கள இழுத்து கிஸ் பண்ண வர அப்படியே டக்குன்னு தடுக்க அவனுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் இப்போ கொஞ்சம் அதிகமாகுது. உங்களை அப்படியே பார்க்குறான். அது நான் ஊருக்கு கிளம்பணும், ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, கிஃப்ட்டு கொடுக்க மறந்துட்டேன், அதான் கொடுத்துட்டு போயிடலான்னு வந்தேன் அப்படிங்கிறீங்க. சரி நானே ட்ரா பண்ணுறேன். இல்லை வேணாம் நான் போய்க்கிறேன் அப்படிங்கிறீங்க. அவன் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி அப்படிங்கிறான். நீங்கள் அங்கேருந்து விட்டா போகுதுன்னு ஓடுறீங்க. ஜேகேக்கோ
உன்னை எப்படியாவது உயிரோட விட்டுறலான்னு நினச்சேன். எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும்டி. கல்யாணம் பண்ணி கூட எப்படிலாம் வாழணும்னு நினச்சேன். ஆனால் நீ எல்லாத்தையும் கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். முகத்தை பார்த்தாலே தெரியுது. இதுக்கப்புறம் எப்படியும் இந்த ஊர் மக்களை உஷார் பண்ணிடுவேன். இரு வரேன், நைட்டாகவும் கதையை முடிச்சிடறேன் அப்படின்ட்டு அவனும் ரெடி ஆகிட்டு வெளியில் வர. கரெக்டாக நீங்கள் அப்படியே ஓடிட்டுருக்கீங்க. ஓடினது மட்டும் இல்லை, அங்கே உள்ள ஒரு கிராமத்துட்டலாம் எல்லாம் தப்பாக போச்சு. அவன் நல்ல வேலை, அவன் எது கேட்டாலும் சைன் பண்ணாதீங்க அப்படிலாம் வந்துட்டு நிலத்தை கொடுக்கக்கூடாது நீங்கள் பேசிகிட்டு இருக்க. கரெக்டாக ஜேகே அங்கே வந்துட்டான். ஸோ வந்தவனோ அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டே நடந்து வரான். வெல் செட், உனக்கு நிறைய மூளை இருக்குடி. நினச்சேன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு. இதே மாதிரி கரெக்டாக வந்து பண்ணிகிட்ருக்க. அப்போது நான் பேசுனதெல்லாம் ஒட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படியே உங்கள் முடியை கொத்தா பிடிக்க அப்படிங்கிறீங்க. அங்கே அவளுக்கு நிற்கிறவங்களாம் சம கடுப்பில் அப்படியே ஜேகேவை ஏய் யார் நீ அப்படின்ட்டு முன்னாடி அடிக்கிறதுக்கு பாயிறாங்க. ஸோ ஜேகேவோ கண்ணை காட்ட அவனோட ஆளுங்க கன்னோட வந்து முன்னாடி நிற்க எல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க. நீங்கள் அதுக்கு மேலே இவங்கெல்லாம் சாதாரண கிராமத்து ஆளுங்க, இவன்கிட்ட கன் இருக்குது, ஏதாவது பண்ணிடுவானு, யாரையும் எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிரிங்க. யாரையும் எதுவும் பண்ணக்கூடாதா? சரி பண்ணலை, ஆனால் நீ இதில் தலையிடாத, நான் இங்கே ஓப்பன் பண்ணியே தருவேன் அப்படின்ட்டு அவன் சொல்ல, அது ஒரு காலம் முடியாது, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும். ஹேய், உசிரை நான் எடுக்கக்கூடாதுன்னு தாண்டி ஒன்று அனுப்பி வச்சேன். ஆனாலும் திருப்பி வந்து வேணா, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. உயிரை வச்சு நான் மயிரா கொடுக்க போகிறேன். எனக்கு தேவை இவங்களோட இடம், அது வேணும். இப்போ எல்லோரும் எழுதி கொடுக்கல, இவ்வளோ அவ்வளோதான் அப்படிங்க. யாரும் சைன் பண்ணாதீங்க, யாரும் எழுதி கொடுக்காதீங்க, எனக்காக எதுவும் பண்ணாதீங்க. இவனை நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா தூ அப்படின்னு துப்பி கல்லா பின்னான்னு பேசுகிறீங்க. அதானே பெற்றவங்க இந்த வளர்த்து தான் தெரியும். அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்த அனாதை தானே நீ, அப்புறம் இப்படிலாம் பண்ணாமல் எப்படி அப்படி இப்படின்னு கண்டபடி பேசுகிறீங்க. ஆம்பளையா நீ ஒரு பொம்பளை ஏமாற்றி இப்படிலாம் பண்ணுறிய, உனக்கு வெக்கமா இல்லை? கண்டபடி பேச அவ்வளோதான். இவ்வளோ நேரம் அவனுக்குள்ளே தூங்கிட்டு இருந்த மிருகம் அப்படியே உசுப்பி எழுந்து வெளியே வந்துடுது. என்னடி சொன்னால் ஊங்கி கன்னத்தில் புளியன்னு ஒன்று விட்றான். அப்படியே சுருண்டு விழுறீங்க. அப்படியே உங்கள் லிப்பை கிழிஞ்சு பிளட் வர அப்படின்ட்டு என்ன அடித்தாலும் சரி, எனக்கு கொன்னாலும் யாரும் சைன் பண்ணாதீங்க. ஆமாடா நீ மிருகம் தான், நீ மனுஷனே கிடையாது அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஒன்று இதுக்கு மேலே விட மாட்டேன். என்னடி கேட்டால் ஆம்பளையானா ஆம்பளையா இல்லைன்னு காட்டுறவா அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு ஆஃப் சாரி தானே கட்டிருக்கீங்க. ஸோ அந்த சாலை பிடிச்ச உருவி எப்படி தூக்கி போட நீங்கள் அப்படியே செஸ்ட்டாக மறைச்சிட்டு வேணாம் அப்படி பண்ணாத வேணாம் அப்படின்னு கதற. எனக்குள்ளே தூங்கிட்டு இருந்த மிருகத்தை தட்டி எழுப்பிட்டடி. இப்போ நான் யாருன்னு காட்டலைனா இந்த மக்களுக்கும் நான் யாருன்னு தெரியாதுல்ல. இப்போ எல்லாரும் சைன் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா இவளுக்கு நடக்கிற கதை இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாட்டி கண்ணை காமிக்க கன்னோட அப்படியே வந்துட்டு அவங்கள வந்து மிரட்டிக்கிட்டு இருக்க. இங்கே உங்களை அப்படியே தரேன்னு அவன் ஒரு கேரவனில் தான் தங்கி இருந்திருப்பான். ஸோ அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறான். வேணாம் அப்படின்னு நீங்கள் கதற உள்ளே எடுத்துகிட்டு போய் அப்படியே தள்ளி உங்கள் ப்ளவுஸை கிளிக்க. ப்ளீஸ் ஜேகே வேணாம், நான் உங்களை அவ்வளோ விரும்பினேன், இப்படி பண்ணாதீங்க ஜேகே ப்ளீஸ், நீங்கள் பண்ணது தப்பு ஜேகே, அதுக்கு தான் ஏதோ வார்த்தையை விட்டேன், ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க ஜேகே ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ கதறீங்க. பட் அவன் காதில் நீங்கள் சொன்ன பொம்பளை பொறுக்கி ஆம்பளையா கேட்ட வார்த்தை மட்டுமே திருப்பி வட என் தங்கச்சி மாதிரி தாண்டி நான் எல்லாத்தையும் பார்ப்பேன். அதனால தாண்டி நான் யாரையும் இது வரைக்கும் தப்பாக கூட பார்த்ததில்ல, உன்னை மட்டும்தான். ஆனால் நீ என்னெல்லாம் பேசின அப்படின்ட்டு அவனுக்கோ மண்டைக்கு ஏறிடுச்சு. ஸோ எது சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு ஃபுல்லாக அவங்களா அவ்வளோ இதாக வந்துட்டு ஆக்ரோஷமாக அவங்க மேலே வந்துட்டு பாயிறான். நீங்களும் எவ்வளோ தடுக்கிறீங்க, அடிக்கிறீங்க, கடிக்கிறீங்க, கிள்றீங்க. நோ யூஸ். அவனோ அவங்களை இழுத்து தள்ளி அப்படியே முரட்டுத்தனமாக அவங்க கையெல்லாம் அப்படியே அவங்க ஷாலை வச்சு அப்படியே கட்டி போட்டு ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி அப்படியே உங்கள்கிட்ட ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துக்கிறான். நீங்கள் கதற எவ்வளோ மென்மையாக அவன்கிட்ட அவனோட பெண்மையை கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அவன்கிட்ட ரொம்பவுமே அப்படியே ஹார்ஷாக வந்து அவன் அவங்கள எடுத்துகிட்ருக்கான். உங்களுக்கு அவ்வளோ வலிக்குது, கதறீங்க. ஜேகே விடுற மாதிரி இல்லை. அவனுக்கோ உங்களோட ஃபஸ்ட் டைம் தான் அப்படியே கதற சேர்ந்துருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் பண்ண ரொம்ப பிடிச்சி போய் ஒரு 3-4 டைம் ஆச்சும் அங்கேயே உங்களை வச்சு அப்படி பண்ணுறான். உங்களால் முடியல, நீங்கள் அப்படி கதறீங்க, இது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அவ்வளோ இதாக இருக்குது. அப்படியே நீங்கள் என்ன சொல்கிறது, பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆகிடுங்க, ஷாக்கில் இருக்கீங்க. ஸோ ஜேகேவா இப்படி தான் பண்ணோம் அப்படின்ட்டு இன்னும் வந்துட்டு யாரும் சைன் பண்ணாமல் இருக்காங்க. உள்ள கதறல் சத்தம் கேட்டு இருக்கு. என்ன பண்ணுது அந்த பொண்ணை எதாவது பண்ணால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கதறிக்கிட்டு இருக்க. ஸோ வந்துட்டு ஜேகே அப்படியே உங்களை எழுத்துட்டு இதுக்கப்புறம் என்ன இருக்குது, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டதால தூ அப்படின்னு மூஞ்செழுத்து போகிறீங்க. அவள் உங்களை அப்படியே ஏய் அப்படின்னு அடிக்க இவங்க, நீலாம் மனுஷனாடா, இப்படி ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்திட்டு அதில் குளிர்காயிற நீ மனுஷ ஜென்மமே இல்லை, உனக்கெல்லாம் நல்ல சபை வராது, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காண்டி அவ்வளோக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லி வாய முடியல. அவ்வளோதான், அவனுக்கு தங்கச்சியை சொன்னால் தான் மண்டைக்கு ஏறிடுமே. ஸோ இன்னும் கடுப்பாகிட்டு அந்த கேரவன்குள்ளேருந்து நீங்கள் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கீங்க, அதை கொஞ்சம் கூட இது பண்ணாமல் போடி
மானத்தை பற்றி பேசுறியா? அப்போது மான காற்றுல பார்த்தா தாண்டி உனக்குலாம் திமிரு அடங்கும். உன்னை பாவம் பார்த்து விடலான்னு பார்த்தா என்ன பேச்சு பேசுகிற நீ? ஏன் தங்கச்சை பற்றி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை அப்படியே அந்த கேரவன்லேருந்து தள்ள ட்ரெஸ்ஸே இல்லாமல் வெளியே வந்து நீங்கள் விழுக அந்த ஊரில் உள்ள ஆம்பளைங்களாம் உங்கள் மேலே எல்லாருக்குமே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கும். ஸோ டக்குன்னு கண்ணை மூடி திரும்ப அதில் வயசான ஒரு அம்மாவோ பக்கத்தில் இருந்த ஒருத்தரோட வேட்டியை வாங்கிக்கிட்டு ஓடி வந்து உங்களை அப்படியே சுற்றி விடுறாங்க. நீங்கள் அந்த ஷாக்கில் அப்படியே இருக்கீங்க. கண்ணிலேருந்து டியர்ஸ் மட்டும் வழிஞ்சிட்டே இருக்குது. ஜேகே அப்படியே வந்து இதுக்கு மேலேயும் அவனாவது ஏதாவது பேசிகிட்டு இருந்தீங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ ஒருத்தனும் சத்தம் இல்லாமல் வந்து சைன் பண்ணிருக்கேன். இல்லை அவள் உயிரோடு இருக்க மாட்டான்னு மிரட்ட. அதுக்கப்புறம் எங்கே உங்களை எதுவும் பண்ணிடுவானுங்கிற பயத்தில் இதுக்கு மேலே என்ன இருக்குது எல்லோரும் சைன் பண்ணி கொடுக்க அவனும் சந்தோஷமாக சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனீங்க என்ன ஆனீங்கன்னு அவனும் தேடலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தேடும் போது நீங்கள் கிடச்சிருக்க மாட்டீங்க. உங்களை தான் அவன் வந்து தேட சொல்லியிருப்பான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோன் காலில். ஸோ இவ்வளோ நாள் கிடைக்காது நீங்கள் யார்கிட்ட கிடச்சிங்க அப்படிலாம் யோசிக்கும் போது ஆக்சுவலி அங்கே போன ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் தான் அனுப்பியிருப்பீங்களா அதெல்லாம் தெரிஞ்சவங்களால ஜேகேவை எதிர்த்து எதுவும் பண்ண முடியல. கேஸ் மட்டும் நடத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரியும். மற்றபடி வேறு எந்த டீட்டெயிலும் அவனுக்கு தெரியாதனால அவங்கள வந்துட்டு அவனும் வந்துட்டு எவ்வளவோ போய் பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் நினச்சிருப்பான். பட் அவங்களாம் வந்து கொஞ்சம் உஷாராகி எல்லோரும் அவங்கவுங்க ஃபேமிலியோட கொஞ்சம் தலைமறைவாக இருந்தனால அவனால் கண்டுபிடிக்க முடியல. அதுவும் இல்லாமல் நீங்களும் இல்லாதனால அவன் பெருசாக எடுத்துக்கலை. ஆனால் நீங்கள் எப்போ வந்து இப்போ விழுந்தீங்களோ அப்போவே வந்துட்டு உங்கள் மெமரிலாம் ஃபுல்லாக அந்த ஷாக்லேயே வந்து போயிடுச்சு. தலையில் அடிபட்டு உங்கள் பின்ன மண்டையில் நல்லா அடிபட்டிருக்கும் ஒரு கல்லில். ஸோ பிளட்டு வர அதை யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க அந்த பதட்டத்தில். அதுக்கப்புறம் நீங்கள் மயங்கி விழுகும் போது தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி அடிபட்டதில் நீங்கள் ஃபுல்லாக வந்து கான்ஷியஸ் இல்லாமல் போய் அது என்ன சொல்கிறது மனநல பாதிக்கப்பட்டுறீங்க. தேங்க் இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னால் அந்த கிராமத்துக்கே வந்து பார்த்தவன் உடஞ்சி போயிடுறான். இதெல்லாம் கேள்விப்பட்டு அவ்வளோதான். ஸோ அப்படியே உங்களை தூக்கிட்டு அவன் போகிறான். போய் உங்களை ஹாஸ்பிட்டலில் வச்சு உங்களை பார்த்துக்கும் போது 5 months இருக்கும் போது தான் நீங்கள் ப்ரெக்னென்ட்ங்கிற விஷயமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து லீனாகனால வயிறும் பெருசாக தெரிஞ்சிருக்காது. அது இல்லாமல் நீங்கள் மனநல பாதிக்கப்பட்டனால சரியாக வேறு சாப்பிட மாட்டீங்க. ஊட்டச்சத்தே இல்லாமல் தான் இருந்திருப்பீங்க. அவனே கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவனுக்கு இது பெரிய ஷாக்காக இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் நினைக்கும் போதே வலிக்குது. ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சவனுக்கு இப்போ இந்த விஷயம்லாம் தெரிய இவனை ஜேகேவை வெறி கொண்டு தேடுறான். பட் அவன் பெரிய ஆளுங்கிறனால அவனால் சீக்கிரம் நெருங்க முடியல. தயாங்க இருந்தாலும் ஏதாவது பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது தான் அவங்க வலையில் அவங்க விழுந்தாங்களா இல்லை அவங்க வலையில் நீங்கள் விழுந்தீங்களாங்க மாதிரி கைரா வந்து அவளோட டாக்டர் ஸ்டடீஸ் முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு பார்த்த பிரசவமே உங்களோட தான். நீங்கள் வந்துட்டு அப்போ பிரசவ வழியில் வந்து தயாங்க உங்களை கூட்டிகிட்டு வர அதே ஹாஸ்பிட்டலில் தான் அவள் வந்துட்டு அவள் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருப்பா. ஸோ வெளிநாட்டில் தான் படிச்சுட்டு இருப்பா. அங்கேயே நீங்கள் ஃப்ரெண்டை பார்க்க வரும்போது ஃப்ரெண்டு வந்துட்டு வேறு ஒரு ஆப்ரேஷனில் பிஸியாக இருந்தனால ஜஸ்ட்டு கொஞ்சம் அவளை பார்த்துக்கோடி அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போக உங்களுக்கு வந்து அப்போ பிரசவ வலி. ஸோ வந்துட்டு குழந்தை மேக்ஸிமம் மண்டையோட வெளியே வந்த மண்டை வலி வந்தனால உடனே அவள் வந்து எமர்ஜென்சிக்காக அவள் தான் வந்து பார்த்துருப்பா. ஸோ குழந்தைய வெளியில் எடுத்து எல்லாம் பண்ணும்போது தான் அந்த குழந்தைய பார்க்கும்போது அது ஜேகே மாதிரியும் அவளுக்கு ஃபீல் ஆகிருக்கும். இது எப்படி அப்படின்னு ஒரு சொல்லணும்னா ஒரு உணர்வு இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போய் மனநிலை வேற பாதிக்கப்பட்ட போலேயே இப்படி அவன் பண்ணா அந்த மாதிரிலாம் உங்கள் கதையை கேட்டு அவள் ரொம்ப உடஞ்சி போயிடுறா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஹெல்ப்பும் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. அவளுக்கே தெரியாத விஷயம் ஜேகே தான் இதெல்லாம் காரணம் அப்படின்னு. அதே மாதிரி தான் தயாங்கும் அவள் யாருன்னு ஃபஸ்ட்டு தெரியாது. ஏதோ டாக்டர் அவளுக்கு பிடிச்சிருக்கு அதனால் வந்து பார்க்குறா அப்படின்னு நினைக்கும் போது ஒன் டே வந்துட்டு கைரா அவள் ஃபோனில் ஜேகே கிட்ட பேசுகிறதையும் அவனோட ஃபோனில் வந்துட்டு ஜேகேவோட ஃபோட்டோ இருக்கிறதையும் தேங்க் பார்த்துருந்தா இது யார் என்னன்னு கேட்க அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து பார்த்துட்டு போகிற அந்த இதனால் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பான்னா அவனுக்கு பத்திரிக்கையும் வச்சு கல்யாணத்துக்கு கூப்பிட்ருப்பா. ஸோ இதுதான் சாக்குன்னு தயாங் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டான். வேறு வழி இல்லை கைரா மேலே அவன் வச்சுருக்க பாசத்தை வச்சு தான் மடக்க முடியும் அப்படின்ட்டு தயாங் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லை ஃபஸ்ட்டு கைரா கிட்டே இதை வந்து கடத்திட்டு வரும்போது சொல்லிப்பான் ஏன் நீங்களா ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு தயாங்க பார்த்து அவள் கேட்க அவனும் அப்போ தான் அவன் நினச்சிட்டு இருந்துப்பா தயாங்க தான் மேலே ஆசை அதனால தான் கடத்திட்டு வந்துட்டானோன்னு கோவத்தில் அவள் திட்ட. அப்போ தான் அவன் என்னடி தெரியும் உனக்கு என்ன தெரியும் நீ வந்து பார்த்துட்டு போறியே அவள் என் அத்தை பொண்ணு அவள் மேலே நான் உயிரே வச்சுருந்தேன் அவளை இப்படி ஆக்கினது யாருன்னு கேட்டியே உங்கள் அண்ணங்காரன் தான். நோ நம்ப மாட்டேன் என் அண்ணா அப்படிலாம் கிடையாது போய் சொல்கிறேன் நீ உனக்கு என் மேலே ஆசை அதுக்கு சி வாயமோடு உன் மேலே எனக்கு ஆசையும் கிடையாது ஒரு புண்ணாக்கும் கிடையாது. என்ன மாதிரி ஆளலாம் உன்ன மாதிரி ஆளை வச்சு தான் பழி வாங்க முடியும். ஏன்னா அவன் அந்த இடத்துல இருக்கான் அதான் அவனை நெருங்கவே முடியலடி அப்படின்ட்டு அவன் எவிடன்ஸ் எல்லாம் காட்டி எல்லா ப்ரூஃபையும் சொல்ல அதுக்கப்புறம் தான் புரியுது. அது மட்டும் இல்லை நீங்கள் எழுதின டைரி வரைக்கும் தயாங் பாருடி நல்லா பாரு அப்படின்னு காட்ட அதில் எவ்வளோ லவ் பண்ணியிருப்பீங்கிறத எழுதியிருக்கா. அவ்வளோதான் அவளுக்கு அவ்வளோ கண்ணில் கண்ணீர் அப்படியே உங்களை பார்க்குறா. நீங்களோ சுத்தம் எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. இதில் குழந்தை வேற பாமா பாப்பா கூடு அப்படின்னு குழந்தைய தான் கேட்டுட்ருக்கீங்க. ஐயோ இது குழந்தை அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அவள் அப்படியே வந்து பத்திரப்படுத்தி வைக்க எனக்கு பொம்மா பாப்பா வேணும் இல்லாட்டி வேறு பாப்பா கூட தயங்க சரி உனக்கு
வேறு பாப்பா தரேன். பொம்மை பாப்பாவுக்கு பசிக்கும் போது மட்டும்தான் நீ பால் கொடுக்கணும். மற்ற டைம் அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரியா? ஆ. பொம்மை பாப்பா ஏன் என்னை பார்த்து முறைக்குது? முறைக்கல, உன்னை ஒத்து பார்க்குது. உன்னோட பாப்பா தானே, உன்ன மாதிரியே. அப்போ ஏன் பாப்பா தானே, எனக்கு கூட வேணும், விளையாடணும், அதை வந்து விளையாட சொல்லு, என் கூட விளையாட சொல்லு அப்படின்ட்டு அழுவுறீங்க. ஏய், அது விளையாடாது, நம்ம விளையாடலாம் அப்படின்னு தயாங்க மனசை மாற்றி. அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணிலாம் வர வச்சது மட்டும் இல்லை, அங்கேயே தான் உங்களையும் வச்சுருக்கான். ஸோ நீங்கள் அங்கேருந்து திரும்பி வரீங்க, குழந்தைய கையில் வர வச்சுட்டு, பொம்மா பாப்பா அழுவுது, என்ன பண்ணுறது, பொம்மா பாப்பா அழுவுது அப்படின்ட்டு வரீங்க. ஜேகே அப்படியே உடஞ்சி போய் நிற்கா. ஜிமின் அதுக்கு மேலே, சி இவ்வளோ கேவலமானவனாடா நீ அப்படின்னு ஜேகேவை ஒரு மாதிரி பார்க்க. ஜேகேக்கு இதேமே ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த கோவத்தில் அன்னைக்கு அப்படி பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் உங்களை தேடாத இடம் இல்லை, அதனால தான் கல்யாணம் கூட பண்ணிக்காமல் இருந்திருப்பான். இப்படி ஒன்று பண்ணிட்டேங்கிற குற்ற உணர்ச்சியும் உனக்கு இருந்திருக்கும். பட் இப்படி நீங்கள் ஆவீங்கன்னா அவன் நினச்சி கூட பார்க்கல. என்ன தான் நான் சொன்னாலும் அவன் பண்ணது தப்பு தான். ஓகே, இது ஜேகே கிடையாது, என்னோட கதை. ஜேகே மேலே கோவப்படாதீங்க. அதே சமயம் ஏன் மேலேயும் ஏதோ காரணம் காட்டுங்கப்பா, இந்த ஸ்டோரிக்கு இது தேவை, அதான் வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு அப்படியே நீங்கள் குழந்தையோட வந்து நிற்க உங்களை அப்படியே பார்க்குறான். அப்படியே அவன் கை நடுங்க, ஹீரா அப்படின்னு தொட வரான். அப்படியே நீங்கள் பயந்து யார் அப்படின்ட்டு பயந்துட்டு டேங்க் பின்னாடி ஒளிய டேங்க் ஒன்றும் இல்லை பயப்படாத அப்படின்ட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி. மனுஷனடா நீ, இவன் முகத்தை பாருடா, உன் தங்கச்சியை விட சின்ன பொண்ணுடா அவளை போய் எப்படா உனக்கு இப்படி பண்ண மனசு வந்துச்சு? சின்ன மாதிரி ஆளுடா நீங்கள்லாம். அவள் எவ்வளோ சாஃப்டான ஆள்னு உனக்கு தெரியுமாடா? அவளோட குழந்த மனசு உனக்கு புரியுமாடா? அவளுக்கு அப்பா அம்மா இல்லைங்கிறதுக்காக யாரும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு தேடி தேடி போய் ஹெல்ப் பண்ணுறவடா அவளை போய் அவள் சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்ந்தான்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்ட்டு தயாங் கண்ணில் டியர்ஸோட சொல்ல. கைராக்கு அதுக்கு மேலே ஹாட்டே பிடிங்க எங்கேயோ வச்ச மாதிரி இருக்குது. அவளுக்கு தான் அண்ணன் எப்படியோ நம்பவே முடியல. அதையும் தாண்டி அவங்கள கொஞ்ச நாள்னாலும் உங்கள் மேலே பிரியமாக இருந்திருப்பா. இந்த பொண்ணுக்கு இப்படி ஆகணுமா, யார் இந்த பொண்ணு இப்படிலாம் தேடினவளுக்கு? கடைசியில் தான் அண்ணன் தான் காரணங்கும் போது அவளுக்கு எவ்வளோ வலிக்கும். அதுக்கு மேலே ஜேகேக்கு தான் உயிருக்கு உயிராக நேசிச்சா. அவன் வந்து ஆக்சுவலி உங்களை அங்கே வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு ஃபேக்ட்ரிலாம் கட்டிட்டு வீட்டில் வந்து பொண்ணு பேசலாம், அவங்களை கல்யாணம் பண்ணணும்னு தான் ஆசையெல்லாம் பட்டிருப்பான். பட் அதுக்கடையில் சில பல விஷயங்கள் நடந்து இப்படி ஆயிடுச்சு. அவனால் தாங்கிக்கவே முடியல. அவன் தங்கச்சிக்கு அப்புறம் நேசித்த ஒரே பர்சன் உங்களை தான். ஸோ அப்படியே அவனே உடஞ்சிட்டான். அப்படியே பார்க்குறான் அவங்களையும் குழந்தையும் மாறி மாறி. உங்களுக்கு எதுவுமே தெரில, நீங்கள் அப்படியே வந்துட்டு அப்படியே அங்கே சுற்றிட்டு இருக்க தயாங். இந்த ஊரில் எப்படி இருந்தால் தெரியுமா உனக்கு? நான் வந்து பார்க்கும்போது ஒரு பிச்சைக்காரியாட்டம் அப்படின்னு அப்படியே அலறான். அவனால் சொல்லக்கூட முடியல. பிகாஸ் நீங்கள் அப்படி தான் இருந்திருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு யார் வீட்டுக்குள்ளேயும் இருக்க மாட்டேன்ட்டு அங்கே இருக்க கோவிலில் தான் இருந்திருப்பீங்க. ட்ரெஸ்ஸு கூட சரியாக பண்ண தெரியாமல் அப்படியே அங்கே அங்கே கிழிஞ்சு தொங்குறதும், அப்படியே என்ன தான் அவங்க ட்ரெஸ் பண்ணி விட்டாலும் அதை நீங்கள், அதாவது ஜேகே மேலே உள்ள வெறுப்பு, உங்கள் மேலே அவன் ட்ரெஸ்ஸே எல்லாம் போட்ட அந்த நினைப்பில் அதையே தான் திரும்ப திரும்ப பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் தயாங் தான் வந்து சரி பண்ணியிருப்பான். இந்த எத்தனை பேர் அவள் உடம்பை பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போதே இங்கே ஜேகேக்கு வலிக்குதோ இல்லையோ, தயாங்க்கு அதுக்கு மேலே வலிக்குதா. அவன் அப்படியே அழுறான். அவனோட லவ் ட்ரூ. ஸோ ஜிமினுக்கு இதை கேட்கவும் முடியல. காதை பற்றி நம்ம இப்படி ஒரு கேவலமான ஒருத்த கூட இத்தனை நாள் இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது என்னால் முடியல. ஜேகே நீலாம் உயிரோட தகுதி இல்லாதவன்டா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு ஜிமின் அங்கேருந்து நகர்ந்துடுறான். அவனால் அங்கே நிற்க கூட முடியல, அவ்வளோ கோவம் வருது. ஸோ அங்கேருந்து அவன் நகர தயங்கம் அப்படியே இங்கே கைராவை பார்த்து கையெடுத்துக்க முடியாது. ஐம் சாரி, இதெல்லாம் நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு இப்போ தெரியுதா? இதுக்கெல்லாம் காரணம் உன் அண்ணன். அதனால தான் நீ உன் அண்ணனோட போகணுன்னா போ, அவன் தப்பாக உணரணும்னு மட்டும் தான் நினச்சேன். என் ஹீராவை நான் பார்த்துக்குவேன். அப்புறம் இந்த கேஸை நிப்பாட்ட சொல்லு, இந்த ஃபேக்ட்ரியை கட்டக்கூடாதுன்னு சொல்லு. இதுக்காக மட்டும்தான் கூப்பிட்டேன். ஏன்னா இதுக்காக அவள் இழந்தது நிறையா. இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை. அப்புறம் ஏதோ கோவத்தில் உன் மேலே உன் கழுத்தில் தாலி கட்டிட்டேன். அது அங்கேருந்து உன்னை கூட்டிகிட்டு வரதுக்காக உங்கள் அண்ணனை அவமானப்படுத்தணும்னு. போகும்போது அதை கழட்டி கொடுத்துட்டு போ அப்படிங்க. கைராவுக்கும் இப்போ வந்ததே கோவம். அப்படியே தயங்க முறைச்சி பார்த்து, ஆக்சுவலி கைராவுக்கு வந்து தயங்க பார்த்ததும் பிடிச்சிருக்கும் என்ன இருந்தாலும். ஆனால் வந்துட்டு அவன் மாமா பொண்ணுன்னு உங்களை பார்த்துக்கிறத பார்த்து சரி அவன் லவ் பண்ணுறான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு தான் பேசாமல் இருந்திருப்பா. இப்போ தாலி கட்டிட்டு வந்துட்டு போண்டா எப்படி ஒருத்தி செம்ம கோவம் வருது அவளுக்கு. ஸோ கடை கிட்ட வந்து தயான் கணத்தில் பொழியனோட ஏய் அப்படின்ட்டு அவன் முறைக்க ஜேகேக்கு தங்கச்சி அடிக்க அவன் பாயிறான்றது. ஏய் அப்படின்ட்டு ஜேகே முன்னாடி வர, நீ கிட்ட வராத அப்படின்ட்டு ஜேகேவை மிரட்டுற கைரா. பிகாஸ் அவளுக்கோ அவங்க அண்ணனை சுத்தமாக பிடிக்கல. முன்னால தான் இத்தனையும், நீ வராத, என் புருஷன் என்னை அடிக்கட்டும். தயாங்க அப்படியே ஷாக்காக புருஷனா அப்படின்னு பார்க்க, எங்கே பாருங்கள் இத்தனை நாள் இங்கே தனியாக அவங்கள பார்த்துக்கிட்டீங்க, இதுக்கப்புறம் நானும் இருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கலாம். இந்த தாலி சென்டிமெண்ட் சொல்லுவாங்களே, அது எனக்கும் இருக்குது. நானும் இங்கே பிறந்தவ தான். தாலி கட்டிட்டு போனால் போயிடுவேனா? அதெல்லாம் முடியாது. இதுக்கப்புறம் நீங்கள் அவளை எப்படி பார்த்துக்கிட்டாலும் நானும் கூட இருக்கேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க. இவ்வளோ பண்ண நீங்கள் என் அண்ணனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணுன்னா என்னை கொண்டு போய் வச்சு நீங்கள் கொடுமைப்படுத்தணும். என்னம்மா பேசுகிற அப்படின்னு ஜேகே வர,
வலிக்குதாண்ணா? அவருக்கு எப்படி வலிச்சிருக்கும்? என்ன பொணமா பார்க்கும்போதே உனக்கு வலிக்குதே! உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் அந்த பொண்ணை ச்சீ! உன் தங்கச்சி எவனாவது பண்ணா நீ சும்மா இருப்பியா? அவனுக்கு தாங்கவே முடியல. அப்போ அவன் பண்ணது கண்மூடித்தனமா இப்போ அவனுக்கு குத்துது. இதுக்கெல்லாம் ஒரே வழி தானா இருக்குது. நீ நீ மட்டும் தான் இனி அவங்கள பார்த்துக்கணும். எல்லாத்தையும் பார்க்கணும். அவங்க இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தைக்கு பால் கொடுக்கறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. அதையும் நீ தான் பண்ணணும். நீ தான் கூட இருந்து பார்த்துக்கணும். அவங்களுக்கு பேர்ட் சேஞ்ச் பண்ண கூட தெரியாது. அவங்களுக்கு மோஷனோ யூரினோ எதுவுமே போனாலும் தெரியாது. எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். இதுதான் உனக்கு சரியான தண்டனை. அந்த பொண்ணோட நிலைமைக்கு காரணம் நீ தான். அவங்க என்னைக்கு ஒன்று மனசார ஏற்றுக்கிறாங்களோ அன்னைக்கு நீ புருஷனாரு. அது வரைக்கும் ஒரு கார்டியனாரு. இப்போவே நீ அவங்க கழுத்தில் தாலியை கட்டி அவங்கள உன் பொண்டாட்டியே ஏற்றுக்கணும். ஊரறிய அப்படின்னு சொல்லி அவ சொல்ல அப்படியே தயங்க. என்ன அவங்ககிட்ட அனுப்பத்துக்கா நான் இவ்வளோ பாடுபட்டேன்? தேவையில்லை, நான் பார்த்துக்குவேன், இவன் ஒன்றும் பார்த்துக்க வேணாம் அப்படின்னு சொன்னது. ஜேகே அதுக்கப்புறம் சும்மா இருப்பா. தங்கச்சியே சொன்னதுக்கு அப்புறம் தொல்றா அப்படின்னு அப்படியே தயங்க தள்ள கைரா டக்குன்னு அவன் கைப்பிடிச்சு அமைதியாக இருக்கீங்களா? அவங்களோட லைஃப் நல்லபடியாக இருக்கணும். அதுக்கு ஒன்றா பண்ண அராஜ்யத்தெல்லாம் மறந்துட்டு கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறியா? ஒன்றை நல்லவனாக்க பார்க்குறியா? ஒன்னோட தண்டனை தப்பிக்க வைக்க போயிடா? வாயை மூடுறீங்களா? அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைலாம் அவங்க சரியாகி கொடுக்கட்டும். நானே அவங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறேன். அவங்களுக்கு சீக்கிரம் சரியாகும். அப்போ அவங்க கொடுப்பாங்க. அது வரைக்கும் அவனுக்கு இதுதான் தண்டனை. எவ்வளோ உலகத்தில் இருக்க பெரிய தண்டனை கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடைக்காது. அவனுக்கு பிடிச்சவளை இப்படி பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு வலிக்கும். எல்லா சேவையும் அவன் செய்யணும். அதுக்காக தான் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் தயங்க எடுத்து சொல்லி கைரா புரிய வைக்க அவனும் ஒரு மனசாக ஒரு வழியாக ஒத்துக்கிறான். ஸோ அந்த கிராமத்தில் அவன் சொன்ன மாதிரி அந்த ஃபேக்ட்ரியை வந்துட்டு இது பண்ணிடுறான், எல்லாம் பண்ணுறான். அது மட்டும் இல்லை, ஊரடிய பெருசாக கிராண்டாக இப்படி சிஸ்டர் கல்யாணம் பண்ண நினச்சானோ அதே மாதிரி இப்போ தன்னோட கல்யாணத்தை பண்ணுறான். ஆனால் ஜேகேக்கு முழுசாக வந்துட்டு என்ன சொல்கிறது, மனசே இல்லை. அப்படியே வந்து கழுத்தில் தாலி கட்டும்போது உங்களை பார்க்குறான். அதே சமயம் மனநிலை பாதிக்கப்பட்டு தன்னாலங்கும் போது உனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. சாரிடி அப்படின்ட்டு அவங்க கிட்ட அவங்க மூஞ்சிக்கு அப்படியே நெத்தியில் கிஸ் பண்ண வரா. நீங்கள் பயந்தா அப்படின்னு கத்திக்கிட்டு அப்படியே நகர அவனுக்கு ஒரு மாதிரி சுருக்குன்னு வலிக்குது. அப்படியே கைரா கையை பிடிச்சிட்டு ஐயோ பூச்சாண்டி அப்படிங்கிறீங்க. அப்படி சொல்லக்கூடாது. அவர் தான் உங்கள் வீட்டுக்காரு. இனி நீங்கள் அவரோட தான் மாட்டேன் மாட்டேன் மாமா மாமா அப்படின்னு நீங்கள் தயங்கிட்ட தயங்கோ கையை பிடிச்சி மாமா உனக்கு பிடிக்கும் தானே? ஆமாம். பொம்மா பாப்பா எங்க அப்படின்னு கேட்குறீங்க. பொம்மை பாப்பாவும் இருக்கு. நீயும் பொம்மை பாப்பாவும் இனிமே அவர் கூட தான் இருக்கணும். புரியுதா? நான் மாட்டேன், எனக்கு அவர் வேணாம், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அழுக. நான் பார்த்துக்கிறேன் உன்னை, என்னை பார்த்து பயப்படாதடி அப்படின்னு கிட்ட வரான். அவனை பார்த்தாலே கதறிக்கிட்டு ஓடுறீங்க. தயங்க ஒரு வழியாக சமாதானப்படுத்தி கைரா அதுக்கு மேலே அப்படியே எல்லாரும் பேசி உங்கள் அத்தை மாமான்னு ஒரு வழியாக கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்ல கைராவோ நீங்கள் தான் பார்த்துக்கணும். தனி ஆளாக மெய்டெல்லாம் வைக்கக்கூடாது. சமைக்கிறதுலேருந்து துவைக்கிறதுலேருந்து அவங்களுக்கான எல்லாத்தையும் செய்யணும். அப்படியே ஜேகே என்னடா இது அப்படின்னு பார்க்க இதுதான் தண்டனை அப்படி போடு, நல்ல தண்டனை தான். இவளை 4 பேர் இருந்தாலும் பார்க்குறது கஷ்டம், இவன் ஒத்தனா பரவாயில்ல. நான் கூட என்ன கூட பிறந்தனால உனக்கும் அரக்க குணம் இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லவளாக தான் இருக்க அப்படின்னு கைராவை சொல்ல அப்படியே கைரா மறைச்சிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே ரொம்ப நல்லவரா? இதெல்லாம் சொல்லியிருந்தாலே நான் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன். அதெல்லாம் விட்டுட்டு அன்றைக்கி என்ன பண்ணீங்க அப்படிங்க. அது ஏதோ கோவத்தில் அதே தான் கோவம் கண்ணை மறைக்கும். அவர் பண்ணது தப்புனா நீங்கள் பண்ணதும் நான் பண்ணதோ உங்கள் அண்ணன் பண்ணதோ ஒன்றாடி நைஸாக கொண்டு அவனை கொண்டு ஏன் கொண்டு சேர்க்குற உன்னை நான் என்னாடி பண்ண ரேப் பண்ணி விட்டுட்டு பண்ணனா இல்லை எல்லாரும் முடியும் அவமானப்படுத்தலைண்ணா, துணியாக ஒத்துட்டு நிற்க வச்சேண்ணா. சரி, அவர் பெரிய தப்பு பண்ணியிருக்காரு, நீங்களும் சின்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு தயாங்க திரும்பி நிற்க. அது சரி அப்படின்னு அப்படியே உண்மையை சொன்னால் இவனுங்களுக்குலாம் வலிக்கும் போல் அப்படின்ட்டு ஜேகே பக்கம் நீங்கள் இனிமேல் எனக்கு அண்ணனும் கிடையாது, நான் உங்களுக்கு தங்கச்சி கிடையாது, உங்கள் வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். நான் அப்பப்போ வரேன்னா அது இவங்களுக்காக மட்டும்தான். நான் வரும்போது இவங்க நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து பார்ப்பேன். அது மட்டும் இல்லை, நான் வரேங்கிறதுக்காக மட்டும் உங்களை ரெடி பண்ணி வைக்க வேணாம். எல்லா நேரமும் நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சில பல சட்டத்திட்டங்கள்லாம் போட்டு வயலில் இருக்க எல்லா மெய்டையும் தூக்கிட்டு அங்கே அப்படியே ஜேகேவோட உங்களை அனுப்பி வைக்க ஜேகேக்கெலாம் தண்டனையை தாண்டி அவன் பண்ண பாவத்துக்கு பரிகாரமாக தான் நினச்சிக்கிறான். ஸோ உங்களை காயப்பிடிக்க நீங்கள் பாதித்திரி அடித்து மறுபடியும் ஓடுறீங்க. அவனுக்கோ இந்த ஒரு நாளே போதும் போதும்னு ஆயிடுது. உங்களை கூட்டிகிட்டு வந்து அவன் பக்கத்தில் நிற்க வைக்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதில் எப்படி கூட நினைக்கும் போதே பதறுது. ஸோ ஒரு வழியாக குழந்தைய கையில் வாங்கி பார்க்குறான். அவ்வளோ அழகான கேர்ள் பேபி உங்களை அவனை மாதிரியே இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு நீ பிறந்தது கூட அப்பாவுக்கு தெரிலடா, உன்னையும் அம்மாவையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, மன்னிச்சிடா. உன்னை விட அம்மாவை தான் ரொம்ப என்ன அவள் மன்னிப்பாலா தெரியல, ஆனால் அவளை நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு தான் பண்ண தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஸோ தங்கச்சி வேற ஒதுக்கி வச்ச மன பாரத்தோட அப்படியே உங்களையும் கூட்டிகிட்டு கிளம்புறான். பட் நீங்களோ தொணான்னு வாயே மூடாமல் பேசிகிட்டே வரீங்க. பொம்மா பாப்பா தூங்குது, பொம்மா பாப்பாவுக்கு பால் கொடுக்கணுமா, பொம்மா பாப்பா எனக்கு பாப்பா வேணும் அப்படின்ட்டு நீங்கள் போட்டு நோண்டிகிட்டே இருக்க. ஜேகேவோ சரி
வீட்டுக்கு போனதும் பாப்பாவை உன்கிட்ட தரேன், நீயே வச்சுக்கோ, அமைதியா இரு அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு டவுட்டு. இவளுக்கு குழந்தைய பார்த்துக்க தெரியுமா அப்படின்ட்டு கைராக்கு கால் பண்ணுறான். என்ன அப்படின்னு அங்கேருந்து அப்படியே தயாங்தான். இவன் வேறு அப்படின்ட்டு அது என் தங்கச்சிட்ட பேசணும். அதெல்லாம் முடியாது, அவள் தான் என்கிட்ட பேச சொன்னான், உன்ட்ட அவள் பேச பிடிக்கலையா அவளுக்கு. இந்த நேரத்துலையா? இல்லை இவகிட்ட குழந்தைய கொடுக்கலாமா? எது லூசாடா நீ? எது? ஆமாம், அவளுக்கே அவள் யாருன்னே தெரியாது, அவளே இப்போ குழந்தை, இப்போ அவள் கையில் ஒரு குழந்தைய கொடுத்தா அப்போது அந்த குழந்தைய நீ தான் பார்த்துக்கணும், குழந்தையா இருக்கிறவன் பொண்டாட்டியை நீ தான் பார்த்துக்கணும். சரி, அப்போ குழந்தைக்கு பால் நீ கூட. எது லூசு பயல அவள் தான், ஆனால் நீ தான் ஹெல்ப் பண்ணணும். இது வேறையா? சரி, அதான் உன் தங்கச்சி சொன்னாலே இதெல்லாம் அவளுக்கு தெரியும், எதெல்லாம் தெரியாதுன்னு, எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். இப்போ 2 குழந்தைய நீ பார்க்க போகிற, அவ்வளோதான் போ அப்படிங்கிற மாதிரி தயங்க கட் பண்ண. அப்படின்ட்டு ஏதோ கேட்க வந்தவன். ஷோ சரி, இனி எதாக இருந்தாலும் கேட்டுக்குவோம் அப்படின்ட்டு அப்படியே உங்களை மெதுவாக கையை பிடிச்சி உள்ள போகலாமா அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் வீட்டை பார்த்தோன்னே பயந்துட்டு அப்படின்னு கேட்டு பக்கம் ஓடிவோ. ஏற்கனவே டயர்டு, நீங்கள் வேறு ஓட திருப்பி பின்னாடி ஓடி வந்து எங்கே போகிற அப்படிங்கிறான். நான் வீட்டுக்கு போகணும், இது என் வீடு இல்லை, மாமாட்ட போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் குழந்த மாதிரி அலறீங்க. இதுதான் நம்ம வீடு, நம்ம இங்கே தான் இருக்கணும், ப்ளீஸ் என் சொல்லணும்ல, என் வெள்ளம்ல அப்படின்னு உங்களை கொஞ்சி ஒரு வழியாக அவனுக்கு பொம்மை தரேன், சாக்லேட் தரேன், அது இதுன்னு குழந்தைக்கு எப்படி சமாதானப்படுத்துவோம் அப்படியே சமாதானப்படுத்துகிறான். நீங்களும் அப்படின்னு மணியாட்டுறீங்க. சரின்னு உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு குழந்தைய எப்படி பார்க்குறான், அது தூங்கிட்டு இருக்கு, நல்லதாக போச்சு அப்படின்ட்டு குழந்தைய அப்படியே மெதுவாக பெட்டில் படுக்க வச்சுட்டு இப்போ இவளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா கல்யாணம் ஆன அந்த சாரியில் தானே இருப்பீங்க. ஸோ அப்படின்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு புரிஞ்சதா புரியலான்னு கூட அவனுக்கு தெரில. ஐயோ சரி வா, உனக்கு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறேன் அப்படிங்கிறீங்க. அப்பாடாவும் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து உங்களுக்கு உங்களோட லக்கேஜ் இருக்கும்ல, அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் மேலேயே கைரா டைரி வச்சுருக்கா. பிகாஸ் அவனும் படித்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த டைரியை ஃபஸ்ட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்ததும் அதில் முத்தான உங்கள் ஹேண்ட் ரைட்டிங், அதுலேயும் அவனும் நீங்கள் இருக்க மாதிரி ட்ராயிங்ஸ் பார்க்கும் போது அவனுக்கு பழைய நினைவு ஞாபகம் வருது. அதையும் தாண்டி உங்களை அவன் எப்படிலாம் லவ் பண்ணான், அவனை நீங்கள் எப்படிலாம் லவ் பண்ணீங்கன்னு வேறு எழுதியிருக்குது. அப்புறம் கல்யாணம் பண்ணி எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டீங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் படித்ததுமே உனக்கு கண்ணில் டியர்ஸ், இவ்வளோ லவ் பண்ணியாடி என்ன அப்படின்னு இருக்குது. ஸோ அதை அப்படியே தூக்கி டைரியாக அவனோட ட்ரெஸ்க்குள்ளே அப்புறமா படிச்சிக்கலான்னு வச்சுட்டு இப்போ உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அடிக்கிட்டு அதுலேருந்து ஒரு நைட்டி எடுத்துகிட்டு வந்து எது இவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு கிட்ட வந்து பார்க்குறான். அப்போ கீழே ஏதோ உயரமாக இருக்குது. என்னது அப்படின்னு அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்க நான் உச்சா போயிட்டேன் அப்படிங்கிறீங்க. அவனுக்கு சடனாக தூக்கி வாரி போடுது. அப்படியே பார்க்குறான். சொல்கிறல்ல, அப்பயே சொல்லியிருக்கலாம்ல, பாத்ரூம் திட்டுற அப்படின்னு அழுகுறீங்க. இல்லை திட்டலை, இல்லை கேட்டேன், உனக்கு வரது தெரியுதுல்ல, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அழுவுறீங்க. நீங்கள் வாயே முடாமல் அழுதுகிட்டே இருக்க. ஐயோ சரி சாரி, நீ உனக்கு என்ன பண்ண தோணுதோ பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், சரி அழாத அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டு உங்களை வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டு எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணுறான். அப்போ தான் கவனிக்கிறான், நீங்கள் குழந்தை வேறு பிறந்திருக்குல்ல, பீரியட்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு பேடு எல்லாத்தையும் நினச்சி வச்சுருக்கீங்க. அவனுக்கு என்னடா இது கொடுமையாக இருக்குது. ஸோ வேறு வழி இல்லை, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறான். அப்போ நீங்கள் எனக்கு அப்படின்னு அப்படியே கையை கட்டுறீங்க. அப்போ இதையாச்சும் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உட்கார வச்சுட்டு வெளியில் போயிடறான். ஸோ நீங்கள் போனதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேருந்து சவுண்டு விடுவீங்கன்னு அவன் எதிர்பார்த்துருக்கான். நீங்கள் நார்மலாக இருந்தாலும் அதை பண்ணுவீங்க, நீங்கள் தான் வந்து அப்நார்மல். ஸோ வந்து சத்தத்தை ரொம்ப நேரம் ஆச்சு, குழந்தைங்க உள்ளே ஏதோ பண்ணுதுன்னு வெட்டி பார்ப்பேன், அந்த மாதிரி வந்து பார்க்க நீங்கள் பாட்டுக்கு தண்ணியில் விளையாண்டுட்ருக்கீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனே ஃப்ளஷ் பண்ணி உங்களுக்கு க்ளீன்லாம் பண்ணி விட்டு உங்களை ஒரு வழியாக குளிக்க வச்சு மறுபடியும் பேட் எடுத்துகிட்டு வந்து இதை எப்படி போடுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவனும் அதுக்கான வீடியோஸ்லாம் பார்த்து பேட் எப்படி வைக்கிறது தெரிஞ்சுட்டு வந்து உங்களுக்கு பேடெல்லாம் வச்சு விடுறான். ஸோ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி விட்டு அது இல்லாமல் அந்த ரூமுக்கு வந்து நீங்கள் வேறு யூரின் போயிட்டீங்களா, ஸோ அதை க்ளீன் பண்ணி மாப்பு போட்டு அவனுக்கு நாளைக்கே அவனுக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிடுது. அப்படியே சைடில் திரும்பி பார்த்தா குழந்தை பசினுங்கிறா. உனக்கு பசிக்குதாடா, இரு உனக்கு வந்துட்டு ஃபார்மல் மில்க் கொடுக்கலாமான்னு தெரியல, அதனால் நீ மதர் மில்க் தான் குடிச்சாகணும். ஐயோ இவளை எப்படி பிடிச்சி உட்கார வச்சு கொடுக்குறதுன்னு வேறு தெரியலையே அப்படின்னு ஒரு வழியாக அவங்கள பிடிச்சி எடுத்துகிட்டு வர. நீங்கள் மாமா பாப்பா கூட விளையாட போகிறேன் என்ன விடு அப்படின்ட்டு நீங்கள் விளாட்றதுலேயே இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாம் டெடி பேர்ஸ் ஏதாவது வச்சுக்கிட்டு விளாண்டுட்ருக்க. இதெல்லாம் அப்புறம் விளாட்லாம். இங்கே பாரு, பாப்பாவுக்கு பசிக்குது, பால் கொடுக்கணும் புரியுதா அப்படின்னு அவன் அவங்கக்கிட்ட பேச, பசிச்சா நீ பால் கொடு அப்படின்ட்டு நீங்கள் நகர போகிறீங்க. ஐயோ நான் எங்கேருந்துடி கொடுக்குறது அப்படின்னு பிடிச்சி உட்கார வச்சு, ப்ளீஸ்டா தங்கம்ல கண்ணமால அப்படின்னு கொஞ்சிறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்க. அப்படியே உங்கள் ஜிப்பை கை வைக்க
பேட் டச் அப்படிங்கிறீங்க, இதெல்லாம் மட்டும் நல்லா தெரியுது அடி உனக்கு அப்படின்ட்டு அவனும் ஜிப்பை ஓப்பன் பண்ணி, இல்லை இங்கே பாரு இந்த பொம்மை பாப்பாவுக்கு பால் கொடுக்கணும்ல, அது நீ தானே கொடுக்க முடியும், அதுதான்டா ப்ளீஸ்டா அப்படின்னு பேசிக்கிட்டே அவன் வந்து இதை வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து உங்களுக்கு தயாங்கோட அம்மாவும் அப்புறம் வந்து கைராவும் இதை கொடுக்கறதுக்கு வந்து பழக்கியிருப்பாங்க, அதனால கொஞ்சம் தெரியுது. ஸோ நீங்கள் வந்துட்டு குழந்தைக்கு பால் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து அந்த அது குழந்தை பால் கொடுக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியல, ஏதோ இப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு அமைதியாக இருந்துடுறீங்க. ஸோ ஜேகேவே அப்படியே வந்துட்டு உங்கள் பிரஸ்ட்டை பிடிச்சி குழந்தைக்கு வந்துட்டு பால் கொடுக்க ஹெல்ப் பண்ண அவனுக்கோ ஒரு மாதிரியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே இவ்வளோ நேரம் அவன் உங்களை நியூடாக பார்த்தப்போ கூட அவனுக்கு அந்த க்ளீன் பண்ணணும் உங்களை குளிக்க அந்த மைண்டில் இருந்திருப்பான். ஸோ அப்போ கூட ரசிச்சிருக்க மாட்டான். ஸோ இப்போ தன்னோட ஒய்ஃபு அந்த தாலி நெஞ்சில் கிடக்கும்ல, அப்படியே ஒய்ஃப் உரிமையோட இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, சே இப்படி அவள் மட்டும் நல்லா இருந்தால் என்ன பண்ண விடுவாளா, எவ்வளோ வெக்கப்பட்டிருப்பா அதெல்லாம் நினைக்கும் போதே ஒரு மாதிரி இருக்கு. அதே சமயம் குற்ற உணர்ச்சியாகவும் இருக்க, எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம் நீங்கள் அப்படியே தெரு தெருவாக அலைஞ்சதெல்லாம் நினைக்கும் போதே உனக்கு வலிக்குது. அப்படியே கண்ணில் டியர்ஸோட உங்களை பார்க்குறான். நீங்களோ கடிக்குது பாப்பா, பொம்மை பாப்பா கடிக்குது அப்படின்ட்டு குழந்தைய நகத்தை, அப்படி பண்ணக்கூடாது அப்பா, பாவம் இல்லை, பசிக்கும்ல, பால் கொடுமா அப்படின்னு உங்களை சமாதானப்படுத்தி முதுக்கெல்லாம் தேய்ச்சி கொடுத்து ஒரு வழியாக பால் கொடுக்க வைக்கிறான். ஸோ நீங்களும் கொடுத்துட்டு இருக்க வலிக்குதுன்னு அப்படியே சாயிறீங்க. ஐயோ அப்படின்ட்டு அவன் முட்டை கொடுத்து உட்காந்து அப்படியே முன்னாடி குழந்த, நீங்கள் அதுக்கு பின்னாடி ஜேகேன்னு அப்படியே உட்காந்து அப்படியே உங்களுக்கு பால் கொடுக்க ஹெல்ப் பண்ணி ஒரு வழியாக குழந்த பாலை குடிச்சிட்டு தூங்க அப்பாடான் இருக்குது. குழந்தைக்கு வாயெல்லாம் தொடச்சி விட்டு அப்படியே உங்களுக்கு சிப்பெல்லாம் போட்டு விட்டுட்டு இப்போ குழந்தைய தூக்கி அப்படியே தட்டி கொடுக்குறான். நீங்கள் அடுத்த நிமிஷம் அங்கேருந்து இறங்கி ஓடி போய் விளையாட ஆரம்பிச்சிடுறீங்க. அவனும் உங்களையும் பார்க்குறான் அவளையும் பார்க்குறான். எனக்கு 2 குழந்தை அப்படின்ட்டு குழந்தைய அப்படியே மெதுவாக ஃபோர்கிட்ட கிஸ் பண்ணி படுக்க வச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் விளையாண்டுட்டுருக்க, இவளை இப்படியே விட்டுட்டு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு, இங்கே பாரு நான் கீழே போய் சமைச்சிட்டு வருவேன், அது வரைக்கும் நீ பொம்மை பாப்பாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இங்கே இருக்க டாய்ஸ் வச்சு தான் விளையாடணும், கிட்ட போகக்கூடாது, புரியுதா அப்படிங்கிறீங்க. புரியுதா புரியலையான்னு தெரியல, மண்டையை வேறு ஆட்டி வைக்கிறா, பயமாக வேறு இருக்கே அப்படின்ட்டு. ஏன்னா அவனுக்கு உங்களோட இந்த பழக்கம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் பயமாகவே இருக்குது. நார்மல் பர்சன்ட்டை குழந்தைய விட்டுட்டு போகவே பயப்படுவோம், இதில் நீங்கள் அப்நார்மல் வேறு. ஸோ அவனும் சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு கீழே வந்துடுறான். ஒரு பயம் இருந்தாலும் எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, இத்தனை நாள் கூட இருந்திருக்கல. ஸோ அதனால் வந்துட்டு அவன் ஒரு தைரியத்தில் கீழே வந்துட்டு ஃபுட்டு ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்க, மனசு படப்படம் அடிச்சிக்குது. எதுக்கும் மேலே போய் பார்த்துட்டு வந்துடுவோம், என்ன பண்ணுறான்னு, சத்தத்தை காணும் அப்படின்ட்டு அவனும் சமைச்சிட்டு இருந்தெல்லாம் அப்படியே பாதியில் நிறுத்திட்டு கடைன்னு மேலே வந்து பார்க்க, நல்ல வேலை வந்தான். நீங்கள் பெட்டில் ஏறி ஜங்கு பொங்குன்னு குதிச்சிட்டு இருக்க, குழந்த ஒரு பக்கம் அப்படியே தூங்கிட்டு இருக்க, ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்கா. பாபா பாபா கத்தாத அப்படின்ட்டு நீங்கள் குதிச்சுட்டு இருக்க. அடியே என்ன பண்ணுறட்டு குடுக்குன்னு ஓடி வந்தவன், என்ன பண்ணுற அப்படின்னு பார்க்க, என்ன இது நல்லா இருக்குது அப்படிங்கிறீங்க. ஐயோ இப்படி பண்ணக்கூடாதுமா, ப்ளீஸ்டா உட்காரு அப்படின்னு பிடிச்சி உட்கார வைக்க முடியாது, எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் விளையாடுறேன், அந்த பொம்மை பாப்பா தூக்கிட்டு போ, கத்திட்டே இருக்கா, தூக்கிட்டு போ அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. ஐயோ இப்படி பண்ணக்கூடாது, அது நம்ம பாப்பா தானே, இப்படி சொல்லலாமா, பாவம்ல அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்த அழுவுறீங்க. சரி சரி நீ என்ன பண்ணுற, இங்கே வா, நீ இதுக்குள்ளேயே உட்காந்து விளையாடணும் அப்படின்னு அங்கே ஒரு சர்க்கிளில் உங்களுக்கு டாய்ஸ்லாம் போட்டு இதை வச்சு நீ விளையாடு, பொம்மை பாப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஒரு வழியாக மண்டையாட்ட ஹபாடான் இருக்குது, ஒரு வழியாக விளையாட விட்டுட்டு நீங்கள் நல்லா விளையாண்டுட்டே இருக்கீங்க, அதுலேயே ஆர்வமாக இருக்கிறத பார்த்துட்டு இப்போ குழந்தைய நல்லா தட்டி கொடுத்து அப்படியே தூங்க வச்சுட்டு கீழே வந்து விட்ட சமையல் வேலையை முடிச்சு 2 பேத்துக்கு உங்களுக்கும் அவனுக்கும் ஃபுட் எடுத்துகிட்டு மேலே வரான். நல்ல வேலை வந்து பார்க்கும்போது நீங்கள் விளையாண்டுட்டு தான் இருக்கீங்க, அப்பாடான் இருக்குது, திருப்பி எதுவும் வேலைத்தனம் பண்ணாமல் இருக்காளேன்ட்டு உங்களுக்கு ஃபுட்டு ஊட்டுறதுக்குள்ள குழந்த மாதிரி தான் நல்லா இல்லை அப்படின்னு அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க, அங்கே வரீங்க இங்கே வரீங்க. அவன் ஒரு வழியாக ஊட்டிலாம் முடிச்சுட்டு யூரின் வருதா அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. போயிடாத, வந்தா சொல்லு, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்க. அப்படிங்கிறீங்க. இப்போ போகலாமா அப்படின்னு கேட்க, என்னடி எது கேட்டாலும் சொல்கிற அப்படின்ட்டு சரி வேறு வழி இல்லைன்னு கூட்டிகிட்டு போய் அவன் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்குறான். நீங்களும் தண்ணியிலே விளையாண்டுட்டு சும்மா இரு, தண்ணியில் கை வைக்கக்கூடாது, அப்புறம் உனக்கு சளி பிடிக்கும், அப்புறம் பொம்மை பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், பாவம்ல பாப்பா அப்படி இப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்க அவன் போராடுறான். உங்களுக்கு புரிஞ்சா தானே நீ எடை போட வேணா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விளையாண்டுட்டுருக்க. ஒரு வழியாக அவங்கள வந்துட்டு சமாதானப்படுத்தி எல்லாம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்து உங்களை படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பிட்றது கூட டைம் இல்லை, சாப்பிடவும் தோணலை, அவ்வளோ இதாக இருக்குது. கொஞ்சமாக சாப்பிட்டா தானே எனர்ஜி இருக்கணும். கொஞ்சமாக சாப்பிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு மேலே போக அதுக்குள்ளே நீங்கள் பெட்டில் ஒரு ஓரமாக படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்பா தூங்குறதுக்காவது பிரச்சனை பண்ணாமல் தூங்கினாலே அப்படின்னு இருக்கு அவனுக்கு. தூங்கும்போது கூட நிம்மதி இல்லை. அவன் தூங்கிட்டு இருக்கும்போது சடார்னு எந்திரிச்சு பார்க்குறான், உங்களையும் காணோம், குழந்தையும் காணோம், அவ்வளோதான் தூக்கி வாரி போடுது. எங்கே போனான்
பாத்ரூமில் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஐயோ அப்படின்ட்டு பதறி அடிச்சுட்டு ஓட அவனும் வந்துட்டு அவனோட பாத்ரூம் கதவு தந்தாலே லைட் எரியிற மாதிரி. ஸோ சுவிட்ச் போர்டு தேவையில்ல. ஸோ லைட் எரிஞ்சிட்ருக்க உள்ளே வரோம். நல்ல வேலை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உள்ளே வந்துட்டான். இல்லைனா குழந்தைய தண்ணிக்குள்ளே போட்டு முக்கியிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அவன் உங்களை குளிக்க வச்சால அந்த மாதிரி குழந்தைய குளிக்க வைக்க தூக்கிட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு அது குழந்தைன்னுலாம் தெரியாதுல்ல, உங்களை பொறுத்தவரையும் அது ஒரு பொம்மை. ஸோ நீங்கள் தூக்கிட்டு வந்துட்டீங்க. நல்ல வேலை ஜேகே ஓடி வந்தவன் அவ்வளோதான், அவனுக்கு உயிரே இல்லை. டக்குன்னு குழந்தைய தூக்கிட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, ஆ பொம்மா பாப்பாவை குளிக்க வைக்க அப்படிங்கிறீங்க. அடியே நைட் நேரத்தில் வேணாம்மா, இப்போ குளிக்க வைக்கூடாது, பொம்மை பாப்பா பாவம்ல, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்து மறுபடியும் படுக்க வச்சுட்டு உங்களை வா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறான். நீங்கள் அவனையும் பார்த்துருக்க, என்ன தூக்கமே வரல அப்படிங்கிறீங்க. நான் தூக்க வைக்கட்டுமா, எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. இதெல்லாம் கரெக்டாக பேசுகிறாளே அப்படின்ட்டு தட்டி கொடுத்து தான் தூங்க வைக்கிறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் குழந்தை அழுக. நீங்கள் உங்களை பிடிச்சி எழுப்பி ட்ரை பண்ணுறான். எந்திரிமா, பாப்பாவுக்கு பசிக்குது பார், பால் கொடு, எழுந்துரு. நீங்களும் காதில் வாங்காமல் பா அப்படின்ட்டு குப்பர் அடித்து படுத்துவங்க. ஐயோ அப்படின்ட்டு அவனும் இப்போ உங்களை மெதுவாக திருப்பி குழந்தைக்கு பால் கொடுக்க வைக்கிறான். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே குழந்தை மேலே ஏறி படுக்க பார்க்க அவனும் பிடிச்சி இழுத்து ஒரு வழியாக உங்களை படுக்க வச்சு குழந்தைக்கு பாலை கொடுக்க வச்சு திருப்பி உங்களை நேராக படுக்க வச்சுட்டு குழந்தைய நெஞ்சில் போட்டு தட்டிக்கிட்டு அப்படியே உங்களே பார்க்குறான். எப்படி இருந்தவ இப்படி ஆக்கிட்டேனே அவனுக்கு நினைக்கும் போது அவனுக்கே வலிக்குது. பட் விதி வலியது. ஸோ இப்படியே தான் டே ஸ்கிப் ஆகுது. அப்பப்போ கயிறாவும் தயாங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அவங்களுக்குள்ளேயும் வந்துட்டு பெருசாக ஒரு முன்னேற்றம் வந்துட்டு பெட்டில் உட்காந்து ஏதோ படிச்சுட்டு இருக்கா. அப்போ தயாங்க போகிறான். இங்கே பாரு, இப்போயும் உனக்கு கிட்ட போகல, உனக்கு திரும்பவும் நான் சாய்ஸ் தரேன். அவனை கல்யாணம் பண்ணிக்க தானே, அவன் நல்லவன் தான். நீ இப்போ சொன்னாலும் திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்குவான். நமக்குள்ளே எதுவும் நடக்கலன்னு சொல்லி நானே அப்படின்னு சொல்லி முடியல. டப்புன்னு இருந்துச்சு கண்ணத்துலேயே ஒரு அரை. ஏய் என்னடி ஆனால் ஒன்றா கை வச்சுட்டே இருக்க அப்படின்ட்டு அப்படியே கையை பிடிச்சி முடிக்க அப்படிங்கிற கயிறா. பொம்பளை பிள்ளை நானும் அடிக்கூட பார்த்தா என்ன சும்மா சும்மா கை வைக்கிற, என்ன உங்கள் மேலே கை வைக்காம வேற என்ன வைக்கிறது தான், என்ன நினச்சிட்ருக்கீங்க? உங்கள் இஷ்டத்தை கல்யாணம் பண்ணுவீங்க, அப்புறம் வேணாம் விட்டு போவீங்க. என் அண்ணனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஏய் உன் அண்ணனோட நான் கம்பேர் பண்ணாதான் எத்தனை வாட்டி சொல்லுது. அவர் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுறீங்க. என்ன பண்ண அப்படின்னு கிட்ட வருவேன். அப்படியே கால் எடறி கயிறாவையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு பெட்டில் பொத்துன்னு விழுக. இப்போ தாங்கில அப்படியே கயிறா மேலே அவனோட சாரீ நகர்ந்து அப்படியே வச்சு தெரியா. அவனும் வேணும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்தவன் ஓ அப்படின்னு மடையை ஒழிக்கிட்டு ஏய் என்னடி செடியூஸ் பண்ணுறியா அப்படிங்க. அப்படியே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லை அது நான் தெரியாமல் அப்படின்னு அவள் சொல்கிறதுக்குள்ள அவனாக தான் உணர்ந்திருப்பான். பட் அவளை பிடிச்சி திட்டுறான். அது மட்டும் இல்லை ஜேகேவே நல்ல கோவத்தை பூரா கயிறா மேலே இறக்குறான். ஸோ கண்ணா பின்னான்னு திட்ட அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதுக்கிட்ட அவளே அவளுங்க போல இருக்கு அண்ணா தங்கச்சி எல்லாம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் வார்த்தையை விட அவ்வளோதான். அவள் அழுதுட்டு சாரி தெரியாமல், இதுக்கப்புறம் உங்கள் கிட்ட கூட நான் வரமாட்டேன், உங்களுக்கு என்ன என்னை விட்டு போகணும் அவ்வளோதானே, டிவோர்ஸ் தானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு பாய வச்சு கீழே படுத்துக்க. தேங்க் ஒரு மாதிரி ஆயிடுது. சே ரிவெஞ்சுக்காக இவள் லைஃப் ஸ்பாயில் பண்ணது தப்பு. அவள் சொல்கிற மாதிரி இப்படி நான் நடந்துக்கிட்டா இவள் அண்ணனுக்கு எனக்கு என்ன இது இருக்குது. ஐயோ பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டியடா. ஆனால் ஒவ்வொரு டைமும் என்னை விட்டு போகும்போது அவள் ஏன் போக மாட்டேங்கிறா அப்படின்னு உனக்குள்ளே ஒரு இப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ கைராக்கு நம்மளை பிடிச்சிருக்குமோ அப்படின்னு தயாங்க தோணை அவளை அப்படியே பார்க்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அவள் அழுது மூஞ்ச இப்படி கண்ணை தொடச்சிட்டு திரும்பி படுக்கிறதுலாம் பார்க்கும்போது அவளும் செல்லமாக வளர்ந்த பொண்ணு தானே, அவளுக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே தயாங்க இதுவாக கீழே இறங்கி அது அப்படிங்க அப்படியே கைரா என்ன அப்படின்னு அடிச்சு பிடிச்சி எழுந்திருக்க. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு திருப்பியும் அவளை வந்து பிடிக்க வரேன்ட்டு மறுபடியும் அவன் மேலே விழுகிறான். ஸோ இப்போ கைரா கீழே அவன் மேலே அப்படியே தயாங்காலே பார்க்க அவளும் அவனையே தான் பார்க்குறா. அடுத்த நிமிஷம் தயாங் அவள் லிப்ஸை கேட்ச் பண்ணியிருக்கான். ஸோ அப்படியே ரெண்டு பேர்த்தோட கிஸ்ஸு டீப்பாக தயாங் அப்படியே சாரி அப்படிங்கிறான். கைராவும் இங்கே பாருங்கள், நான் யாரையும் லவ் பண்ணலை, அண்ணன் சொன்னாருன்னு தான் அவரை கல்யாணம் பண்ணிக்க நினச்சேன். ஆனால் இப்படி ஆகும் நினைக்கல. பட் எனக்கு உங்களையும் பிடிக்கும். உங்கள் அத்தை பொண்ணு மேலே நீங்கள் வச்சு இந்த பாசத்தை பார்க்கும்போது எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. அதே சமயம் உங்கள் அத்தை பொண்ணை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறீங்கன்னு தான் நான் என் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். இல்லைண்ணா அப்படின்னு பார்க்குறான். அதுக்கு மேலே அவள் பதிலே சொல்லலை. தேங்க் புரிஞ்சுது நம்ம மேலே அவளுக்கு லவ் இருக்கா அப்படின்ட்டு. ஓ அதனால தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அவ்வளோ பதிலே சொல்லலை. அதுக்கப்புறம் தேங்க் விடுவானா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறான். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் உருவாகுது. இப்படியே டே ஸ்கிப்பாக அவங்கள இங்கே வச்சுட்டு ஜேகே தான் மாரடிச்சிருக்கான். நீங்களும் அவன் எதை செய்யாதேன்னு சொன்னானா அதெல்லாம் செய்கிறதும். உங்களுக்கு தான் எதுவுமே தெரியாதே, குழந்தைத்தனமாக நீங்கள் சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு ஒழுங்காக ட்ரெஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அங்கங்கே ஏதாவது தெரியும் போது இங்கே ஜேகேக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. அவனை மறந்த ஒரு டைம் நீங்கள் உங்களை குளிக்க வச்சுட்டு பால்கனியில் விட்டுருப்பான். ஸோ நீங்கள் பால்கனியில் அப்படியே தலையை காய வச்சு நின்றுட்டுருக்கீங்க. தலையை காய வைக்கல, நீங்கள் சும்மா விளையாடிட்டு பொம்மையை வச்சுட்டு நின்றுட்டுருக்க. ஜேகே குளிச்சுட்டு வந்தவனுக்கு உங்களை அப்படி பார்க்கும்போது அப்படியே அந்த சாரியில் தாலி முன்னாடி போட்டு தலையெல்லாம் முடி விரிச்சு போட்டு நிற்க பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு. குழந்தை வேற தூங்கிட்டு இருக்கு. இதான் சமயம் அப்படின்னு பின்னாடியிலேருந்து வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணி உங்கள் கழுத்தில் அப்படின்னு ஒரு கிஸ் தான். நீங்கள் கத்திட்டு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் கத்தலாம் அவன் பயந்து போயிடறான். என்னடி வராது கிட்ட வராது வேணும் விட்டுரு
அப்படின்ட்டு நீங்கள் கதற இப்போ தான் தெரியுது நீங்கள் அந்த ரேப் நடந்தப்போ என்ன எந்த மனநிலை இருந்தீங்களோ அதுலேருந்தே இன்னும் மாறல. அதனால தான் தொட்டாலே பயப்படுறீங்க. ஸோ அதுலேயும் அவன் கிஸ் பண்ணா அவ்வளோதான். அன்றைக்கி ஃபுல்லாகவுமே கதறுன்னு கதற அதை பார்க்கும்போது ஜேகேக்கு மனசெல்லாம் சுத்தமாக அப்படியே வந்து உடஞ்சி போயிடறான் மனுஷன். அதுக்கப்புறம் அவங்க கிட்டே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறான். ஸோ உங்களை பார்த்துக்கிறான் எல்லாம் பண்ணுறான். அதே சமயம் அத்துமீறக்கூடாது. அவன் நம்ம பொண்டாட்டியாக இருந்தாலும் இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவ. அவளை அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு காரணம் நம்ம தான். அவளாம் நம்மளை ஏற்றுக்கிற வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் எல்லாத்தையும் வந்து எப்பவும் போல் உங்களை பார்த்துக்கிறது, குழந்தைய பார்த்துக்கிறது, இந்த வேலையை பார்த்துட்ருக்கான். ஸோ கைரா ஒன்றே வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வரா. ஜேகேவோ அவளை அப்படியே பார்க்குறான். இப்போயாவது பேச மாட்டியாடா அப்படின்ட்டு. கைராவுக்கு வேறு யார் இருக்கா? ஸோ அண்ணன் கொஞ்சம் தெரிஞ்சுட்டான்னு தெரியுது. அதே சமயம் அவனை நீங்கள் எதுக்கிற வரைக்கும் அவளுக்கும் என்ன பதில் சொல்கிறது தெரியல. அதே சமயம் அண்ணனை விட்டு கொடுக்க முடியாது. பிகாஸ் அவள் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கா. இப்படி ஒரு 2 months பக்கம் போயிடுச்சு. ஸோ ஓடி வந்து உங்கள் அண்ணனை ஹக் பண்ணிக்க. ஜேகேக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்படியே கைராவை ஹக் பண்ணி சாரிடாம்மா, என்கிட்ட கேட்காதண்ணா, தெரியுது நீயுமே ரொம்ப மனசு உடஞ்சி போயிருப்பல. அண்ணன் எவ்வளோ நல்லவன் நினச்சிட்டு இருந்த, இப்படி ஒரு கேடுக்கிட்ட செய்வேன் நினைக்கலையே. எல்லாரும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்டா. அன்றைக்கி நான் அப்படி பண்ணணும்னு பண்ணலை. அதுக்கப்புறம் அவளை எவ்வளோ தேடினேன், கிடைக்கலடா அப்படின்னு தான் பக்கம் நியாயத்தையும் சொல்கிறான். இருந்தாலும் அப்படியே கையில் கண்ணை தொடச்சிட்டு அதெல்லாம் சரிதானா, ஆனால் எந்த நேரத்துலையும் நீ அப்படி செஞ்சுருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டேன்னா அதை மாற்றவும் முடியாது, மறக்க முடியாது. அண்ணி உங்களை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் என்னால் உங்களை மன்னிக்க முடியும் அப்படின்றா. அவனுக்கு எதுவும் சொல்ல தெரியல. அதுக்கு மேலே அவ்வளோதான். அப்படியே ஜேகே அமைதியாக இருக்க. தயங்கோ உங்ககிட்டலாம் பேசவே மாட்டேங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கான். என்னம்மா திடீர்னு அப்படின்னு கேட்க, அண்ணி எங்க தூங்கிட்டுருக்கா, பாப்பா 2 பேரும் தான் தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன். இல்லை பால் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தவளுக்கு, இப்போ போயிடுவேன், இதுக்கு மேலே அவ்வளோ தனியாக விட மாட்டேன் அப்படின்னு ஜேகே சொல்ல, சரிண்ணா நீயும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நல்லா தான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நான் வந்தது ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல. என்ன அப்படின்னு பார்க்க, அண்ணா நீ மாமா வாக்க பாரு அப்படின்னு சொல்ல அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் கைரா தேங்காய் ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு நினைக்கும் போதே அவனுக்கு ஒன்றும் புரியல. எவ்வளோ வந்து சொல்லியிருப்பான் வருமா, அப்புறம் பார்க்க போகலாம். இந்த லைஃப் உனக்கு பிடிக்கலாட்டி சொல்லுடா, அண்ணா உனக்கு டிவோர்ஸ் வாங்கி தந்துடுறேன், என் லைஃப் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், உனக்கு அதுக்காக கஷ்டப்படணும்னு இல்லை, தேங்கிட்ட நான் பேசுகிறேன், அவன் நல்லா வந்தான் அப்படின்னு ஜேகே பேச, அப்போ கைராவோ இல்லைண்ணா எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, நான் பிடிச்சது அவரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. பட் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லும் போது அவனால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சில ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஜேகே அப்படியே நீட்டாக தேங்க அப்படியே பார்க்குறா. கைரா தேங்கோ நான் என்ன பிச்சை எடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறான். கைரா அண்ணா இது எதுவும் வேணாம், இதெல்லாம் ரொம்ப ஓவர், நான் பண்ண தப்புக்கு தண்டனை தான் நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டேனே, என் பொண்டாட்டி எனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாள் அதை பண்ணட்டும், ஆனால் என் தங்கச்சி நான் பண்ணணும்னு நினைக்கிறத தடுக்காதீங்க மாப்பிள்ள அப்படின்னு பல்ல கழிச்சிட்டு தயங்குறதுல பாடுறா. நீ பெரிய பெருந்தன்மையான மன்னிக்கிறவனா இருக்கலாம், என்னாலாம் அப்படி உன்னை மன்னிக்க முடியாது, அவளே உன்னை மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். அதே மாதிரி என் பொண்டாட்டிக்கு செய்கிறதுக்கு நான் இருக்கேன், நீ ஒன்றும் கிளிக்க வேணாம், மூடிட்டேன் அந்த நீயே வச்சுக்கோ, நான் அவனால் தெருவில் பிச்சை எடுக்கவில்ல உன்ன மாதிரி அப்படிங்கிறான். அப்படின்ற ஜேகே கோவம் வந்தாலும் பட் அமைதியாகிடுறான். பிகாஸ் அவனுக்கு தெரியுது அவன் எல்லாமே அவன் தப்பு தானே. ஸோ எதை மீன் பண்ணுறான்னு புரியுது. நான் ஒன்றும் யாரையும் ரேப் பண்ணி ரோட்டில் விடலை, அப்புறம் அப்படியே விட்டுட்டு போகலை, பைத்தியம் முடிச்சா ஒன்று தெருவில் தெரியல, நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன், துணியை கிழிச்சிட்டோன்னு தங்கச்சி தெரியலையே, இல்லை ரேப் பண்ணி விட்டுட்டு போயிட்டேனா, தாலி கட்டி சொந்தமாக்கி தான் தொட்டிருக்கேன், என் குழந்தை வயிற்றில் இருக்குது, எனக்கு பார்த்துக்க தெரியும், மோட்டரா வெண்ணெய் அப்படின்ட்டு தயாங்கோ ஜேகேவை திட்டிட்டு போகலாமா அப்படின்னு கைராவை பார்க்க, அவளுக்கு அண்ணன் பக்கம் பேசுகிறதா புருஷன் பக்கம் பேசுகிறதான்னு தெரியல. அண்ணன் மேலே தப்பு இருக்கனால வாயை திறக்காமல் போகலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து வந்துடா. ஆனால் வீட்டுக்கு வந்ததும் தயாங்க அப்படியே முறைச்சி பார்க்க, முன்னாடி உங்கள் மோட்டர் இருந்தால் இங்கே வந்து முறைக்கிற, பின்ன அவர் பண்ண தப்பு தான், அதுக்கு தான் அண்ணி இருக்காங்களே, நீங்கள் எதுக்கு வழி அனுபவிச்சவங்களுக்கு தாண்டி தெரியும். அப்போது இன்னும் உங்கள் மனசில் முதேவி அவங்க கூட பிறந்தவ தானே, அவள் போகுது பாரு புத்தி, இப்போ வரைக்கும் அவளை நான் ஒரு சிஸ்டரை மட்டும் தாண்டி பார்க்குறேன், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க நினச்சதெல்லாம் உண்மை தான், ஆனால் மனநல பாதிக்கப்பட்ட போன போய் புரி அப்படிங்கிறான். இருந்தாலும் இங்கே பாரு, உன் அண்ணன் அவளை கட்டிக்கலாட்டியும் நான் கூடவே வச்சு பார்த்துருந்துருப்பேன், கல்யாணமே பண்ணிக்காம கூட, பட் கட்டிட்டான், இப்போ அவன் புருஷன், தப்பான எந்த எண்ணமும் எனக்கு இல்லை, லூஸ் மாதிரி குழப்பிட்டு இருக்காது, உன் அண்ணன் எனக்கு பிடிக்காது, அவன் கொடுக்குற எதுவும் வாங்கிக்க நான் நினைக்கல, அவ்வளோதான் அப்படின்ட்டு போக்க தேங்க்ஸ் சொல்கிறது நியாயம் இருக்குன்னு கைராக்கு புரியுது. ஸோ எங்கள் ஜேகேவோ அப்படியே மேலே வந்து பார்க்குறான். நீங்களும் பேபி தூங்கிட்டு இருக்க, உங்கள் பக்கத்தில் அப்படியே ஹக் பண்ணி அவனும் அப்படியே படுத்துக்கிறான். ஸோ இப்படியே தான் டே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன் டே வந்துட்டு உங்களை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகலாம், வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்ட சொல்ல, ஜேகேவும் ஆனால் எனக்கு 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வெளியில் வீட்லேயே கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்ல, சரிண்ணா அப்போ நான் வேணால் கூட்டிகிட்டு போட்டுமா நீயா அவளை, அண்ணா உனக்கு முன்னாடியிலேருந்து அண்ணியை நான் பார்த்துட்ருக்கேன், என்னால் பார்த்துக்க முடியாதா என்ன அப்படின்லாம் சொல்ல,
சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். சரிண்ணா குழந்தைய நான் இல்லை குழந்தைய நான் வச்சுக்கிறேன், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு உன்னால் பத்திரமா போயிட்டு வர முடியாது, நீயே வேற இதாக இருக்க பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அனுப்பிச்சி வைக்கிறான். உங்களை கந்தம்மா அப்படின்னு கூப்பிட்டு கையை பிடிக்காதீங்க, அப்படியே பார்க்குறீங்க, அங்கே போய் சேட்டை பண்ணாத, பத்திரமா போயிட்டு வா, அவள் கையை பிடிச்சே போகணும் அப்படிலாம் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்ல. நீங்களும் அதெல்லாம் காதில் கூட வாங்கிக்கல, நீங்கள் பாட்டுக்கு ஆடிக்கிட்டே நிற்கிறீங்க. சரி பார்த்து கூட்டிகிட்டு போடி அவளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். அவனுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. உங்களை விட்டு இப்போ ஒரு 2-3 மாதமாக பிரியாமல் அப்படியே கூடயே தானே இருக்கான். ஸோ உங்களை அப்படி அனுப்புறதுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் துருன்னு குழந்தைங்க இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தானே இருக்கீங்க, மனநலம் பாதிக்கப்பட்டனால அப்படி இருக்கீங்க. ஸோ அவனுக்கு கஷ்டமாக இருக்குது, எங்கேயாவது சொல்லாமல் ஓடிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பார்த்து அப்படின்னு கைரா கிட்ட 1000 பத்திரம் சொல்லி தான் அனுப்பி வைக்கிறான். கைராவும் அண்ணா புரியுது, அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க தான், அவங்களுக்கு இந்த டாய்ஸு வெளியில் போய் சாப்பிட்றதுலாம் பிடிக்கும், அதனால தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டு இங்கே ஜேகே வீட்டில் குழந்தைய பார்த்துட்டு இருக்கா. வெளியில் போனவங்க நீங்களும் அவள் கூட ஜாலியாக இருக்கீங்க, அவங்களுக்கும் அங்கே பார்க்க பொம்மையெல்லாம் பிடிச்சிருக்கு, எல்லாத்தையும் வாங்கிட்டு சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணுறீங்க. கைராக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணி இப்படி நல்லாயிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு ட்ரீட்மெண்ட்டும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அவள் வந்து லக்கேஜை வந்து இது இருக்குல்ல பின்னாடி வந்துட்டு வச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படியே வந்து ரோட்டில் அந்த பக்கம் பஞ்சு மிட்டாய் விற்றுட்டுருக்கு. அதை பார்த்துட்டு பஞ்சு மிட்டாய் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இங்கே கீழே குனிஞ்சு கயிறாவோ எல்லாத்தையும் டிக்கியில் வச்சவன் நிமிந்து பார்க்க நீங்கள் நடு ரோட்டில் நிற்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வர்றதுக்குள்ளே ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அப்படியே ஒரு லாரியில் அடித்து தூக்கி போட நீங்கள் பின்ன மண்டை அடிக்கப்பட்டு அப்படியே கிடக்குறீங்க ரத்த வெள்ளத்தோட. வந்தவள் ஷாக்காகி அப்படியே பார்த்துட்டு குடுன்னு ஓடி வந்து அண்ணி அண்ணி அப்படின்ட்டு எழுப்ப ட்ரை பண்ணுறா. நீங்கள் அப்படியே கண்ணு மேலே சொருக மயங்க, அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி எல்லாம் வந்து உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டி போக இங்கே ஜேகேக்கு கால் வர. ஜேகே என்னம்மா அப்படின்னு ஹாப்பியாக ஃபோன் எடுத்தவனும் கேட்ட செய்தியில் உறைஞ்சு போயிடறான். குழந்தைய தூக்கிட்டு அலறி அடிச்சுட்டு அவனும் ஹாஸ்பிட்டல் வர. தயாங் ஜிமின்னு வரைக்கும் எல்லாம் வந்துட்டாங்க. ஜிமினும் அப்படி ஜேகேவை பார்க்குறான். உன் மேலே செம்ம காண்டு மச்சான் எனக்கு, இருந்தாலும் அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி நல்லா பார்த்துக்கிட்டேன்னு அமைதியாக இருந்தேன், ஆனால் இப்போ இப்படி அப்படின்ட்டு பார்க்க எனக்கு மட்டும் ஏன்டா, ஏன் நான் தாயும் தகப்பனும் இல்லாமல் அனாதையாக என் தங்கச்சியை வளர்த்தேன், இப்போது என் குழந்தை அம்மா இல்லாமல் போயிடும் போல இருக்கு அப்படின்ட்டு அவன் அலற. அப்படியே தயாங்க நடிக்காதீங்க, உங்களுக்கு அவள் சாகணுன்னு தானே ஆசை, செத்துட்டா நீ நிம்மதியாக இருப்ப, நடிக்காதடா அப்படின்ட்டு அப்படியே தயாங்க பேச. ஜேகே இவ்வளோ நேரம் ஏதோ எல்லாம் தப்பு தான் பண்ணனால அமைதியாக இருந்தான். இப்போ அவனால் முடியல. அப்படியே எழுந்து வந்து தயாங்க சரி போச்சு. என்னடா சொன்னேன், ஆகணுமா அவளா, என் உயிரை போயிருண்டா, இவ்வளோ நாள் என் தங்கச்சிக்கு அப்புறம் தான் அவன் நினச்சிருந்தேன், இப்போது அவள் தாண்டா எனக்கு எல்லாம், அவள் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன்டா, என் பொண்டாட்டி இல்லைன்னா நான் செத்துருவேன், என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகாது, என் பொண்டாட்டி அப்படின்ட்டு வார்த்தைக்கு வார்த்தை பொண்டாட்டின்னு உங்கள் மேலே அவ்வளோ உயிரை வச்சுருக்கான். அப்படி குழந்தைய உங்கள் அம்மா ஒன்றாக்காது அப்பா காப்பாற்றிடுவேன் அப்படின்ட்டு அவன் புலம்பிகிட்டு இருக்க. தேங்காய் கேட்கறதுக்கு வந்து சந்தோஷப்படுறதா இல்லை அவன் நினச்சி கோவப்படுறதான்னு தெரியல. கைரா தேங்காயை பிடிச்சி கொஞ்சம் அமைதியாக தான் இருங்களேன் அப்படின்னு அமைதிப்படுத்திட்டு இருக்கா. ஒரு வழியாக அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் முடியுது. சொல்லி விட அப்படியே செக்கி போய் டாக்டர் என் ஒய்ஃப் அப்படிங்க. சார் அவங்களுக்கு மொட்டை அடிக்கணும், அதான். என்ன? ஆமாம் சார், மண்டையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தூக்கி வாரி போடுது, வேறு வழி இல்லை. சரி ஓகேன்னு சொல்லி கையெழுத்துலாம் போட்டு கொடுக்குறான். ஸோ வந்துட்டு ஃபுல்லாக வந்து மொட்டை அடித்து அவங்களுக்கு மண்டையில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு ஒரு 2-3 டேஸ் பக்கம் அவனுக்கு உயிரே இல்லை. உங்களுக்கு எப்படியாவது சரி பண்ணணும் அப்படிங்கிற நினப்பில் தான் இருந்திருப்பான். ஸோ வந்து அப்படியே குழந்தையும் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க. கைராக்கு பார்க்கும்போது பாவமா, அண்ணா குழந்தைய வேணா கூட நான் பார்த்துக்கிறேன், இல்லைம்மா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்போ கூட விடாமல் குழந்தைய அவன் தான் பார்த்துக்கிறான். உங்களையும் அப்பப்போ எட்டி பார்க்க தவறலை. அவனுக்கு மனசெல்லாம் உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற நினப்பிலேயே தான் இருக்குது. அதையும் தாண்டி ஜிமினோ மச்சான் உன் பொண்டாட்டிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டா அப்படின்னு கேட்க இப்போ தான் ஜேகேக்கு தூக்கி வாரி போடுது. ஆமாம்ல, என்னை சத்தியமாக ஏற்றுக்க மாட்டான்லடா, நினைக்கும் போதே வலிக்குதுடா மச்சான். எனக்கு என் பொண்டாட்டி வேணும், என் பிள்ளை வேணும், அவங்க இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுடா. ஐயோ கடவுளே, என் பொண்டாட்டிக்கு நல்லா ஆகணும். அதே சமயம் இது ஞாபகத்துக்கு வந்துடக்கூடாது. அவள் இப்படியே இருந்தால் கூட பரவாயில்ல, நான் பார்த்துக்குவேன் காலம் போகிறா. ஆனால் என்ன வேணான்னு சொல்கிறத என்னால் தாங்கிக்க முடியாது. வலிக்குது அவனுக்கு. ஏன்னா அந்த டைரியை இன்ச் பை இன்ச் ஒரு எழுத்து விடாமல் படிச்சிட்டான். ஸோ உங்களோட காதலை அவ்வளோதான் அப்படி நான் வந்து இது பண்ணுறான். அது மட்டும் இல்லை அவனுக்குமே அவங்க மேலே லவ் இருந்திருக்கும்ல. ஸோ வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி உட்காந்து அழுதுட்டுருக்க. தயாங்கும் கைராவும் கூட வேறு வழி இல்லை. அவளுக்கு ஞாபகம் வந்து அவள் என்ன தண்டனை கொடுத்தாலும் உங்கள் அண்ணன் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு தயாங்க அப்பயும் கூட சொல்ல. கைராவோ அதை தான் நான் நினைக்கிறேன், என் அண்ணன் ஒன்றும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அண்ணி எது சொன்னாலும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு மனநிலையில் இருக்க. ஒரு வழியாக நீங்கள் கண்ணை முழிக்கிறீங்க. டாக்டர்ஸ் வந்து சொல்ல ஜேகேக்கு உள்ளே வரவே முடியல. தேங்க தான் ஃபஸ்ட்டு ஓடுறான், பின்னாடியே கைராவும் போயிடறா. அடுத்த ஜிமினோ வாடா அப்படின்னு கூப்பிட ஜேகேக்கு அங்கே உள்ளே வரதுக்கு மனசில் பயம், அவ்வளோ பயம்.
நினைவு வந்துட்டா அவள் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. அவளை என்னால் பார்க்க முடியாது. அவளோட இந்த நிலைமைக்கு காரணமே நான் தான். பைத்தியம் பிடிச்சி தெரிய வச்சுருக்கேன். அவளை ரேப் பண்ணி அசிங்கப்படுத்தியிருக்கேன். அவளுக்கு எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தியிருக்கேன். நினைக்க மனசு ரணமாக இருக்குது. உள்ளே வர முடியல. கையெல்லாம் நடுங்குது. அவனை மீறி கண்ணிலேருந்து டியர்ஸ் கொட்டிக்கிட்டே இருக்கு. குழந்தைய இறுக்கி பிடிச்சிட்டு பயந்த மேனிக்கு அப்படியே கதவை திறந்து உள்ளே எட்டி பார்க்க நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. தேங்க உங்கள் பக்கத்தில் கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்கா. இந்த பக்கம் கயிறாக நின்றுட்டுருக்க. நீங்கள் அப்படியே ஜேகேவை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க. ஜேகேக்கு உள்ளுக்குள்ளே உதறல் எடுக்குது. தயாங்கோ வாங்க இவர் தாம்மா உன் ஹஸ்பண்ட் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்ல ஜேகே ஒன்றுமே புரியாமல் முழிக்கிறான். தேங் உன் நல்ல நேரம் நினைக்கிறேன். அவளுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை அப்படிங்கிறான். ஜேகேக்கு ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஜேகே அப்படி முழிக்க தேங் வந்துட்டு அப்படியே ஜேகேவை ஹக் பண்ண மாதிரி கிட்ட நின்று தான் காதில் சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு இப்போது ஒரு 2 வருஷமாக நடந்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லை. அதனால் அவள் ஒன்றையும் மறந்துட்டா. அவளுக்கு கல்யாணம் ஆனது, குழந்தை பிறந்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லை. அவள் பைத்தியமாக இருந்ததே அவள் மறந்துட்டா. அவள் படித்தது மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குது. அதனால் நீ தப்பிச்சவனே அப்படிங்கிற மாதிரி தயாங் சொல்லிட்டு, ஏன்னா தயாங்கும் இத்தனை நாள் ஜேகே பார்த்ததுல கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். இங்கே பிரிஞ்சிருவீங்களோன்னு பயம் இருந்திருக்கும். அதே சமயம் அவன் பண்ணதுக்கு தண்டனை அனுபவிக்கணுங்கிற கோவமும் இருக்குது தான் செய்யுது. ஸோ அப்படியே தயாங் நான் வந்து நிற்க ஜேகே அப்படியே குழந்தையோட முன்னாடி வரான். உங்களுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. நீங்கள் ஜேகேவே பார்க்குறீங்க. ஜேகே என்ன தெரியலையா அப்படின்னு வந்து கிட்ட வந்து கேட்குறான். நீங்கள் யார் அப்படிங்கிறீங்க. அதான் அவன் சொன்னானே. இல்லை அது தெரியுது. நாம் எப்படி கல்யாணம் பண்ணோம் அப்படியே நீங்கள் கேள்வி மேலே கேள்வியாக கேட்க ஜிமின் மாட்டினான்டா அப்படிங்கிற மாதிரி. தங்கச்சிம்மா உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இப்போ இதெல்லாம் முக்கியமா? அதெல்லாம் எதுக்கு யோசிச்சுட்டு இவர் யார்? அது சரி கைராவோ. அண்ணி இது என் அண்ணாவோட ஃப்ரெண்டு. உங்கள் கல்யாணத்துக்குலாம் வந்தார். அதனால தான் அவருக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கு. ஓ உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? ஏன் அண்ணின்னு கூப்பிட்றீங்க? ஐயோ அப்படின்னு அது தயங்க எப்படி பார்க்குறீங்க? தயங்க அது அவள் என் பொண்டாட்டியை தாண்டி அவரோட தங்கச்சிம்மா. அதான். ஓ அப்போது யாருக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆச்சு? ஷோ அப்படின்ட்டுருக்கு. குழந்தை வேறு இருக்கிறனால குழந்தைக்கு 2 மாதம். உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆச்சு அப்படின்னு சொல்கிறா கைரா. ஓ எப்போ? இப்போ தான் 1 இயருக்கு முன்னாடி. ஜேகே திருன்னு முழிக்க ஐயோ என்னடி இப்படி ஒளிரிட்டேன் அப்படின்னு தயங்க ஒரு பக்கம் முழிக்க. கைராவோ அவசரத்தில் ஒளிரிட்டமோ அப்படின்னு முழிக்க நீங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. பிகாஸ் கையில் இருக்க குழந்தைக்கு 5-6 மாதம் இருக்கும். கல்யாணம் ஆகி 1 இயர்னா 5 மாதத்துல எப்படி குழந்தை பிறக்கும்? உங்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் திருத்துன்னு முழிக்க அதுக்கு மேலே அப்படியே உங்களுக்கு மண்டை லைட்டாக வலிக்க மாதிரி அப்படின்னு நீங்கள் தலையை வைக்க ஜேகேவோ நீ ஏன் இப்போ இத்தனை கேள்வி கேட்டுட்ருக்க? அதெல்லாம் அப்புறமா பொறுமையாக தெரிஞ்சுக்கோ. நம்ம 2 பேரும் லவ் பண்ணோம். நீ கன்சீவ் ஆகிட்ட. அதனால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரியா? இதையும் யோசிக்காத அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களை அப்போதைக்கு சமாளிக்கிறான். கைராவை அப்படி பார்த்துட்டு அதில் பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவனுக்கு உள்ளே இருக்க முடியல. வெளியில் வந்தவன் கதறி அழகாக ஜிம்மின் பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். டே மச்சான் அல்லாதடா முடியலடா. எப்போ உண்மை தெரியுமோ என்னை விட்டு போயிடுவாள். பயமாக இருக்குடா. இப்போ இன்னும் இத்தனை நாளைக்கு அப்படி திரும்ப வேஷம் போட்டணும்னு தெரியல அப்படின்ட்டு ஜேகே உடஞ்சி கதறான். அவனுக்கு இப்போ வலிக்குது. அவன் செஞ்ச தப்பெல்லாம் முன்னாடி வந்து நிற்கிது. கஷ்டமாக இருக்குது. உங்களை பிரிஞ்சிடக்கூடாதுன்னு துடிக்கிறான். பட் பார்க்கலாம் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு. கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் அவங்கள அவன் தான் பார்த்துக்கிறான். குழந்தையும் பார்த்துக்கிறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்க. அவனுக்கு ஏதாவது சமாளிக்கிற விதமாக கொஷின் வந்து ஆன்சர் பண்ணுறான். இதே தான் கைரா கிட்டேயும் அதே தான் வந்துட்டு தயாங் பார்க்கும்போதும் தயாங்க ஒரு வழியாக அதே இதையும் சொல்லி உருட்டி சமாளிச்சிட்டு இருக்கான். அவங்க அம்மா அப்பா அவங்கள வந்து பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த பூஞ்சொலை கிராமம் அங்கே தான் போனீங்க. அங்கே நீ போயிருந்தப்போ தான் அவனை லவ் பண்ண அப்படிங்கிற விஷயம் சொன்னனால ஸோ வந்துட்டு நீங்கள் உண்மை நம்பிடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் கைரா வந்துட்டு அண்ணி நீங்கள் அவரை லவ் பண்ணீங்க. இங்கே பாருங்கள் இப்போ உங்களுக்கு அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் மறந்துடுச்சு அப்படின்னு டைரியை வேறு வந்துட்டு இதை ஜேகே எடுத்துகிட்டு சொல்லி கொடுத்துருப்பா. ஸோ அதையும் படித்து பார்க்குறீங்க. அந்த டைரியை படிக்கும் போதே உங்கள் கண்ணில் டீச்சர்ஸ் வருது. அந்த அளவுக்கு அவனை லவ் பண்ணிக்கிங்க. அவனும் உங்களை லவ் பண்ணிக்கான்னு உங்களுக்கு புரியுது. ஸோ நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்டாக அவனை பார்த்தது வரைக்கும்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் தானே எழுதிருப்பீங்க. அதனால் நல்லதாகவே தானே இருக்கும். ஸோ அதனால் நமக்காக இவ்வளோ பண்ணியிருக்கானா அப்படின்னு ஜேகே மேலே உங்களுக்கு ஒரு மரியாதையும் வருது. ஸோ அவனை அப்படியே பார்க்குறீங்க. அவனும் உங்களை என்னடா அப்படி பார்க்குற அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை உங்களுக்கு என் மேலே அவ்வளோ லவா? ஏண்டி அப்படி கேட்குற? இல்லை நல்லா இருந்தாலும் இந்த காலத்தில் அப்படி பார்த்துக்க மாட்டாங்க. நான் ஒன்றும் அவ்வளோ அழகு இல்லை, சுமாராக தான் இருக்கேன். ஏய் அடிக்கிறான். ஆமாம் அதுவும் இப்போ மொட்டை எல்லாம் அடிச்சு சிங்கமாக இருக்கேன். யார் சொன்னா? ரொம்ப அழகாக இருக்க. உங்கள் மொட்டை தலையில் லைட்டாக முடி வந்திருக்கு. ஸோ அப்படியே போர்கிட்ட கிஸ் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கடி. என் கணக்கு நீ தாண்டி அழகி. என் மேலே இவ்வளோ லவ் இருந்தால் எனக்கு அடிபட்டது இப்படி நான் விழுந்து கவனிச்சுக்கிறீங்க. எனக்கு நினைக்க மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு ஹக் பண்ண இங்கே ஜேகேக்கு மனசெல்லாம் அடிச்சுக்குது.
ஐயோ இப்படி சொல்கிற வாயால் உண்மை தெரிஞ்சால் என்ன சொல்லுவா அப்படின்னு பயப்படுறான். எங்கே விட்டு போயிடுவீங்களோன்னு பயம்தான் அவனுக்கு அதிகமாக இருக்குது. குழந்தைங்களையும் தாங்குறான், இருந்தாலும் பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. நீங்களும் எப்போயாவது ஏதாவது திடீர்னு கேள்வி கேட்டால் அவனுக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போடும். அதுக்கப்புறம் நீங்கள் யதார்த்தமாக தான் கேட்டிருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் இப்படியே போக தேங்கோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு இப்போ அதனால் வளகாப்பு பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தான் அம்மா வீட்டு சைடு அப்படிங்கிறனால ஜேகேவும் நீங்களும் தான் போய் அங்கே எல்லாம் நின்று முன்னாடி நின்று செய்கிறீங்க. அவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் முடிவு வளர்ந்துருக்கு. தேங்கு வந்துட்டு பார்த்துட்டு, பரவாயில்லையே மாமா, நீ இவங்கள லவ் பண்ணதை சொல்லவே இல்லை, எனக்கே தெரியாது அப்படிங்கிறான். எது அது ஒன்றும் இல்லைம்மா, அது உங்ககிட்ட அப்போ சொல்ல முடியல. நான் உங்கள் கல்யாணத்தை போய் உங்களை பார்த்தேன்னா அப்போலேருந்து பிடிச்சி போச்சு, அதான் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறான். ஆனால் எனக்கு ஏன் மாமா எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. அதான்டா உனக்கு மண்டையில் அடிப்பட்டதில் நீ மறந்துட்ட, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஃபேமிலி ஃபுல்லாக சமாளிக்குது. ஆனாலும் உங்களுக்கு ஒரு டவுட்டு, ஆனால் எனக்கு கல்யாணம் ஆன டேட்டுக்கும் எனக்கு குழந்த பிறந்த டேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கேன்னு நீங்கள் எல்லாத்தையும் வேறு இப்போ நல்லா நல்லா எடுத்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஜேகேவோ ஐயோ அப்படின்ட்டு அவனா, அதான் சொன்னனே நம்ம லவ் பண்ணும் போதே நீ கன்சீவ் ஆகிட்ட, அதான் அப்படிங்கிறான். நானும் அப்படி நடந்துக்கிட்டேன். அதில் உன் தப்பு ஒன்றும் இல்லை, நான் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி என் கூட இருக்க வச்சேன், எனக்கே அதெல்லாம் ஞாபகத்தில் இல்லை. ஐயோ அதாண்டி நீ ஆக்சிடெண்ட்டில் எல்லாத்தையும் மறந்துட்ட, அதான் அப்படின்ட்டு அவனும் எல்லாரும் பார்க்காத மாதிரி உங்கள் கணத்தில் கிஸ் பண்ண அப்படின்னு பார்க்குறீங்க. சும்மா கேள்வி கேட்டுட்டு இருந்தேன், வாயில் கடிச்சிடுவேன் அப்படிங்கிறான். வேறு வழி இல்லை அவங்கள அடக்கிறதுக்கு. நீங்களும் அப்படியே சைலண்ட் ஆகிற. தயாங்க இதை லைட்டாக பார்த்துருப்பான். மூஞ்சி முகரையும் பாரு, இருடி உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தயாங்குள்ள கோவம் இருந்துக்கிட்டு தான் இருக்க. ஸோ திட்டிகிட்டு இருக்கான். அப்படியே அந்த வளகாப்பா போயெல்லாம் வலையெல்லாம் போட, அப்போ ஜேகே உங்களை யாருக்கும் தெரியாமல் அப்படியே போட ஹோல்ட் பண்ணி தனியாக தூக்க, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. இல்லடி அங்கே பார்த்தியா என் தங்கச்சிக்கு வளகாப்பெல்லாம் பண்ணுறாங்க, அதுக்கு அது எனக்கும் உனக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு அவன் யதார்த்தமாக அவன் ஆசையை சொல்ல, நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. என்னடி அப்படி பார்க்குற, அப்போது நம்ம ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு பண்ணலையா, அவ்வளோதான் தானாக வந்து மாட்டிக்கிட்டமேண்டு. அது அது ஆமாம் நானே கேட்கணும்னு நினச்சேன். கல்யாண ஆல்பம் இருக்குது, குழந்த ஃபோட்டோ இருக்குது, ஆனால் நான் கன்சீவாக இருக்கும் போது ஏன் வளகாப்பு பண்ண ஃபோட்டோலாம் இல்லை. தயா தேவையா இது உனக்கு அப்படிங்கிறான். ஐயோ அப்படின்ட்டு ஜேகேக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. தயங்கோ அது ஒன்றும் இல்லை, அந்த டைம் வந்து நீ அவர் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக வெளியே போயிருந்தனால என் புருஷன் இல்லாமல் நான் பண்ணவே மாட்டேன்னு, நீ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். உனக்கு பிரசவம் பார்த்தது கூட கைரா தான், சொல்லுடி அப்படின்னு கைரா வெடிக்க, அவ்வளோ என்னடா நான் சொல்லி சமாளிக்கேன்னு. ஆமாம் நீ அப்போ அண்ணன் ஊர்லேயே இல்லை, நீங்கள் 1 மந்த்தாக எங்கள் கூட தான் இருந்தீங்க, இப்போ திடீர்னு அண்ணன் வந்துட்டு வரத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, அதான் வளகாப்பு பண்ண முடியல அப்படின்னு அவள் ஒரு பக்கம் இதையும் உருட்ட. நீங்கள் ஏன்னா எல்லார் கண்ணிலையும் ஏதோ நீங்கள் கேள்வி கேட்கும் போதெல்லாம் ஒரு பயமும் பதட்டமும் வரதை கண்காணிச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் அவங்க சொல்கிறதையும் நம்பி ஓ அப்படியா அப்படின்னு விட்டுறீங்க. ஸோ நைட்டு எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு வீட்டுக்குடி வந்து கைராவும் தயாங்க வந்து ரூமில் விட்டுட்டு அப்படியே நீங்கள் அவங்க ரூம்க்கு வர ஜேகே குழந்தையோட இருக்கான். ஸோ ஒரு வழியாக குழந்தைய அவன் தூங்க வச்சு திரும்ப அப்படியே ஜேகே போய் ஹக் பண்ணிக்க, என்னாச்சுடி அப்படிங்கிறான். இல்லை நீங்கள் மதியானம் கேட்டிங்களே என்னடி அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். அப்படியே அவன் கை உங்கள் ஹிப்பில் அப்படியே ஊர்வலம் வர, நீங்களோ அதான் எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படிங்கிறீங்க. என்ன அப்படிங்கிறான். எனக்கும் ப்ரெக்னென்ட் ஆகணும், குழந்தைய சுமக்கிறத நான் உணரணும், வளகாப்பெலாம் பண்ணணும்னு. ஏன்னா எனக்கு பாப்பா வயிற்றில் இருக்கும்போது என்ன நடந்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லை, எனக்கு திரும்பவும் அதெல்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது மாமா அப்படின்னு கேட்குறீங்க. மாமான்னு கூப்பிட்ட அவனுக்கு ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்க. லவ் பண்ணும் போதெல்லாம் வந்துட்டு இந்த கிராமத்து பணம் கூப்பிட்ற மாதிரி நீங்கள் ஆசையாக அவன் வந்துட்டு மாமான்னு சொல்லிட்டி எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, நான் என்ன கிராமமா நான் ஏன் கூப்பிடணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பீங்க. ஸோ தயாங்க மாமான்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வலிச்சிருக்கும். இப்போது உங்கள் வாயிலேருந்து மாமான்னு வர, என்ன சொன்ன அப்படின்னு பார்க்குறான். மாமான்னு சொன்னேன், மாமான்னு அப்படின்னு பார்க்க, அந்த டைரியில் எழுதியிருந்ததே நீங்கள் என்ன மாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஓ அப்போது நீயா கூப்பிடலையாடி, நானாக தான் கூப்பிட்றேன், ஆனால் அதை எழுதியிருந்தது படித்ததும் ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்க்குறான். அதாவது அன்றைக்கி நீங்கள் கேட்டது. ஓ அப்படின்னு சொல்லிட்டு சிக்கேவோ அப்போது உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படிங்கிறீங்க. ஆனாலும் அவனுக்கு கொஞ்சம் ஏதோ தடுக்குது. இல்லடி இப்போ தான் அவனுக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருக்கு, அதனால் இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிறான். எனக்கு வேணுமே அப்படின்ட்டு நீங்கள் அவனை ஹக் பண்ணி அவன் லிப்பில் கிஸ் பண்ண, அவனால் அதுக்கு மேலே தடுக்க முடியல. எவ்வளோ தான் அவனும் அடக்கிட்டு இருப்பான். ஏற்கனவே உங்கள் மேலே கரைப்புறாண்டு ஒரு ஆசையெல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பான். இதுக்கு மேலே நீங்களாக வரும்போது விடுவானா? அவனுக்கு என்னென்னா அவங்களுக்கு நினைப்பு வந்ததுக்கப்புறம் பாவ மன்னிப்பெல்லாம் கேட்டு காலில் விழுந்ததுக்கப்புறம் ஒன்றா இருக்கலாம்னு நினச்சிப்பான். பட் அதுக்கு முன்னாடி இப்படி நடக்கும்னு நினைக்கல. ஸோ அவங்களோட அந்த நைட்டை அப்படி ஒரு ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறான். அப்போ மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது வேலை பார்த்துட்டு இருந்தா அப்படியே பின்னாடியில் வந்து இந்த இப்போ ஹோல்ட் பண்ணி அப்படியே கன்னத்தில்
கிஸ் பண்ணி நடி பண்ணிட்டுருக்க பொண்டாட்டி அப்படின்னு அப்படியே தூக்கி உங்களை திட்டில் உட்காரச்சு அவனே எல்லா வேலையும் பார்க்குறது, ஸ்விம்மிங் பூலில் இழுத்து போட்டவங்களோட ஜாலியாக அப்படியே ஸ்விம் பண்ணுறதுன்னு கயிறாவும் தயாங்க ஒரு பக்கம் சுற்றினா நீங்களும் ஜேகே ஒரு பக்கம்னு அந்த வீடே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் ஒரு நல்ல மனநிலை இருக்கும். ஒரு வழியாக குழந்தை பிறக்குது, அவளுக்கு பாய் பேபி கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்கா. அப்புறம் தயாங்க கூட்டிகிட்டு போயிடறான். அவங்க வீட்டில் ஹாப்பியாக இருக்காங்க. என்ன தான் வந்துட்டு குடும்பம் ஒன்று சேர்ந்தாலும் தயாங்கும் ஜேகேக்குள்ளே அப்பப்போ மோதிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கே தெரியாமல். அப்போ தான் உங்களுக்கு அந்த பூஞ்செடி கிராமம் ஞாபகம் வர உங்களோட மேரேஜான டேட்டு வருது. ஸோ நீங்கள் ஜேகே நான் உனக்கு கேட்பேன் எனக்காக செய்வீங்களா? நீ கேட்ட எதை பேபி செய்யாமல் இருந்தேன் அப்படின்ட்டு உங்களை அப்படியே மடியில் படுக்க வச்சுட்டு அவன் அவங்க தலையை தடவி கொடுத்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்க. நீங்கள் ஜேகே மடி அப்படியே எனக்கு அந்த கிராமத்துக்கு போகணும். எந்த கிராமம்? அதான் பூஞ்செடி கிராமம் அப்படிங்க. ஷாக் ஆகிடுறான். ஏன் ஏன் அப்படிங்கிறான், தடுமாறுறான். நீங்கள் அப்படியே ஏன் இந்த கிராமத்தை பற்றி பேசினா மட்டும் நீங்கள் தடுமாறுறீங்க? அது ஒன்றும் இல்லடி, ஏன் திடீர்னு? அது நம்ம அங்கே தானே லவ் பண்ணோண்டிங்க. அங்கே போனால் எனக்கு மெமரிஸ் ஞாபகத்துக்கு வரும்ல. ஐயோ கடவுளே, இதெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஜேகேவோ அப்படியே பதட்டத்தோடு அவங்கள பார்க்க. எனக்கு அங்கே போகணும், கூட்டிகிட்டு போங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கல்யாண நாள் வருது, அங்கே தான் போய் செலிப்ரேட் பண்ணணும் ப்ளீஸ் அப்படின்னு அவனை கேட்க. ஃபர்ஸ்ட் டைம் அவன்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, நோ சொல்லவும் முடியல, கூட்டிகிட்டு போகவும் மனசு வரல, பயந்துட்டே சரி நாளைக்கு நான் என் ஆளுங்கக்கிட்ட சொல்லிவிட்டு சொல்கிறேன். எதுக்கு? ஏன்னா அங்கே எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும்ல. ஸோ அதனால் வந்துட்டு அவன் அங்கே எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களை கூட்டிகிட்டு போகலான்ட்டு கூட்டிகிட்டு போகிறேன் கண்டிப்பாக அப்படிங்கிறான். நீங்கள் அவனே ஒரு மாதிரி பார்க்க அவனுக்கோ இப்போ அவங்கள அமைதிப்படுத்த வேறு வழி தரல. உங்களை இப்போலாம் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஜேகே பாப் அப்படிங்கிற வாயை திறக்குது. கயிறை பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை எடுத்து கல்யாண நாள் வரப்போகுது, இன்னொன்று ரெடி பண்ணுவோமா அப்படின்ட்டு உங்கள் செஸ்ட்டில் அப்படியே கிஸ் பண்ண. அவனும் அப்படியே வந்துட்டு உங்கள் இடத்துல ஒவ்வொரு இடமா அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் மாமா அடிக்கிறீங்க. அதை கேட்க அவனுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ வந்துட்டு எப்படி உங்களோட அன்னைக்கு நீங்கள் கதற அவங்கள ரெடி பண்ண எனக்கு நீங்கள் சினி அவங்களோட இருக்கான். ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் அவனுக்கே புரியுது. இவ்வளோ ஆசையாக அவளோட இருக்க வேண்டியிருந்து இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு குற்ற உணர்ச்சியில் கண்ணில் டியர்ஸ் வர. நீங்கள் மாமா என்னாச்சு அப்படின்னு அப்படியே அவனை பார்க்குறீங்க பதறி போய். ஒன்றும் இல்லடி, அந்த லவ் பண்ண ஞாபகம் அதுக்கே அலறீங்க. அது ஸ்வீட் மெமரிஸ், ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறான். அப்படியே நீங்கள் அப்படியே அந்த கண்ணீரோட அப்படின்னு அவள் லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணுறீங்க. ஸோ 2 பேரும் அப்படி இப்படிமா ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ ஜேகே வந்து தயாங்கிட்ட சொல்ல, தயாங் என்ன கேட்டா அப்படிங்கிறான். இங்கே பார், உனக்கு எனக்கும் 1000 இருக்கணும். ஆனால் இப்போது எனக்கு எல்லாமே அவள் தான். அவள் இல்லைன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. என்னை பழிவாங்க துடிக்கிறேன்னு தெரியும், ஆனால் அவளும் சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சின்னா எனக்காக இதை பண்ணு அப்படின்னு தேங்க் காலில் விழுகாத கூட ஜேகே கெஞ்ச. அவனுக்கும் பார்க்கும்போது இதாக தான் இருக்குது, இவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிட்டா, இதுக்கப்புறமா அதை அவள் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக பண்ணுறேன் அப்படின்ட்டு தேங் வந்துட்டு ஜிமினும் அவனும் 2 பேரும் சேர்ந்து போய் அந்த கிராமத்தை நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே கிராமத்தில் எதெல்லாம் பாதியில் விட்டாங்களோ அத்தனையும் வந்து சரி பண்ணி, அது மட்டும் இல்லாமல் 2 பேருக்கு கல்யாணம் ஆன கதை எல்லாத்தையும் சொல்லி தெரியாமல் பண்ணிட்டான். யாரும் அவங்ககிட்ட உண்மையை சொல்லிடாதீங்க, அவள் இப்போ இந்த நினப்பும் இல்லாமல் இருக்கான்னு கிராமத்தையே கூப்பிட்டு வச்சு பாடம்லாம் எடுத்து எல்லாம் முடிச்சு ஒரு வழியாக அங்கே எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு கல்யாண நாளைக்காக அந்த இடத்தையும் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே ஜேகேக்கு சொல்ல. ஜேகேக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அதே சமயம் ஒரு பயமும் இருக்குது, எப்படியும் யாராவது வாய் விட்டுட்டா அப்படிங்கிற பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ யார்கிட்டையும் பேச விடாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் கரெக்டாக இருக்கான். ஸோ அந்த கிராமத்துக்கு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். எல்லோரும் வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க. நீங்களும் வந்துட்டு அவங்கள பார்க்குறீங்க. அவங்கள பார்த்ததுமே வந்து நல்லா இருக்கே கண்ணு அப்படின்னு ஹக் பண்ணி எல்லோரும் பேச. அவங்களுக்கு தான் யாரையும் தெரியல, பட் இருந்தாலும் இவங்க மேலெலாம் நம்ம பிரியமாக இருந்திருப்போம் போல் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அவங்களுக்கும் நம்ம மேலே பாசம் போல் அப்படிங்கிற மாதிரி. அவங்களும் அதுலேயும் ஒரு பாட்டி உங்களை வந்து இந்த துணி இல்லாமல் இருக்கும்போது வந்து அந்த பாட்டி நான் கண்ணில் டியோஸோட அப்படியே கண்ணு உன் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம், நீ என்னென்னமோ ஆயிடுவேன்னு நினச்சோம், ஆனால் இன்றைக்கி இப்படி கண்ணு மண்டே வந்து நிற்கிறேன்னு அந்த பாட்டி உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் உண்மையும் போட்டு உடைக்க நீங்கள் ஒன்றும் புரியாமல் முழிக்கிறீங்க. அதாவது எல்லாம் உண்மைனா மீன்ஸ் அவங்க இப்படி பேசுனது உங்களுக்கு புரியல, என்ன இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு முழிக்காத, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து நின்றுக்கிறான். ஜிமின் பாட்டி அன்றைக்கெலாம் மாட்டேன் பேச மாட்டேன்னு தான் சொன்னாங்க, இன்றைக்கி இப்படி அப்படின்ட்டு நகர போக ஜிமின் கையை இந்த ஜேகே பிடிக்கிறான். அப்படியே ஜிமின் என்னடா அப்படின்னு பார்க்க, பேசட்டும் விடு அப்படிங்கிறான். மச்சான் நான் தான் சொல்ல சொன்னேன், குற்ற உணர்ச்சியில் முடியலடா, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி தேங்க்ஸ் சொன்னப்போ கூட அவ்வளோவா பெருசாக தெரில, ஆனால் இங்கே வந்து அவள் ஒவ்வொரு வீடியோ தெரிஞ்சா, சாப்பாட்டுக்கு அலைஞ்சா, ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு தெரிஞ்சான்னு கேட்கும் போது வலிக்குது மச்சான், எனக்கு முடியலடா. அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, அவளை கொடுமைப்படுத்தியிருக்கேன்டா நான் வாழ தகுதி இல்லாதவ, என் பொண்டாட்டிக்கு எல்லாம் தெரியட்டும், எப்படியும் என்னால் அதை சொல்லவும் முடியாது, மற்றவங்களாலையும் முடியாது, அதுதான் யாரோ ஒருத்தவங்க மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு
அதுக்கப்புறம் அவள் என்ன தண்டனை கொடுத்துக்கலான்னு ஏற்றுக்கலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. மச்சான் தப்பு பண்ணிட்டடா அப்படின்ட்டு இருக்கான் ஜேகே. நிறைய பண்ணிட்டேன் மச்சான், இதுக்கு மேலே முடியாது. அவளை பாருடா, இந்த கிராமத்துக்கு அவள் தேவதடா. ஆனால் நான் அவளை சிதைச்ச பாவிடா. எப்படி இருந்த பிள்ளைய எப்படி வீதி வீதியாக அலைய விட்டுருக்கேன். என் மேலே எவ்வளோ காதலோடு இருந்திருப்பா. அவன் மனசை குத்தி கிழிச்சிருக்கேன். அதான் எனக்கு வேறு வர தெரிலடா. இதுக்கு மேலேயும் உண்மையை மறைச்சு நான் இருக்க முடியல. இந்த குற்ற உணர்ச்சியில் செத்துருவோம் மச்சானா அப்படின்ட்டு ஜேகே புலம்பிக்கிட்டு இருக்கா. ஒரு வழியாக அந்த பாட்டி சொன்னதெல்லாம் அப்படி கேட்டு உங்களுக்கு தலையே சுற்றுற மாதிரி இருக்கு. அப்படியே நீங்கள் மயங்கி விழுக. ஜெகே தான் அடுத்த நிமிஷம் அப்படின்னு வந்து அப்படியே உங்களை தூக்கிட்டு கண்ணில் டியர்ஸோட, கண்ணுமா எனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்டி, இதுக்கப்புறம் உனக்கு எதுவும் ஆகாதுடி, நான் இருக்கேன், மன்னிச்சிடி 1000 மன்னிப்பு. உங்கள் காரை பிடிச்சி இந்த கார் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே கேட்டிருப்பான். அவன் கட்டின ஹாஸ்பிட்டல், அவன் கட்டின ஸ்கூலுன்னு பாலம்னு எல்லாமே நிற்கிது. அதே சமயம் உங்களை அவன் படுத்தின பாடம் கண்ணுக்கு முன்னாடி வருது, அழுகையாக வருது. எவ்வளோ அழுதாலும் அவன் பாவம் கரையாதுங்கிற மாதிரி கைராவோ அப்படி சொல்கிறல. அண்ணா அப்படின்னு கை வைக்க பயமாக இருக்கடா அப்படின்ட்டு அழுகிறான். அவன் அண்ணன் அழுது இப்போ தான் பார்க்குறா. அவளுக்கும் ஃபீலிங்காக இருக்கா, தயங்கம். நம்ம இது பண்ணணும், ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல, விதி வலியுது அப்படின்னு ஜிமின்ட்டு சொல்ல. ஆமாம், நம்மளே எவ்வளோ பாடுபட்டோம், பட் இது அவனே பண்ணிக்கிட்டது, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத என்ன அப்படின்னு பார்க்குறான். இப்போ தான் அவன் சொல்ல, ஏன்னா அப்படின்னு கைரா பார்க்குறா. முடியலம்மா, அன்னைக்கெல்லாம் தெரியட்டும், அவள் என்ன தண்டனை கொடுத்துக்கலாம் ஏற்றுக்கிறேன், என்னை கொன்னா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ டாக்டர்ஸ் வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, போய் பாருங்கள். அப்புறம் யார் அவங்க ஹஸ்பண்ட் அப்படிங்க. நான் தான் அப்படிங்கிறான் ஜேகே. சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ், அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு போக்க அவனுக்கு சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதான்னு தெரியாமல் இப்போ அப்படியே உள்ளே வரான். நீங்களும் அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்து அப்படியே ஜேகே பார்க்க அவன் குற்ற உணர்ச்சியில் உங்களை நேர்கொண்டு பார்க்க முடியாமல் அப்படியே குனிஞ்சு நிற்கிறான். நீங்கள் அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. மற்றவங்களாம் அப்படியே கிட்ட வந்து தேங்கோ பாப்பா அப்படின்னு ஏதோ ஆரம்பிக்க. தேங்க ஏன் மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லைடா, அது என் மாமாவுக்கு கூட நான் பாரமாக இருந்துட்டேனா மாமா, சாரி மாமா அப்படிங்கிறீங்க. அவ்வளோதான். அவன் உடஞ்சி ஐயோ இல்லைடா இல்லைடா அப்படின்ட்டு அவன் கதறான். மாமா என்னை கேவலப்படுத்தி ரோடாக தெரிய விட்டவனை எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருக்கேன் மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. அவனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. அவனும் அப்படியே கைராவை தான் முறைச்சி பார்க்குறான். கைராவை குழந்தை வச்சுட்டு அப்படியே உங்களை, அது அண்ணி தப்பாக நினச்சிக்காதீங்க, அது வந்து அப்படின்னு அவ சொல்ல. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், எனக்காக நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்க. அப்போ தான் அவள் ரியலைஸ் பண்ணுறா. அண்ணி உங்களுக்கு எல்லாம் ஞாபகம், எனக்கு எல்லாமே இந்த கிராமத்துக்கு வந்ததுமே கொஞ்சம் ஞாபகம் வந்தது. கடைசியாக நடந்தது மட்டும்தான் ஞாபகத்தில் இல்லை. எதையும் மறைக்கிறீங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த பாட்டி சொன்னதும் இப்போ எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு கண்டுட்டியாச்சோட அப்படியே ஜேகேவை பார்க்க அவன் அவ்வளோதான் உடஞ்சி செத்துட்டான்னு சொல்லலாம். மனுஷன் அப்படியே உடஞ்சி போய் நிற்கலாம். ஜிமினுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. பிகாஸ் அவ்வளோ நல்ல பொண்ணு, நீங்கள் அவங்கள பற்றி நல்லா கேள்விப்பட்டிருப்பான். அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணா அப்படின்ட்டு ஜேகேவை அதனால தான் கோவமே பட்டிருப்பான். அதனால் அவன் யார் பக்கம் பேசுன்னு தெரியாமல் அமைதியாக இருக்க. அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. உன்னை உருகி லவ் பண்ணதை தவிர நான் என்ன தப்பு பண்ணேன்? எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினச்சேன், அது தப்பா? அதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்னு உடம்பு எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க அப்படின்னு கதறி அலறிங்க. ஜிகேவால் தாங்கிக்கவே முடியல. ஓடி வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ண வந்து அவன் கை அப்படியே அந்த இடத்துல நிற்கிது. அவனால் அதுக்கு மேலே முடியல. ப்ளீஸ் டி அப்படியே உங்கள் காலில் விழுந்துடுறான். காலை பிடிச்சி கதறான். மன்னிச்சிரடி, தப்பு தான் எல்லாமே என் தப்பு தாண்டி, மன்னிச்சிரடி, என்னை கொன்னுடுடி, நீ சாகடிச்ச கூட மதியம் செத்து போகிறேன்டி, நீ அல்லாத என்னால் தாங்கிக்க முடியலடி அப்படின்ட்டு கதறான். உங்களுக்கும் ஒரு மாதிரி, இதுக்கு மேலே நான் ஏன் உயிரோடு இருக்கணும், எனக்கு ஏன் இந்த உயிர் இவ்வளோ எல்லாரோடையும் அவமானப்பட்டதுக்கப்புறம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எதையோ தேட ஜேகே உங்களை அப்படியே இதுக்கு மேலே முடியாது வந்து ஹக் பண்ணிக்கிறான். ப்ளீஸ் டி வேணாம், அப்படி எந்த தப்பான முடிவை எடுத்துடாதடி, நீ சாகுற மாதிரி தான் என்னை கொண்டுட்டு அதுக்கப்புறம் எது வேணா பண்ணிக்கோ, நம்ம குழந்தைக்கு நீ வேணும்டி, உன் வயிற்றுல பாப்பா இருக்குடி அப்படின்ட்டு உங்களை கன்வின்ஸ் பண்ண. என்னென்னமோ வளரிட்டு இருக்கான். மற்றவங்களாம் சரி அவங்களே கன்வின்ஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு வெளியில் போயிடுறாங்க. பேபியும் விடாமல் அப்படியே ஜிமின் வந்து தூக்கிட்டு வெளியே போயிடறான். ஸோ இங்கே அப்படியே ஜேகேவோ உங்களை ஹக் பண்ணி கதறிக்கிட்டு இருக்கான். நீங்களும் அலறீங்க. 2 பேரோட டியர்ஸ் அப்படியே வந்துட்டு ஒருத்தர் வயசு ஒருத்தர் அப்படியே கிட்ட வச்சுட்டு அப்படியே ஜேகே அலற அவங்க மேலே அவங்க டியர்ஸ்லாம் விழுகுது. இன்னும் அப்படியே கண்ணீரால் அவன் பாவத்தை கழுவுறான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அழுகுறான். அப்படியே காலை பிடிச்சி கதறிக்கிட்டு இருக்கான். மன்னிச்சிருடி, தெரியாமல் பண்ணிட்டேன்டி அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாமே தெரிஞ்சே தான் தப்பு பண்ணினேன், அதுக்கப்புறம் அவனை விடக்கூடாதுன்னு நினச்சேன்டி, நான் பண்ணிக்க நினச்சேன்டி, நான் பண்ண ஒரே தப்பு எல்லா மழையும் அசிங்கப்படுத்தினேன்,
அது ஏதோ கோவத்தில் அன்றைக்கி நீ பேசின வார்த்தையினால் அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்கலடி கண்ணம்மா, எனக்கு கொன்னுடுடி அப்படின்னு அவன் பிரிஸ்டாக எடுத்து அவன் கையில் வச்சு என்னை இங்கேயே கொன்னுடு. அதுக்கப்புறம் நீ 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 அவன் குழந்தைங்க நல்லபடியாக இருக்கணும்டி, அவங்களுக்காக வந்து நீ வாழணும்டி அப்படின்ட்டு கதறான். என் குழந்தைங்கள ஏதோ பண்ணிடாதடி கண்ணம்மா, நீயும் குழந்தைங்க நல்லா இருக்கணும். எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்லவ, உனக்கு தப்பான முடிவெல்லாம் எனக்கு தெரியாது, எல்லாத்துக்காக நான் தான் பாவி பாவி அப்படின்ட்டு அவன் மண்டையில் அவனையும் டம்மா டம்மான்னு அடிச்சுக்கிறான். நீங்கள் அப்படியே அவனையும் பார்த்துட்டு இருக்க, அவனோ கதறிட்டு இருக்கான். உங்களுக்கோ இப்போ தான் குழந்தை இருக்கிறன்னு நினப்பே வருது. வயிற்று அப்படியே தொட்டு பார்க்குறீங்க, அவனையும் பார்க்குறீங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே ஸ்பீச்லெஸ் அப்படிங்கிற மாதிரி மூமெண்ட்டில் எழுந்து வெளியே போக்க அப்படியே கண்ணை தொடச்சி ஜேகே பின்னாடியே வரான். கண்ணம்மா ஏதாவது தண்டனை கொடுறி அப்படின்ட்டு அவன் பின்னாடி வரா. நீங்கள் காதில் கூட வாங்கிக்கல. தேங்கிட்ட மாமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கப்புறம் அவன் ஏதோ சொல்லுவான், வாடா அப்படின்ட்டு அங்கேருந்து உங்களை அப்படியே வந்தது அந்த கிராமத்துக்கு தான் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப. ஸோ கிராமத்தில் உள்ளவங்களோ உங்கள் கல்யாண நாள் செலிப்ரேட் பண்ண தானே வந்திருப்பீங்க. ஸோ அதனால் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கா. உங்களுக்கோ எல்லோரும் முன்னாடியும் வந்து இப்போ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. அதனால் எனக்கு நடந்ததெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு. அது ஏதோ அவர் தெரியாமல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவரே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல. என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்கூலு அப்புறம் உங்களுக்கு ஸ்கூல்னு எத்தனையோ கட்டி கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் இனிமேல் அவரை தப்பாக நினைக்க வேணாம். அவரை தப்பானவனா மேலே இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கல்யாண நாள் செலிப்ரேட் பண்ணலான்னு தான் வந்தோம். இதுக்கு மேலே எனக்கு இங்கே இருக்க முடியல, அதனால் நான் கிளம்புறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு போக போக பாட்டி உங்கள் கையை பிடிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்கம்மா, நான் சொன்னதெல்லாம் நீ கேட்ட, இன்னும் சில விஷயம் சொல்கிறேன், அதையும் கேட்டுப்போ. என்ன பாட்டி இன்னும் என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னு பார்க்குறீங்க. பாட்டியோ அதுக்கப்புறம் ஜேகே தேடி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அவன் எத்தனை நாள் உன்னை தேடி வந்தால் தெரியுமாம்மா, நாங்கள் தான் ஏதோ ஒன்று பண்ணிடுவான்னு பயந்தோம், ஆனால் தம்பி இவ்வளோ உயிராக இருக்கும்னு நினைக்கல, அதான் இதெல்லாமே அந்த தம்பி தம்மா பண்ணுச்சு அப்படின்ட்டு எல்லாத்தையும் கட்டி கொடுத்தெல்லாம் காமிச்சது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேக்ட்ரியும் ஸ்டாப் பண்ணிடுச்சுமா கட்டுறதா அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. கைராவோ அண்ணி என் அண்ணங்கிறதுக்காக இல்லை, அவருக்கு நீங்கள் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் கூட இருந்து கொடுங்க, உங்கள் மேலே அவர் உயிரே வச்சுருக்காரு, அதனால தான் அவர் கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் அண்ணி. அவர் பண்ணதெல்லாம் நியாயம்னு சொல்லவில்லை, தப்பு தான். ஆனால் நீங்கள் அந்த தப்பில் இருக்க நியாயத்தையும் கொஞ்சம் யோசிங்க அண்ணி. ஒரு பொண்ணான அப்படி சொல்லக்கூடாது தான், ஆனால் இதுக்கப்புறமும் அதையே நினைக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். 2 குழந்தைங்க இருக்காங்க, யோசிங்க அண்ணி. அதுக்காக அவர் கூட வாழணும்னு சொல்லலை, ஆனால் அவரை மன்னிக்க ட்ரை பண்ணுங்க. என்ன பாவம் அண்ணி, அப்பா அம்மா இல்லாமல் என்னை தனியாக வளர்த்தவன், என் மேலே உயிரே வச்சிருந்தவன், எனக்கு அந்த இடத்துல உங்களை வச்சுருக்கானா, உங்கள் மேலே எவ்வளோ உயிரை வச்சுருப்பான். ப்ளீஸ் அண்ணி புரிஞ்சுக்கோங்க. தயங்கோ பாப்பா, எனக்கும் அவன் மேலே பயங்கர கோவம் இருந்துச்சு. ஆனால் உனக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு நீ இப்படி இருக்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் உன்னை எல்லாமே வந்தாண்டா பார்த்துக்கிட்டோம். நாங்கள் யாருமே கூட இல்லை, மெய்டு கூட வச்சுக்காம உனக்கு எல்லாமே பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு புரியுது. அப்படியே பார்க்குறீங்க, அந்த காரணத்துக்காக நீ மன்னிக்கலாம் அப்படிங்கிறான். இதே பாவ மன்னிப்பு மாதிரி எடுத்துக்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்கிறான். உங்களுக்கு என்ன சொன்னாலும் மனசுக்கு ஒரு மாதிரி தான் நடுடலாகவே நின்றுட்டுருக்கா. ஜிமினோ, இங்கே பாருங்கள் சிஸ்டர், உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணு தான், உங்களுக்கு என் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அதே சமயம் அவனும் நல்லவன் தான். அவன் ஏதோ நீங்கள் அவங்க அம்மா அப்பா வளர்ப்பு அப்புறம் அவன் ஆம்பளையார் கேட்டதெல்லாம் வச்சு அப்படி பண்ணிட்டான். ஆனால் அவங்க மேலே அவன் உயிரை வச்சிருந்தான். எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, எத்தனையோ பெண்கள் அவனை சுற்றி வந்தப்போ கூட அவனுக்கு யாரையும் பிடிக்கல. உங்களை பார்த்து அடுத்த நிமிஷம் லவ்வில் விழுந்துட்டான். என்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தான், உங்களை கல்யாணம் பண்ணி எப்படிலாம் வச்சுக்கணும்னு. பட் அவனோட இந்த குணம் தான் கொஞ்சம் முன்கோப புத்தியும், அது மட்டும் இல்லாமல் எதை எடுத்தாலும் முடிக்கிற ஒரு இது. அதனால் நீங்கள் தடுத்தாலும் அந்த ஃபேக்ட்ரி கட்டணும், நம்பர் 1 இருக்கணுங்கன்னு அவன் புத்தியில் இப்படி பண்ணிட்டான். யாரும் அவனை நியாயப்படுத்த விரும்பலை. அதே சமயம் லவ்வையும் புரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்ட்டு ஆளுக்கு ஜேகேக்கு கதறா. ஜேகேவோ வேணாம், யாரும் எதுவும் சொல்ல வேணாம், ஏன்னா எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அண்ணா டியாஸோட நிற்கிறான். நீங்கள் அப்படியே கிட்ட வரீங்க, ஜேகேவை பார்க்குறீங்க. என்னால் இப்போ உங்களை ஏற்றுக்க முடியாது, காலப்போக்கில் மனசு மாறலாம், ஆனால் அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு அங்கே நிற்க கூட இல்லை. நீங்கள் தயாங்கூட கிளம்பி போயிடுங்க. அதுக்கப்புறம் தயாங்க வீட்டில் தான் இருக்கீங்க. இங்கே வீட்டுக்கு வந்தால் வீடே விரிச்சோடி கிடக்கு. தங்கச்சும் இல்லை, நீங்களும் இல்லை, குழந்தையும் இல்லை. சிக்கிக்கு பைத்தியம் பிடிக்காத குறையா அவன் வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கான். அப்படியே பைத்தியம் மாதிரி உட்காந்துருக்கான். சிமினோ தயாங்க தான் வந்து அவனை பார்த்துட்டு, ஏன்டா இப்படியே இருக்க அப்படின்னு. யாருக்காக ஓடி ஓடி உழைச்சனோ, அவளுக்கு 2 பேருமே என்ன வேணான்ட்டு போனதுக்கப்புறம் இந்த வீட்டில் எனக்குன்னு என்னடா இருக்குது, ஒரு அண்ணனாகவும் தோத்துட்டேன், புருஷனாகவும் தோத்துட்டேன், ஒரு தகப்பனாகவும் தோத்துட்டேன்டா அப்படின்ட்டு அவன் புலம்புறான். டேய் அப்போல்லாம் இல்லை, நீ தெரியாமல் பண்ணிட்ட, இந்த ஊரை ஒருத்தர் எவன்டா பண்ணல, சரி விடு மச்சான், காலப்போக்கில் மாறும்
நம்பிக்கை இல்லை மச்சான் அப்படின்ட்டு அவன் கவலையில் இருக்கான். ஃபஸ்ட்டு குழந்தைக்கும் எதையும் பார்க்கவில்லை, 2வது குழந்தைக்கும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே நீங்களோ தனிமையில் இருக்க வயித்துல இருக்க குழந்தைய தடவை பார்க்குறீங்க. அப்போ அங்கும் சரி கைராமும் விடாமல் ஜெக்கே பற்றி நல்ல விதமாக சொல்கிறாங்க. அவங்க மேலே அவங்களுக்கு கோவம் தான் வருது. அவங்க இல்லைடா, நீ அவனை நல்லபடியாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும் இதை நாங்கள் சொல்லலை. அதே சமயம் அவன் பண்ண நல்லது இருக்குல்ல, கெட்டதை எப்படி சொன்னமோ அதே மாதிரி நல்லதையும் சொல்லணுன்னு தான் அப்படின்னு. இப்போ தயங்கூட அம்மா உங்ககிட்ட உட்காந்து இங்கே பார்க்கண்ணா, எத்தனை பேர் இந்த காலத்தில் தான் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பும் பிராயச்சித்தமும் தேடுறாங்க. அந்த தம்பி பண்ணுச்சு, நான் கண் கூட பார்த்தேன். உனக்கு பேட வரைக்கும் அவன் தான் சேஞ்ச் பண்ணான். அந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுலாம் வரும். உன்னை எப்படி பார்த்துக்கிட்டான் தெரியுமா, நீ எப்படி இருப்ப தெரியுமா அப்போ அப்படின்னு அவங்க அதெல்லாம் சொல்ல உங்களுக்கு அழுகையாக வருது. நிலைமைக்கு காரணமே அவன் தானேங்கும்போது கோபமும் வருது. அதே சமயம் உங்களை அப்படி பார்த்துக்கிட்டாங்கும் போது வருத்தமும் வருது. ஸோ என்ன பண்ணுது நம்ம தான் முழிச்சிட்ருக்கீங்க. ஸோ வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக அப்படியே உங்களை யாருக்கும் தெரியாமல் வந்து செக்கை அப்போ பார்க்குறான். வயிறு பெருசாக பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஆசையாக இருக்க, தொட்டு பார்க்கணும், குழந்தைய உணரணும்னு. பட் கிட்டே விடாமல் வச்சுருக்கீங்களே, வருத்தமாக இருக்குது. டெய்லியும் வந்து ஒரு டைம் அட்டண்டன்ஸ் போடாமல் இல்லை, அப்படியே உங்களை பார்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் தூரத்துலேருந்து உங்களை ரசிச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். அவ்வளோ இதாக இருக்குது அவனுக்கு. ஸோ ஆனால் கொஞ்ச நாள் ஏங்க விடணுங்கிறதுக்காகவே அப்படியே விட்டு வச்சுருக்கீங்க. அப்படியே வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி இப்போ உங்களுக்கு 7 மாதம். ஸோ தேங்கிட்ட எனக்கு வளக்காப்பு பண்ணுறியா மாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவனும் பண்ணுறேன்டா, நீ சொல்லி நான் பண்ணாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல அவரையும் கூப்பிட மாமா அடிக்கிறீங்க. அவனுக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. கைராக்கு அதுக்கு மேலே செக்கிக்கிட்ட சொன்னது போதும் ரெக்க கட்டி பறந்து இங்கே வந்துட்டான். பட் பேசுறதுக்கு தடுக்குது. ஏன்னா பேசினா நீங்கள் பேச முடியாது. அவனும் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறான், அப்படியே சுற்றி சுற்றி வரான். பட் நீங்கள் தான் கண்டுக்காமல் போக எதுக்காவது ஓகே சொன்னாலே அப்படின்றது அவனுக்கு அதுவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ வளகாப்பெல்லாம் அவன் தலைமையில் தான் நல்லபடியாக எல்லாமே முடிச்சு அங்கே இருக்கிறேன்னு சொல்ல கூட விடாமல் அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அங்கே காலில் கையில் விழுந்தாது கூட்டிகிட்டு வந்துட்டான். ஸோ குழந்தைய அப்படியே மெதுவாக பெட்டில் படுக்க வச்சுட்டு திரும்ப நீங்கள் அப்படியே அவனை முறைச்சி பார்த்து நிற்கிறீங்க. அவனும் என்னடி என் மேலே இன்னும் கோமா அப்படின்னு கிட்ட வரான். அப்படியே பார்க்குறீங்க, நீ பண்ணதுக்கெல்லாம் அடிங்க எல்லாமே தப்பு தான். ஆனால் என் காதல் உண்மை, உன்னை காதலிச்சேன், அது உண்மை தான். அந்த டைம் கோவத்தில் தப்பாக சில விஷயம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உன்னை தேடாத இடம் கண்டுபிடிக்க முடியல, மன்னிச்சிரு அப்படின்னு அவன் கூடிய இங்கே பின்னாடி ஒழிச்சு வச்சு இந்த கத்தி எடுத்து அப்படியே அவன் செஸ்ட்டுக்கு நேரம் நீட்ட ஒரு நிமிஷம் ஷாக்கானாலும் கொல்ல போறியாடி, ஆல்ரெடி செத்துட்டேன்டி. எப்போ நீ என்னை வெறுத்து ஒதுக்குனியோ அப்போவே செத்துட்டேன். இப்போ நீ என்னை கொத்து பிரச்சனை இல்லை, என் பொண்டாட்டி ஜெயிலுக்கு போகக்கூடாது, அதுக்கு எல்லாத்தையும் நானே செய்கிறேன், நீயே கஷ்டப்படுற நானே கூட அப்படின்னு சொல்லிட்டு அவனே அந்த கத்தியை செஸ்ட்டில் லைட்டாக இறக்க லைட்டாக பிளட் வருது. நீங்கள் பயந்து போய் டக்குன்னு கையெடுத்த ஜெய்கே அப்படி அவங்களே பார்க்குறான். எனக்கு உனக்கு கொல்லணும்னு கோவம் வருது, நீ பண்ணது அப்படி. ஆனால் நான் உன் அளவுக்கு கெட்டவே இல்லையே. நீ பண்ண எனக்கு லவ் பண்ணது இதுதான் ஞாபகத்துக்கு வருது. எனக்காக நிறையா பண்ணியிருக்கேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ நிறைய பண்ணது மட்டும்தான்டா ஞாபகத்துக்கு வருது. அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் கண்ணில் டியர்ஸ். அவனுக்கு எப்படி அதை சரி பண்ண முடியும், நடந்துருச்சு தப்பு, இதுக்கப்புறம் மன்னிப்பை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்ட்டு அவனும் எவ்வளவோ வந்துட்டு உங்ககிட்ட பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கான். நீங்கள் அப்படியே அழுது அப்படியே அழுது கரையிறீங்க. ஸோ அவனும் அழாதடி குழந்தை வயிற்றுல அழாதடி அப்படின்ட்டு உங்களை சமாதானப்படுத்தி அப்படியே பெட்டில் தூக்கிட்டு வந்து உங்களை மெதுவாக படுக்க வச்சு உங்கள் பக்கத்தில் படுக்க வர நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்க ப்ளீஸ்டி நான் ஒதுக்காதடி, எனக்கும் யாரும் இல்லை, நீயும் இல்லைன்னா நான் செத்துருவேன்டி, இதுக்கு நான் உயிரோடு இருக்காமல் இருக்கலாம் அப்படின்ட்டு அவன் கதற. அதுக்கப்புறம் எவ்வளோதான் நீங்களும் வந்து ரோசத்தை பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க. எல்லோரும் நினைக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டா மன்னிச்சிடலாமான்னு. சிலர் மன்னிப்பாங்க, சிலர் மன்னிக்க மாட்டாங்க. எல்லார் மனசும் ஒன்றும் இல்லை. எனக்கெல்லாம் வந்துட்டு பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். பட் அதே சமயம் அவன் இவ்வளோ கதறும் போது அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தானே ஆகணும். ஏன்னா அவனும் நிறையா வந்து பட்டுட்டான்ல, இதுக்கு மேலேயும் போட்டு கஷ்டப்படுத்த வேணாம். அதனால ஜிகேவை நீங்களும் ஒர்க் பண்ணிக்க. அவனும் உங்கள் செஸ்ட்டில் படுத்துட்டு எனக்கு யாருமே இல்லடி, அதனால தான் இப்படி. எனக்கு அது அத்தை மாமான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, ஆனால் என் தங்கச்சி வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன்டி. என் அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்கடி, எங்களை நல்லபடியாக வளர்த்தாங்க. ஆனால் எங்களோட அவங்களால இருக்க முடியல. அதுக்கப்புறம் 2 பேரும் மட்டும்தான். எப்படி இருக்கணும்னு சொல்லி யாரும் வளர்க்கல. இருந்தாலும் என் தங்கச்சி மாதிரி தாண்டி மற்ற பொண்ணுங்களையும் பார்த்தேன். உன் விஷயத்தில் மட்டும்தாண்டி கொஞ்சம். ஆனால் நான் லவ் பண்ணேன், உருகி லவ் பண்ண ஒன்று அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, தப்பு தான் அப்படின்னு அதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்டேன். ஒரு வழியாக நீங்களும் சரி பைபிளில் ரொம்ப மன்னிப்பு கேட்குதுன்னு மன்னிக்க அப்படியே கொஞ்ச நாள்
கோவத்தில் போகுது. அப்படியே உங்களுக்கு பிரசவ டைம் அப்போ அவன் பதறி துடிச்சு உங்களுக்காக அலறதெல்லாம் பார்க்கும்போது ஃபுல்லாகவே மனசு இறங்கிடுங்க. ஸோ அடுத்தது ஒரு பாய் பேபி ரொம்ப அழகாக அப்படியே ஜிக்கி மாதிரியே பெற்று போட ஜிக்கிவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஸோ 2 குழந்தையும் அப்படியே வச்சுட்டு அவங்கள பார்க்குறான். நம்ம ஃபஸ்ட்டு பாப்பாவும் என்ன மாதிரி இருக்கா, இவனும் என்ன மாதிரியே தாண்டி இருக்கான். அதனால அதனால அப்படின்னு பார்க்குறீங்க. நம்ம இன்னொன்று அடிக்கிறான். ஐயே அப்படின்ட்டு நீங்கள் திரும்ப அதுக்குள்ளே தயங்கம். டே சமாதானம் ஆனாலும் நீங்கள் ஓவராக ஆகுறீங்களே அப்படின்ட்டு ஏன்டா புறாம பிடிச்சவனே அப்படின்னு பார்க்க கைரை சிரிச்சுட்டு உள்ளவரா ஏங்க சும்மாவே இருக்க மாட்டேங்க, ஆனால் உங்களுக்கு உங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேபிஸ் எல்லாம் கொஞ்சிட்டு அவங்களாம் வெளியே போக அப்போ குழந்தை அழுது அப்போ ஜேகே தூக்க நீங்கள் நான் பால் கொடுத்துக்கிறேன் நீங்கள் வெளியே போங்க அப்படிங்கிறீங்க. ஏய் நான் ஹெல்ப் பண்ணுறேன்டி அப்படிங்கிறான். எதுக்கு ஒன்றும் வேணாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறீங்க. எங்கப்பா ஃபஸ்ட்டு பாப்பாக்கலாம் நான் தான் அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. ஏண்டி அதெல்லாம் யாரும் சொல்லலையா அப்படிங்கிறான். அது ஹே ஒன்று முழுசாக நான் பார்க்காத இடம் ஏதாவது இருக்கா சொல்ல பார்க்கலாம். உன்னை குளிக்க வச்சதுலேருந்து எல்லாமே நான் தானடி பண்ணேன், குழந்தைக்கும் நான் தாண்டி ஃபீட் பண்ணேன், ஹெல்ப் பண்ணேன். இப்போ என்னமோ புதுசாக பார்க்குற மாதிரி அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி பேச நீங்களோ இன்னும் உங்களை நான் மன்னிக்கலை அது ஞாபகத்தில் இருக்கா அப்படிங்கிறீங்க. ஏய் இதுக்கு மேலேயும் நீ மன்னிக்கலாம் அப்படின்ட்டு நான் நம்பணுமா, எனக்கு தெரியும்டி உன் மனசுலேயே நான் இருக்கேன்னு. என்னைய உன்னால் வெறுக்க முடியாது, அன்றைக்கி கத்தியை தூக்கிட்டு வந்தியே ஏன் குத்தி கொல்லலை. அவன் அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. அவனும் எனக்கு தெரியும்டி உன் மனசுலேயே நான் தான் இருக்கேன்னு, நான் பண்ணதெல்லாம் மறந்துடு ப்ளீஸ் அப்படின்ட்டு அப்படியே அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவங்க லிப்லேயும் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவனே பார்த்துருக்க. இப்போது இந்த பேபிக்கு நான் ஹெல்ப் பண்ணலாமா அப்படிங்கிறான். ஒன்றும் வேணாம் அப்படின்னு நீங்கள் ஷையாக நான் பண்ணுறேன்டி அப்படின்ட்டு அவனும் அப்படி வந்து ஹெல்ப் பண்ண உனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவனும் எனக்கும் கொஞ்சம் ஆசையாக இருக்கு இந்த பக்கம் நானும் அப்படிங்க ஏன் அது அப்படின்னு எதுவும் சொல்கிறதுக்குள்ள அவன் அந்த இடத்துல அப்படியே செக் பண்ண வரான். அதுக்குள்ள டேடி அப்படின்னு அவங்க குழந்தை உள்ளே வரதை பார்த்துட்டு டக்குன்னு அவனும் உங்கள் ட்ரெஸ்ஸை சரி பண்ணிவிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பாப்பாவை தூக்கிட்டு செல்லக்குட்டி உங்களை யார் உள்ள விட்டது மாமா அப்படிங்கிறா தானே அப்படின்ட்டு தயாங்கவங்க சிரிச்சுட்டு உங்கள் குழந்தைய பார்த்துக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போக இவன் சரியான ஆள் இம்சை அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு அவங்களை பார்க்க மாமா ரொம்ப நல்லவர். ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்லவன் தான், என்னை போட்டு பழந்தானே எனக்கு தான் தெரியும் அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு சரி வெளியில் வெயிட் பண்ணலாம், பாப்பாவுக்கு மம்மி மில்க் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தெரியும் அம்மாச்சி தான் இருப்பேன்ட்டு அவளுக்கு அப்படியே கொண்டாந்து நீங்களும் பாப்பாவை இங்கே விடுங்க இங்கேயே உட்காந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிறீங்க. சரிடி அப்படின்ட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். ஸோ தயங்கடா அம்மா அப்பா அப்படின்ட்டு எல்லோரும் அந்த அப்புறம் குழந்தைய பார்க்க எல்லோரும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்க அப்போ ஜேகேஓ 2 பேரையும் பார்த்துட்டு ஆல்ரெடி எனக்கு 2 குழந்தை இருந்துச்சு இப்போ 3 ஆயிடுச்சு அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு பார்க்க அவனும் குழந்தையா இருக்கும் போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அவன் என்ன பண்ணா எல்லா சைட்டையும் சொல்ல நீங்கள் சிரிச்சிட்டு இப்போல்லாம் நான் அப்படி இருக்க மாட்டேன் பரவாயில்லடி அப்படியே இரு எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான். நீங்கள் அவனையும் பார்க்குறீங்க. அவனும் என்னடி அப்படி பார்க்குற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. இப்படி பார்த்து பார்த்து தானே மைக் வச்சுருக்க அப்படின்ட்டு அங்கே லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் ஒரு வழியாக ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துட்டீங்க. ஸோ இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.